வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இந்த ட்ரெஸ்ஸை காங் ஃபேமிலி தான் அனுப்புனாங்களா? ஆமா, இன்னைக்கு காலையில தான் அனுப்புனாங்க. நீ உடனே கிளம்பு. ஏன், அது ஒரு திருமணம் தானே, அதையும் இவ்வளவு ரகசியமா நடத்தணும்? பொது வழியிலே நடத்தலாமே. ஊஃபங் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். சோ கவனமா இருக்கணும். நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இனிமே யாருமே உன்னை கொடுமைப்படுத்த மாட்டாங்க. அப்ப சடனா விண்டோவை உடைச்சுக்கிட்டு 2 பேர் வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிக்க, இவ பேர் மாயா, நம்ம கதையோட நாயகி. கதவை மூடிட்டு வா மாயா, அவங்கள என்ன பண்ண, கவலைப்படாத, யாரும் சாகல, நீ உடனே ரெடி ஆகிற வேலையை பாரு. மாயா, உனக்கு வெக்கமே இல்லையா? நான் ஒரு ஆம்பளை, எனக்கு முன்னாடி ட்ரெஸ் மாத்திர, என்னோட இந்த உடம்பு ஊஃபங்க்கு சொந்தமானது, நானே இதை உரிமை கொண்டாட முடியாது. உடனே மாயா காங் ஃபேமிலி அனுப்பின ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, மிஷின் ஞாபகம் இருக்குல்ல மாயா? இல்ல, நான் அதை தெளிவுபடுத்தவா? தேவையில்லை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன் கேளு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மிஷின். நீ போற இடம் உலகத்திலே ரொம்ப மோசமான இடம். இந்த மிஷின் நீ கம்ப்ளீட் பண்ணா உனக்கு விடுதலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட உன்னோட வாழ்க்கைய நீ வாழலாம். ஆனா நீ போற இடத்துல காங் குடும்பத்தை சேர்ந்தவங்க வாழ்றாங்க. அது ஷென் பள்ளத்தாக்குல இருக்கு. அவங்க நம்ம விதிமுறைகளை ஃபாலோ பண்றது இல்ல. தான் ஒரு ராஜாங்கிற அகங்காரம். அதனால அவங்க எப்பவுமே நம்ம ஊஃபங்கோட எதிரியா இருக்காங்க. சரி, நீ போற தீவு ரொம்ப வித்தியாசமானது. அங்க போனா வெளியே வர்றது கஷ்டம். ஏன்னா எப்பவுமே அங்க ஆட்கள் இருப்பாங்க. அதுவும் இரவுல கூட காவலர்கள் அங்க இருப்பாங்க. வெளியாட்களால உள்ள போக முடியாது. அதனால இந்த கல்யாண பொண்ணுக்கு பதிலா நீ அங்க போக போற. இது டீ தானே? ஆமா, இந்த 6 டீல ஒரு டீல மட்டும் மாத்து மருந்து இருக்கு, மத்த 5ல விஷம் இருக்கு. காங் ஃபேமிலியில மொத்தம் 4 குடும்பம் இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே காங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். அதுல முக்கியமான 4 பேர் ஷான், ஜி, சு மற்றும் யூ. இந்த ஜி குடும்பம் விஷத்துறையில வல்லுநர்கள். ஷான் குடும்பம் ஆயுதத்தை உருவாக்குவாங்க. அப்புறம் சு குடும்பம் வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்களை கையாளுவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தான் எல்லாமே. கடைசியா யூ குடும்பம், இவங்க சேஃப்டி டிஃபென்ஸை கையாளுவாங்க. அப்ப மாயா ஒரு கப் எடுக்க, மாயா அது விஷம் உள்ள கப்பு. ஆனா அவத குடிக்க, எனக்கு தெரியும் காங் குடும்பம் ரொம்ப டேஞ்சரானவங்க, சோ கவனமா இரு. இது மாத்து மருந்து தானே? ஆமா. ஆனா உனக்கு இது மாத்து மருந்துன்னு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் ஏன் அதை முதல்ல குடிக்கல? ஒருவேளை நான் மாத்து மருந்த முதல்ல குடிச்சிருந்தா அது விஷமா இருக்கும். அதுவே விஷத்தை குடிச்சிட்டு மாத்து மருந்த குடிச்சிருந்தா அது செயல்படும். நீ உண்மையிலேயே கெட்டிக்காரிதான் மாயா. சரி, உள்ள போன பிறகு நான் என்ன பண்ணணும்? நீ உள்ள போயிட்டா எல்லாருமே உனக்கு எதிரியா இருப்பாங்க. யாரையும் நம்பாத. நீ எப்பவும் உன்னை மட்டும் நம்பு. உன்னை கூட நம்ப வேணான்னு சொல்றியா? ஆமா. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பேரு காங் ஜுயூ. யூ குடும்பத்தை சேர்ந்தவன். பனி பொழியுது. இவ்வளவு சீக்கிரம் குளிர்காலம் வரும்னு எதிர்பார்க்கல. நீங்க பார்க்கதான் தைரியமானவரா தெரியுறீங்க. ஆனா இந்த குளிர்காலம் வந்துட்டா நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. சரி, வீட்டுக்கு போ. ஏன், கஸ்டமர் வந்துட்டாங்களா? உன்ன மாதிரி மத்தவங்க இல்ல. இங்க வர எல்லாருமே என் கூட சந்தோஷமா இருக்க வராங்க. ஆனா நீ நிம்மதியா தூங்க வந்த. உண்மையை சொல்லணும்னா உன்னோட அந்த இசையை கேட்டுதான் நான் மெய் மறந்துட்டேன். அதுக்காக தான் நான் இங்க வரேன். இன்னைக்கு கல்யாணம் தானே, நீ இங்க இருந்தா உன்னோட அப்பா உன்னை திட்ட மாட்டாரா? கட் பண்ண இந்த பக்கம் மாயாவை வந்து அங்க போனா எப்படி நடந்துக்கணும்னு அவன் ட்ரைனிங் கொடுக்கறான். இந்த வட்டத்துல இருக்கிற காலடி தடத்துக்கு ஏத்த மாதிரி நட. எதுக்கு இதெல்லாம்? நீ ஒரு அடக்கமான பொண்ணுன்னு அவங்க நம்ப வேணாவா? அது மட்டும் இல்ல, திருமணமான மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க போறது காங் குடும்பத்தோட காங் ஹுவான். அவன் வால் தலைவரோட மகன். அது சரி, என்னோட அடையாளம் என்ன? நீ யுன் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அந்த குடும்பம் வணிகத்துறையில சிறந்தவங்க. ஆனா சூழ்ச்சியால அவங்க வீழ்த்தப்பட்டாங்க. ஆனா இப்ப காங் குடும்பத்தோட பார்வை அந்த யூன் குடும்பத்தை மேல விழுந்திருக்கு. சோ அந்த பொண்ணு எப்படிலாம் நடந்து போலோ அப்படிலாம் நீ மாறணும். இந்த மணமகள் போட்டியில நீ கண்டிப்பா வின் பண்ணாதான் உன்னால உள்ள போக முடியும். ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? நீ சொல்ற அந்த காங் ஹுவான் என்ன மனைவியா தேர்ந்தெடுப்பானா? காங் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அழகோ இல்ல செல்வமோ முக்கியம் இல்ல. அவங்க குடும்பத்துக்கு வர மணப்பெண்களால அவங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ரத்தம் உள்ள பெண்கள் தான் அவங்களுக்கு வேணும். அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்தை சாப்பிடு, இது உன்னோட சக்தியை பலப்படுத்தும். ஒருவேளை இவ்வளவு பண்ணியும் அவன் என்ன மனைவியா செலக்ட் பண்ணாம என்னோட மிஷின் ஃபெயிலியர் ஆனா நான் என்ன பண்றது? இந்த மிஷின்ல நீ தோத்துட்டா உன்னோட உயிர் போயிரும். ஏன்னா அவங்களே உன்னை கொன்னுருவாங்க, இல்ல ஊஃபங் உன்னை கொன்னுருவான். என்ன இது? இதை கத்துக்கோ. விளையாடுறியா? எனக்கு இதுல விருப்பம் இல்ல. வேற வழி இல்ல மாயா, உயிர் முக்கியம் இல்ல. கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வர, மறுபடியும் ஏன் இங்க வந்த? என்ன விடு, நீ ஏன் இங்க வந்த? மேட்ரிக்கா? விளையாடாத. மத்த நாள்ல வர்றதுல தப்பு இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல. நீ இங்க வந்திருக்க கூடாது. மணப்பெண் தான் இன்னும் வரலையே, அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? கூல் மேன், நான் மட்டும் அந்த பொண்ணா இருந்தா உன்னோட காலை உடைச்சிருப்பேன். ஐயோ, இந்த ஆசை வேற உனக்கு இருக்கா?
சரி வா போலாம். உடனே நம்ம ஹீரோ கிளம்ப மாயாவை ரெடி பண்ணிட்டியா? அவ தயாராயிட்டா தலைவரே. டே முட்டை, உடனே காங் ஃபேமிலிக்கு அந்த மணப்பெண்ல ஒரு ஆடு வந்திருக்கதா சொல்லு. கண்டிப்பா தலைவரே. என் தம்பி எங்க? அவரு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னன்னா குஜலா இருக்கணும்னு இங்க வந்திருக்க. டேய் நான் என்ன அதுக்காக வாங்க போனேன்னு நினைக்கிற? பின்ன இல்லையா? டேய் நாங்க போனதா அவளோட பாட்டை கேட்கதாண்டா. அப்பா அவங்க வண்டி மேல ஏதோ வீழ்ற சத்தம் கேட்க உடனே வெளியே வந்தா ஒரு ஆள் இருக்கான். அப்பா அவன் சொல்றான் இன்னைக்கு வர பெண்கள்ல ஒரு புலி வந்திருக்குன்னு. அப்படின்னு அவன் சொன்னதும் அவன் மயக்க மாடிய. அவன் சொல்ற புலினா உளவாளின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்றது? நாம இதை சொன்னா அப்பா எல்லாரையும் கொண்டுருவாரு. அப்ப நாம என்னதான் பண்றது? நாம உடனே என்னோட சகோதரனை போய் பாப்போம். அவன் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். நீ இவனை உடனே யுவான் கிட்ட கூப்பிட்டு போ. அவ கிளம்பிட்டாளா? இந்நேரத்துக்கு அவ போய் சேர்ந்திருப்பா. டே முட்டை, நீ போன காரியம் என்னாச்சு? தகவல் அனுப்பிட்டேன். இந்நேரத்துக்கு அந்த ஆளு அவங்க கிட்ட சொல்லிருப்பான். கட் பண்ணா நம்ம ஹீரோ அவனோட பிரதரை பார்க்க வர, ஆனா அவனோட அப்பா தான் அங்க இருக்காரு. எங்க போய் சுத்திட்டு வர? காங்ஜு என்னது ரத்தமா? உனக்கு அடிபட்டிருக்கா? உடனே நம்ம ஹீரோ அத பத்தி சொல்ல, என்ன மணப்பெண்கள்ல ஊஃபங்கோட புலி வந்திருக்கா? காங்ஜு இது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியும்ல? அது தெரியும், அதனாலதான் இங்க உடனே வந்தேன். புற மருத்துவர யார் தாக்குனா தெரியுமா? தெரியல. சரி வந்த பெண்கள்ல யாருன்னு சொன்னானா? அத பத்தி அவன் சொல்லல. சரி இப்ப அவன் எங்க இருக்கான்? அவன் இப்ப கிளினிக்ல இருக்கான். உடனே அவங்க போனா அவன் இறந்ததா டாக்டர் சொல்றாரு. ஓ மை காட், இவன் இறந்துட்டான். இப்ப என்ன பண்றது? அண்ணா இன்னைக்கு நிறைய பேர் வராங்க. அதுல யாரு அந்த பொண்ணா இருப்பா? அத பத்தி கவலைப்பட வேணாம். வந்த எல்லாரையும் கொன்னுடலாம். என்ன எல்லாரையுமா? அப்பா ஒருத்தருக்காக எல்லாரையும் கொல்ல வேணாம்ப்பா. இங்க பார், வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்ல, ஊஃபங்கோட புலி. இன்னைக்கு நாம இறக்கப்பட்டா நாளைக்கு அவ நம்ம எல்லாரையும் கருவறுத்துருவா. ஆனா ஒருத்தருக்காக எல்லாரையும் கொல்றது தப்புப்பா. வேற வழி இல்ல. என் குடும்பத்தை காப்பாத்த நான் எல்லாரையும் கொல்லுவேன். இதே நேரத்துல எல்லா மணப்பெண்களும் அங்க வர, இதுல யார் அந்த புலியா இருப்பா? அப்ப மணப்பெண்களை கொல்ல ஆட்களை வர, என்ன பண்றீங்க? எங்களையே கொல்ல பாக்குறீங்க? அப்ப மாயா வந்து நம்ம ஹீரோவை பாக்குறா. அப்ப எல்லாரையும் அவங்க தாக்க கட் பண்ணா இப்ப வந்த மணப்பெண்கள் எல்லாருமே ஜெயில இருக்க. என்ன நடக்குது இங்க? கவலைப்படாத, பெரிய காயம் இல்ல. மாயா அங்க நீ யாருன்னு காட்டிக்காத. ஏன் இத சொல்லிக்கிட்டே இருக்க? ஏன்னா அங்க நீ மட்டும் போல, இன்னும் ஒருத்தி போறா. அது யாரா இருக்கும்? அண்ணா அப்பா ஏன் இப்படி பண்றாரு? நாம என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாரு. ஆனா கவலைப்படாத, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டாரு. ஆனா விஷம் வச்சு அவங்க எல்லாரையும் கொன்னுருவாரு. அண்ணா ஒருத்திக்காக எல்லாரையும் கொல்லணுமா? இப்பவே நான் அப்பா கிட்ட போய் பேசுறேன். என்ன சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாரு. உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? வந்திருக்க பெண்களுக்கு நாளைக்கு விஷம் கொடுக்க போறாங்க. ஆனா நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். வா கிளம்புவோம். உடனே காங்ஜு அங்க போக அப்பா மணப்பெண்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. ஆனா எங்களுக்கு எந்த ஆர்டரும் வரலையே. இளவரசர் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்ல, நீங்க உள்ள போங்க. உடனே அவங்க போக, இது அவன் தானே, பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன். இங்க என்ன நடக்குது? வந்திருக்க பெண்கள்ல ஒருத்தி ஊஃபங்கோட ஆளு. ஊஃபங்னா என்ன? அது ஒரு கொலை சங்கம். இந்த உலகத்தை ஆள நினைக்கிறவங்க. அவங்க இந்த உலகத்துல உள்ள எல்லாரையும் தனக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம காங் ஃபேமிலியை தவிர இவ சொல்றது உண்மைதான். ஊஃபங் ரொம்ப மோசமானவன். அவங்களோட ஒரு பெண் புலி இங்க வந்திருக்கு. அதுவும் உங்களுக்குள்ளதான் அவ இருக்கா. பட் அது யாருன்னு எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எங்க அப்பா உங்க எல்லாரையும் கொல்ல முடிவு பண்ணிருக்காரு. அதனால உங்க எல்லாரையும் காப்பாத்த நான் வந்திருக்கேன். உங்களை நாங்க எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம். இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு போக, அப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோவோட பிரதருக்கு தெரிய வர, அதே நேரத்துல மாயா அங்க இருந்து ஓட பாக்க, ஆனா ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. என்ன பண்ற? இங்க எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருக்காங்க. நீ என்னை விட்டு விலகி போனா அவங்க உன்னை சுட்டு கொன்னுருவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை. அப்ப வேற வழி இல்ல, நீ போ. ஆனா நீ போனா செத்து போயிருவ. அதுக்கப்புறம் என்ன ஆவியா வந்து டார்ச்சர் பண்ணாத. சரி வாங்க போலாம். இப்ப நம்ம ஹீரோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டோர் கிட்ட வரான். அப்ப யாரோ காங் ஜோன் கூப்பிட, இவ வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட சித்தப்பா பையன் தான். பேரு காங் யுவான்ஜி. ஜி ஃபேமிலியை சேர்ந்தவன். உடனே அவன் ஒரு பாம்பை வீசி நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண, ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்காது. அதே மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் இவனை சுத்தமா பிடிக்காது. அப்ப ஹீரோ சொல்றான், புரிஞ்சுக்கோ, இது ஒரு ட்ராப். உளவாளிய பிடிக்கதான் நான் இப்படி பண்றேன். பாருடா, எப்பவும் விளையாட்டுத்தனமா இருக்கிற நீ இவ்ளோ பெரிய பிளான் போட்டிருக்க. ஆனா இந்த கேம்ல நான் ஒரு சின்ன மாற்றம் பண்ண போறேன் யுவான் சொல்ல, அதுக்கு ஜோ சொல்றான், பிளான மாத்தாத. அப்ப சடனா நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்து அவங்கள தடுத்து சண்டைய ஸ்டாப் பண்ண, இவன் பேரு காங் குவான். இந்த கல்யாணமே இவனுக்கு தான் நடக்குது. யுவான் இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. மணமகளை செலக்ட் பண்ண பிறகு மத்தவங்கள நம்ம சேஃபா வெளியே அனுப்பணும். சோ தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு யுவான் சொல்றான், நீ ஒரு மாய கண்ணன்னு எனக்கு தெரியும். ஆனா வந்திருக்கிற பெண்கள்ல ஒருத்தி ஊஃபங்கோட ஆளு. சோ எல்லாரையும் கருவா இருக்கணும். ஆனா கவலைப்படாத, நான் ஏற்கனவே எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டேன். அதுக்கான மாத்து மருந்து என் கிட்ட தான் இருக்கு. சோ
உயிர் வாழணும்னா வெளியே வாடி. அப்ப நம்ம மாயாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவ யுவானை தாக்க போக அப்பா ஒரு லேடி மாயாவை இழுத்து நாம சாக போறோமா சொல்லு, நாம சாக போறோமா. அப்ப இதெல்லாம் பார்த்தா இன்னொரு லேடி ஹீரோ மேல விழுற மாதிரி அவனை பிடிச்சு யுவானை மிரட்ட. அப்ப யுவான் ஹீரோவை பார்த்து சொல்றான், வாழ்த்துக்கள் மாயக்கண்ணா, உன்னோட பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. ஒழுங்கா ஆன்டிடோட்ட கொடு, இல்ல இவனை இங்கேயே கொன்னுருவேன். செல்லும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்ப குவான் அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன் அவளை அட்டாக் பண்ணிட்டு யுவானை பார்த்து எதுக்கு பிரச்சனை பண்ற முத்தவரே, நான் மாயக்கண்ணனுக்கு உதவிதான் பண்ண, நீ பண்ண உதவியதான் நான் பார்த்தேனே, இனிமே இப்படி பண்ணாத. கண்டிப்பா. அப்ப ஹீரோ யுவானை பார்த்து முறைக்க கட் பண்ணா அந்த மாட்டின லேடிய நம்ம அண்ணன்கார விசாரிக்கிறான். இப்ப அடுத்த நாள் வர நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஏண்டா இன்னும் வலிக்குதா? லைட்டா வலிக்குது. ஏண்டா அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் அவன் கூட சண்டை போடுற, ஓட வேண்டிதானே. அவன் என்ன பெரிய இவனா? நேத்து நீ மட்டும் குறுக்க வரலனா நான் அவன் ஜவடாவையே உடைச்சிருப்பேன், கிழிச்சிருப்ப. இதே நேரத்துல இந்த பக்கம் இவான் அந்த லேடிய இன்டராக்ட் பண்ண போக அப்பா அங்க ஒரு கப்பா பாக்குறான். சோ எனக்கு முன்னாடி இங்க யாரோ வந்திருக்காங்க. சரி சொல்லு, நீ ஷீயோட ஆளா இல்ல மெய்யோட ஆளா இல்ல வாங்கோட ஆளா அப்படியும் இல்லனா லியாங்கோட ஆளா? கேள்விப்பட்டேன் உஃபங்கோட படையில 4 லெவல் இருக்கு. உன்னோட திறமைய வச்சு பார்த்தா நீ கண்டிப்பா ஷீயோட ஆளா தான் இருப்ப. அவன் ஒரு வெத்து வெட்டு, அப்படி இருக்க நீ ஒரு டம்மி பீஸ். ஆனா நீ எதுக்குமா வந்த? என் கையால சாகவா? உடனே அவ சொல்றா, எனக்கு மரணத்தை பார்த்து பயம் இல்ல. ஓ பயம் இல்ல, உண்மைதான். மரணத்தை பார்த்து பயம் வராது, ஆனா எப்படா சாவு வரும்னு ஒரு பயம் வரும் பாத்தியா, அது ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கப்புல டீய ஊத்தி அவகிட்ட கொண்டு போறான். உடனே அவ சொல்றா, எனக்கு நீ யாருன்னு தெரியும், ஜி குடும்பத்தோட காங் யுவான். உன்னோட திறமையே விஷம்தான், ஆனா நீ தர இந்த விஷத்தை நான் குடிப்பேன்னு நம்புறியா? அதுக்கு அவன் சொல்றான், சில மருந்துலாம் குடிச்சாதான் வேலை செய்யும், ஆனா என்னோட விஷம் குடிக்காமலே வேலை செய்யும், பாக்குறியா? உடனே அவன் மேல ஊத்த அப்பா உடம்பு ரொம்ப சூடாக அவ பயங்கரமா கத்துறா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது இவ மொட்டையோட ஆளுதான், அவன் சொல்லிதான் இங்க வந்திருக்கா. செல்லும் எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? என்னன்னு சொல்லு. நீ ஒருத்திய பாதுகாக்கணும், ஒருவேளை அவ மாட்டிக்கிட்டா அவளுக்காக நீ சாகணும். அது வேற யாரும் இல்ல, வந்திருக்க மணப்பெண்ல இன்னொரு பொண்ணு நம்ம மாயா கிட்ட நம்ம சாக போறோன்னு கேப்பாளே, அவதான். இவ பேரு அத்தீனா. அவதான் சாக போறேன்னு சொல்லி சிக்னல் தருவா. உடனே இவளும் நம்ம ஹீரோவை கொல்ற மாதிரி மாட்டிப்பா. சோ இந்த மிஷின்ல மொத்தம் 3 பேரு. கட் பண்ணா நம்ம ஜோ மாயாவை பார்க்க போறான். ஹைனஸ் நீங்க என்ன இந்த பக்கம், நான் அந்த மாயாவை பார்க்கணும். உடனே தலைவன் மாயாவை போய் பார்க்க, நீங்க என்ன இங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உடனே மாயா உள்ள போய் ஒரு மாஸ்க் எடுத்துட்டு அவங்க கிட்ட தர, நேத்து நீங்க இதை விட்டுட்டு போயிட்டீங்க. அது சரி மாயா, நான் இதுக்குதான் வந்தேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? இது சாதாரண முகமூடி இல்ல, ரொம்ப சிறப்பானது. கண்டிப்பா இதை விட உங்களுக்கு மனசு வராது. உண்மைதான் மாயா, இந்த முகமூடி ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க செஞ்சு தந்தாங்க, ஆனா இப்ப அவங்க உயிரோட இல்ல. சரி நீ எப்படி இருக்க? அதுக்கு மாயா சொல்றா, என்ன பத்தி கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் எல்லாருக்கும் மாத்து மருந்து தந்துட்டாரு பாருங்கன்னு அவ கைய கட்ட. அப்போ ஒரு லேடி மருந்து கொண்டு வர, அத உடனே தலைவன் எடுத்து பார்த்து, என்ன இது தேன் பாலகம், சரி நீ கிளம்பு. உடனே அவ போக அப்ப மாயா சொல்றா, நேத்து கூட இத கொடுத்தாங்க, ஏன்னா இந்த இடத்துல விஷவாயு அதிகமா இருக்கான், அது நம்மள பாதிக்க கூடாதுன்னு இத தரதா சொன்னாங்க. ஏன் இதுல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மாயா கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்றா, பிரச்சனை எதுவும் இல்ல, ஆனா இதை ஏன் நீ குடிக்கிறேன்னு தெரியுமா? இந்த தீவு முழுக்க நிறைய விஷச்செடி இருக்கு, அதனாலதான் இங்க அதிகமான விஷவாயு இருக்கு. ஆனா அதனால நம்ம உயிருக்கு பாதிப்பு இல்ல. ஆனா என்ன, பெண்களுக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு மாயா கேட்க, அது ஒண்ணும் இல்ல மாயா, அதிகமான விஷவாயு நம்ம உடலுக்குள்ள போனா பெண்களால குழந்தை பெத்துக்க முடியாது, அதனாலதான் இந்த தீவுல வாழ்ற பெண்களுக்கு பதிலா உங்களை வர வச்சோம். அப்ப இது எல்லாத்தையுமே அத்தீனா பாக்குறா. அத்தீனா பாக்குறத மாயா பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து கேக்குறா, அப்படின்னா நான் இதை குடிக்கலாம்ல? தாராளமா, ஆனா இந்த கப்புல இருக்கிற தேன் பாலகத்தை நீ குடிக்க வேணாம். ஏன் குடிக்க வேணான்னு சொல்றீங்க? ஏன்னா இதுல எலியோட கக்கா இருக்கு. உண்மையிலே அது இருக்கா? கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தலைவன் அந்த டீய எடுத்துட்டு போக, எங்கடா போயிட்டு வர? ஆமா கையில என்ன? தேன் பாலகம். டே முட்டா பையில, இதை ஏன்டா நீ குடிக்கிற? அட நார பையில, நான் ஏன்டா இதை குடிக்க போறேன்? அப்புறம் ஏன்டா கையில வச்சிருக்க? உடனே ஹீரோ அத நண்பன் கிட்ட தந்து, அத மூந்து பாரு. உடனே அவன் ஸ்மெல் பண்ணிட்டு, இதுல விஷம் இருக்கா? எனக்கு தெரியல, ஆனா இது வழக்கமான தேன் பாலகம் இல்ல, யாரோ இதோட சூத்திரத்தை மாத்தினதா தெரியுது. அப்படிதான் எனக்கும் தெரியுது. சரி அது யாரா இருக்கும்னு நினைக்கிற? வேற யாரு, அந்த யுவான் தான். அப்ப ஹீரோவோட அண்ணன் அங்க வரான். ஆமா நீ லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் மாயாவை பாத்தியா? உனக்கு எப்படி இல்ல தெரியும்? நேத்து மாயாவோட ரூம்ல உன்னோட மாஸ்க பார்த்தேன், ஆனா
நான் அதை கேட்கல. அவ பேரு எப்படி உனக்கு தெரியும்? ஏன்டா முட்டா பையில வந்திருக்க பொண்ணுங்க என்ன கல்யாணம் பண்ண வந்தவங்க. ஆனா கவலைப்படாத, நான் உன்னோட ஆளை சூஸ் பண்ண மாட்டேன். ஆனா என்ன வளர்ற, அவ ஒண்ணும் என் ஆள் இல்ல. அப்ப ஒருத்த வந்து வாலிரேவன் கூப்பிட்டதா சொல்ல உடனே அவங்க போறாங்க. வாலிரேவன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். அவர் தான் இந்த இடத்தோட லீடரே. அப்பா வர சொன்னீங்களா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? நம்மள கொல்ல வந்த அந்த பெண்ணை கைது பண்ணிட்டீங்களாமே? ஆமாப்பா, நானும் அண்ணனும் சேர்ந்துதான் அவளை பொறி வச்சு பிடிச்சோம். என்ன பொறி வச்சு பிடிச்சியா? இதை என்ன நம்ப சொல்றியா? நான் உங்ககிட்ட நேத்து அவங்கள கொல்ல போறேன்னு வேணும்னே சொன்னேன். அதை நம்பி நீ அவங்கள காப்பாத்துவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானும் உன்னோட அண்ணனும் ஒரு பிளான் போட்டோம். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அப்பா, நாம அவங்கள கொல்ல போறோமா? கண்டிப்பா இல்ல. அப்புறம் ஏன் தம்பி கிட்ட அப்படி சொன்னீங்க? ஜோவை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் சின்ன வயசுல இருந்து அவன் கொல்ல வந்தவங்களே மன்னிச்சு விட்டுருவன். சோ நான் உங்களை கொல்ல போறேன்னு சொன்னா கண்டிப்பா அவன் அவங்கள காப்பாத்த முட்டாள்தனமா ஏதாவது பண்ணுவான். சோ அதை யூஸ் பண்ணி அந்த உளவாளிய நம்ம பிடிக்கலாம். யுவான், இந்த பிளானுக்கு நீ தான் முக்கியமான ஆளு. அண்ணா, உனக்கு இது ஒரு ட்ராப்னு முன்னாடியே தெரியுமா? தெரியும்டா. அப்புறம் ஏன் சொல்லல? ஏன்னா நீ ஒரு முட்டாள். உன்கிட்ட ஏதாவது சொன்னா அதை கண்டிப்பா சொதப்பிடுவ. ஓ, என் மேல உனக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டு தானே இருக்க. அப்ப தலைவன் கையில இருக்கிற பாலகத்தை பார்த்து என்னது? உடனே தலைவன் சொல்றான், இந்த பாலகத்தோட சூத்திரத்தை யாரும் மாத்திருக்கிறதா நான் நினைக்கிறேன். உடனே தலைவனோட அப்பா கேக்குறாரு, காங்ஜூ, இந்த பாலகத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். பள்ளத்தாக்கு முழுக்க விஷவாயு இருக்கு. அதுக்கு ஹீரோவோட அப்பா சொல்றாரு, அது உண்மைதான். ஆனா அந்த விஷவாயு இப்ப ரொம்ப வீரியமா இருக்கு. அதனாலதான் யுவான அதோட சூத்திரத்தை மாத்த சொன்னேன். ஆனா நீ என்னன்னா அவன் மேல பழி போடுற. ஜோ, இந்த ஃபேமிலில நீ மட்டும் தான் முட்டாள், ஆனா மத்தவங்க அப்படி இல்ல. அப்போ ஒருத்த வந்து, தலைவரே, மாஸ்டர் சஞ்சு வந்துட்டாரு. அதை கேட்ட யுவான் லீடரை பார்த்து, ஸ்வான் மாஸ்டர், நான் என்னோட அண்ணனை போய் வரவேற்கிறேன். சரி, நீ கிளம்பு. உடனே அவன் போனதும் அவரோட தலைவனை பார்த்து, நீ இன்னும் சின்ன பையன் இல்ல, இந்த மாதிரி நீ இருந்தா இனிமே நீ இங்க தேவையில்லை, எனக்கும் இங்க இருக்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப, வணக்கம் உஜிமா. அது இருக்கட்டும், ஏன் அவன் அப்படி போறான்? ஏதாவது பிரச்சனையா? உடனே அவன் நடந்ததை சொல்ல, உடனே அவங்க தலைவனோட அப்பாவை பார்த்து, அவன் சின்ன பிள்ளை இல்ல, வளர்ந்துட்டான். ஏன் இப்பவும் அவனை திட்டுறீங்க? நான் ஒரு திறமையானவனா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவன் என்னன்னா உதவாக்கரனா இருக்கிறான். இங்க பாருங்க, நீங்க இதை ஏன் முன்னாடி சொல்லலாம், ஆனா மத்தவங்க முன்னாடி சொல்லக்கூடாது. குறிப்பா அந்த 2 பேர், அதான் சஞ்சு முன்னாடியும் யுவான் முன்னாடியும் இப்படி பேசாதீங்க. கட் பண்ணா இந்த பக்கம் வந்திருக்க மணமகளை அவங்க பரிசோதிக்க, ஏன்னா அவங்களுக்கு எந்த நோயும் இருக்கக்கூடாது, அப்பதான் அவங்களால குழந்தை நல்லபடியா பெத்துக்க முடியும்னு அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதை டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க தரவரிசையை பிரிக்கிறாங்க. அதுல கோல்டு டோக்கன் யாருக்கு வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் சில்வர், கடைசியா மர டோக்கன். நம்ம மாயா எதிர்பார்த்த மாதிரி அவளுக்கு தான் கோல்டன் டோக்கன் வருது. இந்த பக்கம் அத்தினாவுக்கு சில்வர் டோக்கன் வருது. நம்மள மாயாவுக்கு மட்டும்தான் கோல்டன் டோக்கன் வந்திருக்கு. சோ இவ்வளவுதான் லார்ட் குவான் சூஸ் பண்ணுவாரு. எப்படி சொல்ற? ஏன்னா நீ அழகா இருக்க, அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சில குறைகள் இருக்கு, ஆனா உனக்கு இல்ல. சோ நீதான் லார்ட் குவானோட மனைவியா மாறுவ. ஆனா மத்தவங்க கவலைப்பட வேணாம், இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதுல சஞ்சு வயசானவர் தான், ஆனா ரொம்ப நல்லவரு. நீ என்ன நினைக்கிற மாயா? இந்த 2 பேர்ல யாரு உனக்கு வந்தா நல்லா இருக்கும்? யாரு வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா மாயா, எனக்கு சஞ்சுவை கட்டிக்க தான் ஆசை. இப்ப அடுத்த நாள் தலைவனோட அண்ணன் வந்து மனைவியை சூஸ் பண்ண அவன் உடனே மாயா கிட்ட தான் போறான். இதே நேரத்துல காங் சஞ்சு வரான். அவனை பார்த்ததும் தலைவன் காண்டாக, இந்த பைத்தியம் ஏன் இங்க வரான்? இதே நேரத்துல இந்த பக்கம் குவான் வந்து மாயாவை சூஸ் பண்ணல, வேற ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிடுறான். அப்ப அத்தினா மாயாவை பார்த்து சிரிக்க, கட் பண்ணா சஞ்சு வந்து வால் தலைவனை போய் பாக்குறான். உனக்கு தெரியும்ல, ஷெங் ஃபேமிலிய யுஃபான் தாக்க பார்த்தான். அப்ப ஷெங் நம்ம கிட்ட உதவி கேட்டான். ஆனா அந்த நேரத்துல நாம கஷ்டப்பட்டோம், அதனால என்னால உதவ முடியல அப்படின்னு வால் தலைவன் சொல்ல, அதுக்கு சஞ்சு சொல்றான், சோங்கி என்னோட நண்பன் தான், நான் நம்ம நிலைமைய சொன்னேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா உங்க குடும்பத்தோட வாரிச இங்க அனுப்பியிருக்கான். அவ பேரு ஜெனி, மணப்பொண்ணா இங்க வந்திருக்கா. அப்ப அண்ணங்கார வந்து, அப்பா, அந்த அசாசினோட ஐடென்டிட்டிய கண்டுபிடிச்சிட்டோம். யாரவ? அவ ஷெங் குடும்பத்தை சேர்ந்தவ, அவ பேரு ஜெனி. அதை கேட்ட சஞ்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் போக, இந்த பக்கம் மாயா அத்தினாவை பார்க்க போக, அதே நேரத்துல அவ ரூம்ல குவான் சூஸ் பண்ணால அந்த பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனாலதான் இவ நம்ம கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கா. மாயா, டீ குடி அப்படின்னு சொல்லி அத்தினா அவளோட விரலை காட்ட, ஏன்னா மாயாவோட விரல்ல நகபாலிஸ் இருக்குல்ல, அது முழுக்க விஷம். உடனே மாயா அந்த டீல அதை மிக்ஸ் பண்ண, இந்த டீ என்னை விட உனக்கு தான் இப்ப அவசியம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க, உடனே அவ அதை குடிக்க, கட் பண்ணா தலைவனோட அக்கா சீசாங் வந்து இவான் கூட கடலை போட, ஆமா, ஏன் உன் கூட எல்லோ கார்டியனை கூப்பிட்டு வந்த? நான் உங்களை கூப்பிட்டு வரல, ஒருவேளை அவங்க ஜோவை கூப்பிட்டு போக வந்திருப்பாங்களோ. கட் பண்ணா மாயா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அவ ரூமை விட்டு வெளியே போக, ஏன் இவ்வளவு சீக்கிரமா அண்ணன் ஊரை விட்டு போனா? தலைவரே,
அங்க பாருங்க, என்ன இது எச்சரிக்கை விளக்கா? யாரு இறந்திருப்பா? கட் பண்ண காவலர்கள் லேடிஸ் ரூமை வந்து செக் பண்ண, அப்ப குவான் சூஸ் பண்ண மணப்பொண்ணு வந்து இறந்து போய் அவளோட டெட் பாடியை வெளியே கொண்டு வராங்க. அவ மாயாவை அத்தினா பார்த்து உடனே அவளோட ரூமுக்கு போக சொல்றா. மயிலாட், நீங்க மிஸ் மாயாவை தேடுறீங்களா? ஆமா. எங்க இருக்கா? அவ ஏன் ரூம்ல தான் இருக்கா. அவ ஏன் ரூம்ல இருக்கா? ஏன்னா மாயாவுக்கு அலர்ஜியா இருக்கு. அத வந்து அவ கத்தி சொல்ல, அது கேட்ட மாயா உடனே அந்த நைல் பாலிஷ டீல விட்டு அதை குடிக்கிறா. இதே நேரத்துல அவங்க மாயாவை பார்க்க ரூமுக்கு வர, ஆமா இவளுக்கு அலர்ஜி தான் இருக்கு, ஆனா இவ ஏன் உன் ரூம்ல இருக்கா? சொல்லு, இவ எதுக்கு உன்னோட ரூம்ல இருக்கா அப்படின்னு சோல்ஜர் கேட்க, என்ன கேட்டீங்க? நான் கேட்டேன் இவ எதுக்கு உன்னோட ரூம்ல இருக்கா. உடனே அத்தினா சொல்றா, உனக்கு தெரியாதா, நான் ஒரு டாக்டர், அவளை ட்ரீட் பண்ணதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். ஆனா இந்த சோல்ஜர் அத்தினா சொல்றதை நம்பாம உடனே மாயாவை பார்த்து, மிஸ் மாயா, உங்க போர்வைய விளக்குங்க, நான் உங்களை செக் பண்ணணும். என்ன பண்ற? நாங்க யாருன்னு தெரியும்ல, உங்க லார்ட் குவானோட வருங்கால மனைவியா மாற போறவங்க நாங்க. எங்க கிட்ட இப்படி பேசாத, நான் என்னோட கடமையை தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோல்ஜர் மாயாவோட போர்வையை எடுத்து பார்க்க, என்ன மன்னிச்சிடுங்க. உடனே அத்தினா அழுவுற மாதிரி நடிச்சு, பாத்துட்டல இப்ப கிளம்புங்க, இல்ல நான் உங்க தலைவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவேன். உடனே அந்த சோல்ஜர் மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போக, அவன் போன உடனே அத்தினா மாயாவை பார்த்து, நல்லா நடிச்ச, போய் ட்ரெஸ் மாத்து. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை சில சோல்ஜர்ஸ் கூப்பிட்டு வந்து காங் ஃபேமிலியோட மும்மூர்த்திகள் கிட்ட கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. என்ன வர சொன்னீங்களா? ஜோ, ஒரு கெட்ட செய்தி, நம்ம இடத்துக்கு எதிரிகள் வந்துட்டாங்க. அவங்க உன்னோட அப்பாவையும் உன்னோட அண்ணனையும் கொன்னுட்டாங்க. இப்ப காங் குடும்பத்தோட விதிமுறைப்படி உரிமைக்கான வாரிசு இல்லாத நேரத்துல அவசரமா எடுத்த முடிவு இது. அதனால யூ குடும்பத்தோட ரெண்டாவது மகனான நீ இனிமே இந்த இடத்தோட தலைவனா இருப்ப. கட் பண்ண நம்ம மாயாவை காட்ட, உடனே இந்த டீயை குடி, இல்லனா செத்துருவ. உடனே மாயா அதை குடிக்க, இருட்டான வானம், கொதிக்கிற பூமி, வேட்டையாடும் டீமன், நீயும் ஷீயா? இல்ல நான் மெய். அதாவது ஏன்னா உஃபங் கூட்டணியில 4 லெவல் இருக்கு. ஷீ, மெய், வாங், லியாங். இதுல ஷீ வந்து கத்துக்குட்டிங்க, மெய் வந்து அதுக்கான அடுத்த கட்டம். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவனோட அப்பாவை கண்ணீரோட பாக்குறான். அவ 3 கார்டியனும் வந்து, ஜோ இத குடி, இது அனஸ்டேசியாவா? உடனே அவரு ஆமான்னு தலையாட்ட, உடனே ஜோ வந்து அதை குடிக்க, அவன் குடிச்ச உடனே அவனோட முதுகுல ஒரு டாட்டூவை வரைகிறாங்க. இந்த டாட்டூ உன்னோட ஸ்கின்ல வரைஞ்சிட்டா உன்னோட வாழ்நாள் முழுக்க நீ இங்கதான் இருக்கணும். உன்னால எப்பவுமே வெளி உலகத்துக்கு போக முடியாது. அது மட்டும் இல்ல, உன்னோட இந்த உடல் உயிர் எதுவும் உனக்கு இனிமே சொந்தம் இல்ல. நம்ம காங் குடும்பத்துக்காக நீ வாழணும், அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்காக நீ சாகவும் தயாரா இருக்கணும். அப்ப தலைவனுக்கு அவன் அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அப்பா, உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கே அது என்னப்பா? அது நம்ம கடமைப்பா, உனக்கு ஒரு நாள் புரிய வரும். உலகத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த தகவலை அனுப்புங்க. நம்ம இடத்தோட புது தலைவர் காங் ஜோ. இப்ப அவங்க இறந்து போன நியூஸை கேட்டு யுவான் அங்க வரான். யுவானை பார்த்த உடனே தலைவன் கேக்குறான், சொல்லுடா, நம்ம எல்லாருமே அமுத மருந்த சாப்பிடுறோம். என் அப்பாவும் அண்ணனும் கூட அதை தினமும் சாப்பிடுறாங்க. அப்படி இருக்க அவங்க எப்படி விஷத்தால கொல்லப்பட்டாங்க? உன்னோட ஜி குடும்பம் என்னதான் பண்றீங்க? சண்டை போடாதீங்க. யுவான், அவரு நம்ம வாழ் தலைவர், மரியாதையா பேசு. என்ன இவன் தலைவனா? உங்களுக்கு பைத்தியமா? இவனை போய் தலைவனா மாத்திருக்கீங்க? இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? சட்டப்படி குவான் உயிரோடு இல்லனா என்னோட அண்ணனை தான் நீங்க தலைவனா மாத்தணும். அப்ப கார்டியன் சொல்றாரு, காங் ஃபேமிலியோட முதல் தலைவர் உருவாக்குன விதிமுறை உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல் ரூல், நம்ம குடும்பத்துல எப்பவுமே ஒரு தலைவர் இருக்கணும். அதுவும் தலைவர் இறந்த அந்த நொடியே தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைவர் இறந்து போன தலைவரோட வாரிசா இருக்கணும். ஆனா ஒரே நேரத்துல தலைவரும் அவரோட வாரிசும் இறந்து போனாங்க. காங் குடும்பத்தோட 2வது விதிமுறைப்படி அவரோட அடுத்த வாரிசை தலைவரா தேர்ந்தெடுக்கணும். ஆனா விதியோ சதியோ உன்னோட அண்ணன் இப்ப நகரத்துல இல்ல. சோ அவன் இல்லாததுனால அவனுக்கு அடுத்தபடியா இருக்கிற காங்ஜோ தான் தலைவனா தேர்ந்தெடுக்கணும். ஆனா இந்த காங்ஜோ வாய மூடு, இப்ப அவரு நம்ம தலைவன். ஏதாவது பேசுறதா இருந்தா உன்னோட அண்ணன் வந்த பிறகு பேசு. உடனே யுவான் அங்க இருந்து போறான். இப்ப ஜோ வந்து நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறான். கட் பண்ண உஃபாங் கிளான காட்ட, நீ சொல்றது உண்மையா? அவங்க இறந்துட்டாங்களா? உடனே அவன் சொல்றான், உண்மைதான். சரி, இத பண்ணது நம்ம ஆளா? எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆளுங்களால அந்த 2 சிங்கத்தை கொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, நாம அதுக்காக அவங்களை அனுப்பலையே. அப்ப மொட்டையா உள்ள வந்து சொல்றான், ஒருவேளை அவங்களோட ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஜெனி ஏற்கனவே மாட்டிக்கிட்டா. சோ அவ கூட இவங்கள போட்டு கொடுத்திருக்கலாம். அப்ப நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்களா? கவலைப்பட வேணாம், நம்ம புலிகள் சாதாரணமானது இல்ல. அப்படின்னா மேயும் ஷீயும் இப்ப அங்க இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இதே நேரத்துல சஞ்சு வந்து யாரோ ஒருத்தரோட வீட்டை செக் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு நேரமா இங்க இருப்ப? இப்ப நீ தலைவனா மாறிட்ட. உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. நான் இதுக்கு ஆசைப்பட்டதில்ல, எப்பவும் ஆசைப்பட்டதில்ல. ஆனா நான் ஆசைப்படாத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பதவியை வச்சே யாரு என் அப்பாவையும் அண்ணனையும் கொன்னதுன்னு நான் கண்டுபிடிப்பேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நண்பன் கேட்க, யார் இவங்க 2 பேர் இறந்ததை முதல்ல பார்த்தது? அதுக்கு நண்பன் சொல்றான், உஜிமா தான்.
உடனே அவங்கள போய் நம்ம ஜோ பாக்குறான். நான் கடைசியா பார்த்தப்ப உன்னோட அண்ணன் ஜெனியை கூப்பிட்டு வந்தான். உடனே உன்னோட அப்பா என்ன போக சொல்லிட்டாரு. அதனால நானும் போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திரும்ப வந்தா அவங்க 3 பேருமே சண்டை போட்டதை நான் பார்த்தேன். அப்ப சடனா விளக்கெல்லாம் அணிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சண்டை போட்டவங்க அமைதியாயிட்டாங்க. அப்ப ஜோ கேக்குறான், உஜிமா இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க ஏன் சோல்ஜர்ஸ கூப்பிடல? நான் கூப்பிட போனேன், ஆனா யாருமே அங்க இல்ல. என்ன சொல்றீங்க? யாருமே இல்லையா? அந்த நேரத்துல 2 பேர் காவலுக்கு இருக்கணுமே. நீங்க சொல்ற பொண்ணு ரொம்ப பலவீனமானவ, அவ எப்படி இவங்களை கொல்ல முடியும்? ஏன்னா அவ பாய்சனால அவங்களை கொன்னு இருக்கா. உடனே நம்ம தலைவர் அந்த 2 சோல்ஜரை போய் இன்டராகேட் பண்றான். அன்னைக்கு நைட்டு வால் தலைவரை மாஸ்டர் சஞ்சு பார்த்து பேசினாரு. ஆனா லார்ட் குவான் வந்த பிறகு உடனே சஞ்சு கிளம்பிட்டாரு. நானும் அவன் போனதை பார்த்தேன். சரி, அப்புறம் என்னாச்சு? லார்ட் குவான் கிருஷ்ணனுக்கு போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க 2 பேரை கிளம்ப சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்க நேத்து காவலுக்கு இல்ல. இவங்க சொல்றத நம்புறியா? எனக்கும் என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா இறந்து போனவ போய் சொல்ல மாட்டா. உடனே 2 பேருமே ஜெனியோட பாடியை போய் பார்க்க அங்க ஒரு ஹேர் கிளிப் இருக்கு. அத உடனே ஜோ எடுக்க போக ஆனா நண்பங்காரன் தடுத்து இது விஷம், சோ வெறும் கையால தொடாத அப்படின்னு சொல்லி அவன் கிளவுஸ தரான். உடனே கிளவுஸ போட்டுட்டு அதை எடுத்து பாக்குறான். சோ இந்த ஹேர் பின்ல பாய்சனை வச்சிருக்கா. நேத்து நான் அப்பாவோட பாடியை பார்த்தப்ப அவரோட கை பர்பிளா இருந்தது. சோ அப்பா உடம்புல பாய்சன் இருக்கு. ஆனா அப்பாவும் அண்ணனும் எப்படி அந்த விஷத்தை தொட்டிருப்பாங்க? ஒருவேளை உன்னோட அப்பாவும் அண்ணனும் இதை ஓபன் பண்ணிருக்கலாம். அதனால விஷம் அவங்களுக்குள்ள போயிருக்கும். சரி, நீங்க இதை கண்டுபிடிச்சப்ப ஏதாவது உள்ள இருந்ததா? இல்ல எம்டியா தான் இருந்தது. ஒருவேளை மாஸ்டர் சஞ்சு கிளம்பும் போது இதை எடுத்துட்டு போயிருப்பாரு. உடனே அவங்க ஜெனியோட உடம்ப பார்க்க, பாத்தியா இவ உடம்பு யாரோ நெருப்ப வச்சு சுட்ட மாதிரி தெரியுது. ஆனா அவ இதனால சாகல. அவ செஸ்ட் பக்கத்துல ஒரு வாளோட அடையாளம் இருக்கு. சோ அவ இதனாலதான் இறந்திருக்கா. சரி, இவ ஜெனின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? ஃபர்ஸ்ட் இவ யாருன்னு தெரியாது. ஏன்னா இவ போலியான ஐடென்டிட்டியால வந்திருக்கா. ஆனா இவ தான் ஜெனியான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சரி, இந்த சம்பவத்துக்கு பிறகு லேடிஸ் ஹாஸ்டலை செக் பண்ணியா? நான் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சோல்ஜர் அனுப்பினேன். ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவும் அங்க நடக்கல. ஆனா வந்த பிரைடுல 2 பேருக்கு மட்டும் யாரோ விஷம் கொடுத்திருக்காங்க. அந்த 2 பேர் யாரு? ஒன்னு உங்க அண்ணன் தேர்ந்தெடுத்த பொண்ணு, இன்னொன்னு மாயா. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருக்கிட்டையும் கோல்டன் டோக்கன் இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல அலர்ஜி ஏற்பட்டிருக்கு. உடனே நம்ம டீம் கிளம்ப கட் பண்ணா மாயாவை காட்ட நம்ம 2 பேருமே ஒண்ணுதான். சோ நீ எதுக்கு இங்க வந்த? மாயா, நம்ம 2 பேரும் ஒண்ணு இல்ல. ஏன்னா நான் மெய், நீ ஷீயை விட மெய்யோட பவர் தான் அதிகம். சோ நம்மள ஒப்பிட்டு பேசாத. சரி, நான் இனிமே அப்படி பேச மாட்டேன். ஆனா இந்த மிஷினுக்கு மெய் அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. மாயா, எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு. அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். ஜெனி இறந்தா. அவ ஜெனியும் மெய்யா? யாரு அந்த முட்டாளா? கண்டிப்பா அவ இல்ல. அப்படின்னா நாம இந்த மிஷினை ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம். மாயா, பறவைகள் ஒன்னா பறக்கும். ஆனா அந்த பறவைகள்ல கழுகு மட்டும் தனியா வானத்துல பறக்கும். சோ உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நாம ஒண்ணு சேர்ந்து இத பண்ண முடியாது. சரி, இனிமே நான் உன்னை தேடி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மாயா போக, அப்ப அத்தினா கேக்குறா, மாயா, நேத்து நீ வெளியே போனத நான் பார்த்தேன். நீ போன சில மணி நேரத்திலேயே சோல்ஜர் நம்மள தேடி வந்தாங்க. சோ கண்டிப்பா யாரையோ நீ கொன்னு இருக்க. அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ சொல்றது உண்மைதான். நேத்து 2 பேர் இறந்துட்டாங்க. அது தலைவரும் அவரோட மகன் குவானும் தான். அவங்கள நீ தான் கொன்னியா? கட் பண்ணா நம்ம ஜோ வந்து லீனாவை பார்க்க வரான். இந்த லீனா வந்து குவான் சூஸ் பண்ணால அந்த பொண்ணு தான். மருத்துவரே, இவ எப்படி இருக்கா? இன்னும் சீரியஸா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல, இவளுக்குள்ள இருக்கிற விஷம் 1 இல்ல 2 இருக்கு. அதனால இவளை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் மாயா சொல்றா, அவங்க 2 பேரை நான் கொள்ளல. அது மட்டும் இல்ல, என்ன அதுக்காக இங்க அனுப்பல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டேன், ஒருவேளை நான் மாட்டினா நீயும் மாட்டிப்ப. சோ நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணதான் இந்த மிஷினை முடிக்க முடியும். மாயா, நான் இங்க வந்த காரணம் வேற, நீ இங்க வந்த காரணம் வேற. ஆனா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். உன்னோட இடத்துல நான் இருந்தா அந்த நெயில் பாலிஷ இந்நேரத்துக்கு ரிமூவ் பண்ணிருப்பேன். கட் பண்ணா தலைவன் இவனை பார்த்து, அப்பாவோட பாடியை எக்ஸாமைன் பண்ணியா? ஏதாவது தெரிஞ்சுதா? அவங்க 2 பேரோட பிரேதத்தை நான் செக் பண்ணேன். 2 பேர் உடம்புலயும் வேற விஷம் இருக்கு. அது நம்ம குடும்பத்தால செய்யப்பட்ட ஒரு தனித்துவமான விஷம். இது நம்ம உடம்புல போன சில நொடியிலே நம்மள தாக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மருந்துக்கு மாத்து மருந்து கூட இல்ல. நீ சொல்ற இந்த விஷம் நம்ம குடும்பத்தால உருவாக்கப்பட்டதுன்னா, அப்படின்னா இது எப்படி எதிரிங்களுக்கு கிடைச்சது? தலைவருக்கு வரலாறு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துல உருவாக்கப்படுற விஷம்லாம் வெளி உலகத்துல விற்கப்படுது. சோ
இது யாருக்கு வேணாலும் கிடைக்கும். சோ மறுபடியும் ஒரு டேட்டன்ல வந்திருக்குமா? ஆனா எனக்கு என்ன டவுட்னா, உன்னோட குடும்பம் தான் மருந்தை உருவாக்குறீங்க. ஏன்னா நம்மள யாரும் விஷம் வச்சு கொல்லக்கூடாதுன்னு நம்ம எல்லாருமே அந்த மருந்தை சாப்பிடுறோம். சோ அப்படி இருக்க அவங்க எப்படி செத்தாங்க? சோ உங்க குடும்பத்தால உருவாக்கப்படுற மருந்து வேலை செய்யலையா? நான் அதை செக் பண்ணதான் இங்க வந்தேன். மருந்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா உனக்கு டவுட் இருந்தா உன்னோட குடும்பத்துல வேலை செய்யற ஆட்கள் கிட்ட கேளு. ஏன்னா மருந்து அவங்க தான் கொண்டு போறாங்க. சோ அவங்க சேஞ்ச் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் அவங்கள விசாரிக்க தான் போறேன். ஆனா விசாரணையில இது உன்னோட வேலைன்னு தெரிய வந்தா கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இந்த பக்கம் மாயாவை காட்ட, சோ அவங்க 2 பேர் இறந்ததால இப்ப சட்டப்படி அடுத்த வாரிசு தான் தலைவனா மாறுவான். என்ன வாரிசு? என்ன மாயா உன்னோட ரேவன் இத பத்தி சொல்லலையா? காங் குடும்பத்தோட தலைக்கட்டு கொல்லப்பட்டா அந்த குடும்பத்தோட அடுத்த வாரிசு தலைவனா மாறுவான். ஆனா அவரும் இறந்துட்டா அதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்தபடியா இருக்கிற மூத்தவன் தலைவனா மாறுவான். அப்படி வச்சு பார்த்தா சஞ்சு தான் அடுத்த தலைவன் அந்த சஞ்சு இல்ல, காங்ஜோ. ஏன்னா இங்க சஞ்சு இல்ல. சோ அடுத்தபடியா இருக்கிறது காங்ஜோ தான். அப்படின்னா உன்னோட அடுத்த இலக்கு காங்ஜோ தானே? போன முறை தோத்த மாதிரி இந்த முறை தோத்து போகாத. அப்புறம் மறுபடியும் நாம ஒரு மணமகளை கொல்ல வேண்டியதா வரும். எனக்கு இப்பதான் புரியுது உன்னோட மிஷன் கூட வால் தலைவன் தானே. ஏன்னா இந்த இடத்தோட எதிர்கால வால் தலைவன் லார்ட் குவான் தான். சோ அவருக்காக தான் நான் வந்தேன். நீயும் அவருக்காக தான் வந்திருக்க. ஆனா நேத்து போட்டியில நீ தோத்துட்ட. உனக்கு கோல்டன் டோக்கன் கிடைக்கல. அதனாலதான் அந்த பிரைட நீ தாக்கிருக்க. ஏன்னா அவ இறந்துட்டா அவளுக்கு அடுத்தபடியா நீ இருக்க. சோ உனக்கு அந்த டோக்கன் கிடைக்கும். மாயா நீ என்னை இப்போ கூட புரிஞ்சுக்கல. நான் இங்க வந்தது வால் தலைவனுக்காக இல்ல. சோ எனக்கு கோல்டன் டோக்கன் தேவையில்லை. அப்படின்னா நீ வேணும்னே தான் போட்டியில தோத்தியா? ஆமா மாயா. அப்பதானே என்னால சஞ்சுவை நெருங்க முடியும். இத உடனே காங் ஃபேமிலிக்கு அனுப்பு. நம்ம தேடி வந்த தகவல் இங்க இல்ல. அப்ப காங் ஃபேமிலி கிட்ட இருந்து ஓலை வருது. அதுல நம்ம ஹீரோ தலைவனானதை பத்தி எழுதிருக்கு. மாஸ்டர் இது ரொம்ப அநியாயம். சட்டப்படி நீங்க தான் அடுத்த தலைவரா வரணும். வாய மூடு. அங்க தலைவர் இறந்துட்டாரு. அவரோட மகனும் கொல்லப்பட்டிருக்கான். அப்படி இருக்க அத பத்தி கவலைப்படாம புது தலைவனை பத்தி கவலைப்படுறியா? தலைவர் யாரா வேணா இருக்கலாம். ஆனா என் குடும்பத்து மேல கைய வச்சவனை நான் சும்மா விட மாட்டேன். உடனே வண்டியை தயார் பண்ணு. நம்ம 2 பேரும் வந்த மிஷனை முடிக்கணும். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. என்ன இது ஈயோட முட்டை. இதை நீ சாப்பிட்டதால அது முட்டை விட்டு வெளியே வந்த உடனே உன்னோட எலும்பை கடிச்சு தின்னும். ஆனா கவலைப்படாத, இது உனக்கு வலி தராது. ஆனா 15 நாளைக்கு ஒரு முறை நீ மாத்து மருந்து எடுத்துக்கலனா இது உன்னை கொன்னுரும். இப்ப நீ எப்படி ரேவனை கான்டாக்ட் பண்ண போற? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு நீ உதவி பண்ணணும். இப்ப நம்ம ஜோ கரையில பேப்பர் போட்டை பாக்குறான். உடனே நண்பன் கிட்ட அதை எடுக்க சொல்லிட்டு அது யார் பண்ணதுன்னு போய் பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம மாயா தான். உடனே அவ ஹீரோவை பார்த்த உடனே அங்கிருந்து ஓட. ஆனா தலைவன் அவளை பிடிச்சிடுறான். ஏன் இப்படி பண்ண? நான் இங்க இருந்து தப்பிக்க நினைச்சேன். எதுக்கு? அப்ப இஃபான் நண்பா இவ யாருக்கோ தகவல் அனுப்ப பாத்திருக்கா. உடனே தலைவன் அதை ஓபன் பண்ணா அதுல பெருசா எதுவும் இல்ல. மாயா தன்னோட இறந்து போன அப்பாவுக்கு அதுல அஞ்சலி செலுத்திருக்கா. இதே நேரத்துல அத்தினா எங்கேயோ போக, எதுக்கு இதெல்லாம் பண்ற? இன்னைக்கு என் அப்பாவோட நினைவு நாள், அதான் அவருக்கு ப்ரே பண்ற. ஆமா மாயா, உன்னோட ஃபேஸ்ல எந்த சிம்டம்ஸும் இல்லையே. ஆனா நீயும் லீனா மாதிரி பாதிக்கப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஓ அதுவா? இங்க கூட வந்த பிரைடுல அத்தினா ஒரு டாக்டர்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் அவகிட்ட போய் உதவி கேட்டேன். அவதான் எனக்கு ஒரு ஆயில்மெண்ட் தந்தா. அதை போட்ட உடனே நான் குணமாயிட்டேன். ஆமா, எப்படி உனக்கு அலர்ஜி ஆச்சு? ஏதாவது ஒத்துக்காதத சாப்பிட்டியா? நானும் லீனாவும் கடைசியா டீ தான் குடிச்சோம். அதுவும் அத்தினா ரூம்ல தான். உடனே அத்தினா ரூமுக்கு போய் அவன் செக் பண்ண, மேடம் யூ அந்த பொண்ணு எங்க தெரியல. காலையில இருந்தே அவ இங்க இல்ல. அப்ப வீரர்கள் எல்லா ரூமையும் சோதனை பண்ணி சந்தேகப்படுற மாதிரி ஒரு பொருளை கொண்டு வராங்க. இதை யார் ரூம்ல இருந்து கொண்டு வந்தீங்க? மிஸ் சான் ரூம்ல இருந்து இதை கொண்டு வந்தோம். உடனே இஃபான் அதை செக் பண்ணிட்டு இது ஒரு பாய்சன். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது மாயா அவளோட நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு அதை மிஸ் சான் ரூம்ல போய் வச்சிருக்கா. அது ஒன்றும் விஷம் இல்ல, அது ஆஸ்துமா மருந்து. மிஸ் சான், நீங்க சொல்ற மாதிரி இது ஆஸ்துமா மருந்தா இருக்கலாம். ஆனா காங் கான்டினென்ட்குள்ள வரும்போது மருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அப்படி இருக்க இதை எப்படி நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க? அது சொல்ல முடியாத இடத்துல மறைச்சு வச்சு கொண்டு வந்தேன். மிஸ் சான், இது மருந்துன்னு சொல்றீங்க, அப்படின்னா இதை எங்க முன்னாடி சாப்பிட்டு காட்டுங்க. உடனே அவ சாப்பிட்ட உடனே அவ ஸ்கின்லாம் சேஞ்ச் ஆக இதை நாங்க எதிர்பார்க்கல. சோல்ஜர்ஸ், இவளை உடனே அவளோட வீட்டுக்கு அனுப்புங்க. கட் பண்ணா அத்தினாவை காட்ட, யார் நீ? இங்க என்ன பண்ற? நான் அத்தினா. ஓ, கல்யாண பொண்ணா? சரி, நீ ஏன் இங்க வந்த? எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டரை பார்க்க கிளினிக்கு வந்தேன். உன்னோட உடம்புக்கு என்ன? தெரியல, என்னோட கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. அதனாலதான்
என்னால அன்னைக்கு கோல்டன் டோக்கனை வின் பண்ண முடியல. வால் தலைவர் மேல அவ்வளோ லவ்வா. முதல்ல அவரை பிடிச்சது, ஆனா இப்ப பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன இப்ப இருக்கிற வால் தலைவர் காங்ஜோ என் பார்வையில அவன் ஒரு குப்பை. ஆனா சஞ்சு அப்படி இல்ல. அவர்தான் வால் தலைவரா இருக்க தகுதியானவரு. இதுக்கு முன்னாடி நீ என்ன பாத்திருக்கியா? பார்த்தா அது நம்ம சஞ்சு. கட் பண்ணா இப்ப அவ ரூமுக்கு வர அங்க அவளுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். வாங்க மிஸ் அத்தினா, எங்க போனீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டரை பார்க்க போனேன். அதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? இல்ல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியல, அதை கண்டுபிடிச்சி இங்க வர்றதுக்குள்ள இவ்வளோ நேரம். ஓ அப்படியா, சரி. மிஸ் அத்தினா, மிஸ் மாயா சொன்னாங்க அவங்க நோய் உங்ககிட்ட இருக்கிற ஆயில்மெண்டால தான் குணப்படுத்தினீங்களாமே, அது உண்மையா? ஆமா. அப்படின்னா மிஸ் அத்தினா, இங்க வர பிரைடுக்கு விதிமுறை தெரியும்ல, வெளியே இருந்து மருந்து கொண்டு வரக்கூடாது. அப்படி இருக்க செக்கிங்க மீறி எப்படி உள்ள கொண்டு வந்தீங்க? அது சொல்ல முடியாத இடத்துல மறைச்சு வச்சு கொண்டு வந்தேன். சரி, இனிமே அப்படி பண்ணாதீங்க. எதுக்கு என்ன போட்டு கொடுத்த? அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் தான் போனியா? ஆமா, ஆனா டாக்டரை பார்க்க போல, அந்த யுவானை பார்க்க போனேன். ஆனா அங்க போன பிறகு எனக்கு பேரதிர்ச்சி. என்னன்னு தெரியுமா? சஞ்சுவை நான் பார்த்தேன். அப்படின்னா உன்னோட டார்கெட் சஞ்சுவா? ஆமா, ஏன் டார்கெட் அவன்தான். சரி, அவனை எப்படி உன்னோட வலையில விழ வைக்க போற? ஆல்ரெடி அவன் விழுந்துட்டான், அதுவும் இந்த ஜேட் டோக்கனால. இதனால எப்படி அவன் மயங்கினா அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஆனா எதுக்கு என்ன மாட்டி விட்ட? ஏன்னா அவன் என்ன நம்பணும். அது மட்டும் இல்ல, உன்னோட டார்கெட் சஞ்சு, என்னோட டார்கெட் காங்ஜு. சோ நாம இனிமே எனிமிஸா இருந்தாதான் அவங்க பார்வை நம்ம மேல விழும். கட் பண்ணா இஃபானும் ஹசானியாவும் கிளினிக்கு வர அப்போ ஒருத்த சில மெடிசனை எரிக்கிறத அவங்க பார்க்க, உடனே அவனை பார்த்து அது என்னன்னு கேட்க அவன் சொல்றான், இதெல்லாம் பழைய மருந்து, அதனாலதான் இதை எரிக்கிற. பழைய மருந்தா இருந்தா ஷிப்மெண்ட்டுக்கு கொண்டு போய் தானே அது எரிக்கணும், ஆனா நீ ஏன் இங்கே எரிக்கிற? உடனே இஃபான் அதை கொட்டி பார்த்து அதுல இருந்து சில மூலிகையும் சில பேப்பரையும் எடுக்கிறான். நீ கொண்டு வந்த மூலிகை ஈதர் மலர் வேறு, அதை யூஸ் பண்ணி தான் அமுத மூலிகையை உருவாக்குவாங்க. ஆனா அதை எதுக்கு அவன் எரிச்சான்? நம்ம குடும்பத்துல மருத்துவர்கள் இல்ல, சோ அந்த யுவான் கிட்ட கேட்டாலும் அவன் எனக்கு உதவ மாட்டான். இப்ப என்ன பண்றது? நான் வேணா எனக்கு தெரிஞ்ச மருத்துவரை கூப்பிட்டு வருவா. அப்போ ஒரு கார்டு எல்டர்ஸ் கூப்பிட்டதா தலைவனை கூப்பிட, உடனே அவன் கிளம்புறான். அங்க போனா சஞ்சு இருக்கான். நான் உங்க 2 பேரையும் எதுக்கு வர சொன்னா, எதிர்பாராம துர்மரணம் நிகழ்ந்திருக்கு. சோ 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா அதே நேரத்துல இந்த ஊஃபங் நம்மள தாக்க மணமகளை பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. அதனால மறுபடியும் புது மணமகளை தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால இப்ப இருக்கிற மணமகள்லயே உங்க 2 பேருக்கும் மனைவியை தேர்ந்தெடுங்க. நம்ம தலைவர் மாயா பேரை சொல்ல சஞ்சு அத்தினா பேரை சொல்றான். உடனே 2 பேரையும் அவங்க கூப்பிட்டு வர அப்ப சஞ்சு சொல்றான், கல்யாணம் நல்ல விஷயம்தான், ஆனா நம்ம எதிரிங்க மணமகளை அசாசினா யூஸ் பண்ணி நம்மள கொல்ல பார்த்தாங்க. இதை நான் எதிர்பார்க்கல. என்னதான் அவன் மாட்டிக்கிட்டாலும் எனக்கு என்னவோ இங்க இன்னொரு அசாசின் இருக்கான்னு தோணுது. அதனால இவங்க 2 பேரோட பேக்ரவுண்ட நாம விசாரிப்போம். இவங்க உண்மையிலே இவங்க சொல்ற கிராமத்துல இருந்து தான் வந்தாங்கன்னா கல்யாணத்தை நடத்தலாம். உடனே 2 பேரையும் கூப்பிட்டு போய் அவங்க உருவப்படத்தை வரைய மணமகள் போனதால நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஜோ, நான் இங்க ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா நீ யோசிச்சியா, நான் உன்னை தலைவனா கூப்பிடல, ஏன்னா அதுக்கு உனக்கு தகுதி இல்ல. சஞ்சு, நம்ம குடும்பத்தோட விதிமுறைப்படிதான் என் தம்பிய தலைவனா மாத்தினாங்க. அப்படியா? எங்க அந்த விதிமுறைய சொல்லு, கேட்டுக்கோ. தலைவனா இருக்கணும்னா அவனுக்கு 25 வயசு இருக்கணும். ஆனா யுவான், நீ சின்ன பையன், சோ உன்னால குட்டி காரணம் போட்டாலும் தலைவனாக முடியாது. 2வது, தலைவனா இருக்கிறவன் ஒரு ஆண் வாரிசா இருக்கணும். சோ அப்படி வச்சு பார்த்தா என்னால தலைவனா மாற முடியாது. 3வது, தலைவன் காங் ஃபேமிலியை சேர்ந்தவனா இருக்கணும். ஆனா பதவி ஏற்கும் போது சஞ்சு இல்ல, அதனால்தான் அவனுக்கு அடுத்தபடியா இருந்த காங்ஜோவை தலைவனா தேர்ந்தெடுத்தாங்க. அசன்யூ, இன்னொரு விதிமுறை இருக்கு, நீ மறந்துட்டியா? இல்ல, மொத்தம் 3 தான் இருக்கு. இல்ல, 4வதா ஒண்ணு இருக்கு. காங் ஃபேமிலியில அவன் வாழ்ந்தாலும் அவன் காங் ரத்தமா இருக்கணும். நீ சொல்றது புரியல. அதாவது என்னன்னா, உன் தம்பி காங் குடும்பத்தோட வாரிசு இல்ல, ஏன்னா அவனோட அம்மா வேற ஒருத்தரோட உறவு வச்சு இவனை பெத்து போட்டா. சோ இவன் காங் ஃபேமிலியை சேர்ந்தவன் இல்ல. கொப்பம் அவன, என் அம்மாவை பத்தி தப்பா பேசுறியா? உடனே சஞ்சு 2 பேரையும் தடுத்து அவங்க கணத்துல பலார்னு ஒண்ணு விட, சஞ்சு ஏன் தலைவர் அடிச்ச? ஏன்னா தலைவனா இருக்கிறவன் பெரியவங்களோட சபையில அத்துமீறி சண்டை போடக்கூடாது, அதான் ஒண்ணு விட்ட. எனக்கு தெரியும் நீ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு.
எதுக்கு பண்ற? ஏன்னா நீதான் அவங்கள கொன்ன. என்ன காமெடி பண்றியா? அவங்க இறந்தப்ப நான் இல்ல, அதுதான் எனக்கு சந்தேகமே. கடைசியா நீதான் அவங்க 2 பேர் கூட இருந்த. ஆனா ஏன் திடீர்னு ஊரை விட்டு கிளம்புன? அது ஒரு ரகசியம். என்னால அத வால் தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும். இப்ப நான் தான் தலைவன், ஆனா நான் உன்னை ஏத்துக்கலையே. அது மட்டும் இல்ல, உன்னோட அப்பாவையும் உன்னோட அண்ணனையும் கொன்னு நான் அதிகாரத்தை கைப்பற்றணும்னு நினைச்சிருந்தா நான் ஏன் ஊரை விட்டு போக போறேன்? சோ உன்னோட பழைய பகைய இங்க கொண்டு வராது. உடனே தலைவன் கிளம்ப. இப்ப அடுத்த நாள் வந்து சஞ்சு 2 பேரோட பேக்ரவுண்ட விசாரிச்சு இவங்கள நாம நம்பலாம். அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. என்ன, அங்க போன யாரும் இது வரைக்கும் திரும்ப வந்தது இல்லையா? ஆமா, ஒண்ணு காணாம போவாங்க இல்ல கொல்லப்படுவாங்க. ஆனா இது வரைக்கும் அங்க போன ஒருத்தரோட பாடிய கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தரை தவிர. என்னோட தங்கச்சி, நீனா அவளை மறக்கலையா? எப்படி மறப்ப? எனக்கு இருந்த ஒரே சொந்தம் அவதான். அவளை அந்த காங் குடும்பம் கொன்னுட்டாங்க. சோ நான் பழி வாங்கணும். ஆனா அங்க போற யாருமே மிஷினை முடிக்கலையே. அப்படி இருக்காங்கயே மறுபடியும் ஆட்களை அனுப்புறீங்க. இது வரைக்கும் நம்ம ஆளுங்க யாருமே அந்த மிஷினை முடிச்சதில்ல. ஆனா ஒருத்த வின் பண்ணிருக்கான். அவன் காங் கான்டினென்ட்டுக்கு போய் 20 வருஷம் ஆகுது. அங்க அவன் இறந்துட்டதா நினைச்சோம். ஆனா போன வாரம் அவன் கிட்ட இருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது. கல்யாண விழாவா? ஆமா, அது அவன் தான் நமக்கு அனுப்புனான். இந்த கல்யாணத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி இருக்க நீங்க எப்படி இதை நம்புனீங்க? ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாத ஒன்ன அவன் அந்த கடிதத்துல எழுதியிருந்தான். ஆனா போனவன் ஆனா பெண்ணான்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்பால் ஒருத்த அந்த தீவுல இருக்கான். இது வரைக்கும் நம்ம அவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நாம இங்க வந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் தான் அந்த 2 பேரை கொன்னிருப்பானோ? எனக்கும் தெரியல. கட் பண்ணா இந்த பக்கம் இது வரைக்கும் நம்ம காங் கான்டினென்ட்ல தலைவர்களா இருந்தவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். நீ தலைவனா இருக்க என்ன தகுதி இருக்கு? நம்ம குடும்பத்தோட கொள்கையால தான் நீ தலைவனா மாறின. ஆனா இப்படிப்பட்ட தலைவன் இருந்தா எதிரிகள் நம்மள பார்த்து சிரிப்பாங்க. அதனால இவன் 3 வெந்தய மலையோட சவாலை ஃபேஸ் பண்ணணும். அதை இவன் தாண்டிட்டா இவன் தலைவனா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நான் உன்னோட சவாலை ஏத்துக்கிறேன். தம்பி, இது ஒன்னும் பொண்ணுங்களை கரெக்ட் பண்ற சவால் இல்ல, மரண சவால். உன்னால இதை தாண்ட முடியுமா? முடிச்சு காட்டுறேன்டா, அதையும் பாப்போம். உடனே தலைவன் கிளம்ப. அவன் போன உடனே சஞ்சு சொல்றான், எல்லையற்ற நெருப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப என்ன சொன்ன? ஆமா, அதேதான். அன்னைக்கு மாட்ட அந்த ஸ்பை கிட்ட எல்லையற்ற நெருப்பை பத்தின ஒரு கடிதம் இருந்தது. அதனாலதான் வால் தலைவர் அவளை பத்தி விசாரிக்க சொன்னாரு. நான் உடனே கிளம்புனேன். அந்த பொண்ணுக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? எனக்கும் தெரியல. ஆனா ஊஃபங் அதை தேடுறாங்கன்னா நாம பிரச்சனையில இருக்கோம்னு அர்த்தம். ஏன்னா அது நம்ம கிளானோட ரகசியமான ஆயுதம். கட் பண்ணா சஞ்சய் வந்து யுவானை பார்த்து அதினாவை கூப்பிட்டு வர சொல்றான். அண்ணா, அவள் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அது இப்ப முக்கியம் இல்ல, ஆனா அவளால கண்டிப்பா பிரச்சனை வரும். சரி சொல்லு, மாயா இல்ல அதினா, இவங்க 2 பேர்ல யார் அழகானவங்க? 2 பேரும் தான். உண்மைதான், ஆனா அழகு ரொம்ப ஆபத்தானது. சரி, அவளை உடனே இங்க கூப்பிட்டு வா. உடனே யுவான் போய் அவளை கூப்பிட. அவளை யுவான் கூட போக அப்ப வேணும்னே கீழே விழுற மாதிரி நடிச்சு அவன் கிட்ட இருந்து எதையும் எடுக்கிறா. உனக்கு ஒண்ணும் இல்லையே? எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம், என்ன, நான் உன்னை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். உடனே அவன் ரூமுக்கு போய் ஒரு மெழுகுவத்தியை கரைச்சி யுவானோட ஹிட்டன் ஆரோல இருக்கிற பாய்சனை வெளியே எடுக்கிறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோ மாயாவை அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு போக வர, மாயா நான் கிளம்புறேன். அப்புறம் மாயா, நீ தலைவரோட போகும்போது ஏதாவது மறந்துட போற. ஏன்னா நான் ஒரு பொருளை மறந்து திரும்ப வந்தேன், அதே மாதிரி நீயும் வந்துடாத. சரி, நான் கிளம்புறேன். அப்பாவை போகும்போது அவளோட விரலை காட்ட அதை பார்த்த மாயா, நானும் என் ரூமுக்கு போய் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா பாத்துட்டு வரேன். உடனே அவ போன உடனே மாயா அவ ரூமுக்கு போய் ஏதாவது இருக்கான்னு பாக்க, மாயா நம்ம அசாசின் 3 விரலை காட்டினா ஒண்ணு எதிரி உஷாராயிட்டான், உடனே நம்ம ஆளுக்கு சிக்னல் அனுப்பு. இல்லனா அது ஒரு இடத்தை குறிக்கலாம், இல்லனா அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு பொருளை குறிக்கலாம். உடனே மாயா ரூம் முழுக்க தேட கட் பண்ண அத்தினாவை காட்ட, ஆமா என்ன இது? ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல காட்டு. உடனே அவன் அதை எடுக்க அப்பாவை எடுத்த வெப்பனை வைக்க பாக்குறா. ஆனா அவளால வைக்க முடியல. என்ன இது? இதெல்லாம் என்னோட அண்ணனுக்கு பிடிக்காது. ஓ அப்படியா? ஆனா அவருக்காக நான் கடைக்கடையா தேடி போய் வாங்கினேன். சரி வா போலாம், ஏன்னா என்னோட அண்ணன் நமக்காக வெயிட் பண்ணுவான். உடனே 2 பேருமே கிளம்ப. இதே நேரத்துல மாயாவை ஜோ வந்து அவனோட பிளேஸுக்கு கூப்பிட்டு போறான். என்ன இங்க யாருமே இல்ல, ஏன்னா என்னோட அண்ணனுக்கு தனிமை தான் பிடிக்கும், தேவைப்படும் போதுதான் வேலைக்காரங்களை கூப்பிடுவான். சரி, நான் உன்னோட அண்ணனை போய் பாக்குறேன். என்ன அவசரம்? இல்ல நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வரல, சோ உன்னோட அண்ணனை வாழ்த்த வேணாமா? அதெல்லாம் வேணாம். ஆனா இது வரைக்கும் என் அண்ணன்
எந்த பெண் மேலையும் இவ்வளவு அன்பு காட்டினதில்ல. அப்படி இருக்க அவன் எப்படி உன்னை பார்த்த உடனே மயங்கி போனா? அது மட்டும் இல்ல, சீரும் பாம்ப நம்பலாம், ஆனா சிரிக்கிற பெண்ண நம்ப கூடாதுல. உடனே யுவான் ஒரு பூச்சை வெளியெடுக்க, என்ன இது, பயப்படாது, இது ஒண்ணு எதுவும் பண்ணாது. உடனே அத அவ மேல வைக்க பாக்க, ஆனா அவ அதை தடுக்க, உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா? நான் தெரியாதுன்னு சொல்லவே இல்லையே, பயப்படுறியா? நான் உன்னை பார்த்து பயப்படல, ஆனா அந்த பூச்சி பார்த்து பயப்படுறேன். கவலைப்படாத கண்ணு, இந்த பூச்சி உண்மையை கண்டுபிடிக்கிற பூச்சி. நீ உண்மையிலே என் அண்ணனை விரும்புனா இது உன்னை எதுவும் பண்ணாது, ஆனா நீ பொய் சொன்னா இது உன்னை கடிச்சு அதோட விஷத்தை உனக்குள்ள செலுத்தும். உடனே அவ கையில அதை வைக்க, பரவாயில்ல, நீ உண்மையதான் சொல்ற. உன்னோட அந்த பூச்சி உண்மையிலே நீ சொன்னதை பண்ணுமா? கண்டிப்பா இல்ல, ஏன்னா இந்த உலகத்துல மனிதர்களோட உணர்வை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா அவ ரூம்ல போய் சஞ்சீவுக்காக வெயிட் பண்ண, அதே நேரத்துல யுவானுக்கு அப்பதான் தெரிய வருது அவனோட ஹிடன் வெப்பன் காணாம போயிருக்குன்னு. உடனே அவன் ரூம போய் செக் பண்ண, யுவான் என்ன பண்ற? என்னோட ஆயுதம் எங்க? அதையே என்கிட்ட கேக்குற? என்ன அதை நீதான் எடுத்த? யுவான், என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துற நீ, நான் உன்னோட வருங்கால அண்ணி, அது நடக்கும் போது பாத்துக்கலாம். அப்ப சஞ்சீவ் வர, இங்க என்ன பிரச்சனை? உடனே அத்தினா சொல்றா, அண்ணா இவ்வளவு நான் கூப்பிட்டு வரும்போது இவ கீழே விழுந்தா, அப்ப நான் பெருசா எடுத்துக்கல, ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா இவ என்னோட இடுப்பை தொட்டா, நான் அதை ஃபீல் பண்ண. இவன் சொல்ற மாதிரி நான் விழுந்தது உண்மைதான், ஆனா நான் எதையும் திருடல. அண்ணா என்னோட ஹிடன் வெப்பன்ல இருக்கிற விஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. உனக்கு என்ன சொல்ல வரேன்னு தெரியுதுல. அத்தினா, இங்க வந்த பிறகு வெளியே போனியா? இல்ல, வேணா உங்க வேலைக்காரங்க கிட்ட கேட்டு பாருங்க. அண்ணா இவ பாடியை செக் பண்ணலாம். உடனே அவங்க செக் பண்ணிட்டு உன்னை எடுக்க, ஆனா அதுல ஜேட் டோக்கன் தான் இருக்கு. அப்போ ஒருத்த வந்து, வால் தலைவன் பெண்கள் விடுதியில இருந்து இதை எடுத்துட்டு வந்ததா சொல்றான். பாத்தீங்களா, அவரு எங்கேயோ தொலைச்சிட்டு ஏமல பழி போடுறாரு. என்னடி நடிக்கிறியா? யுவான், அவகிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணா கேளுன்னு சொன்ன, என்ன மன்னிச்சிரு. சரி நீ வெளியே போ, நான் இவகிட்ட பேசணும். உடனே அவன் கிளம்ப, சொல்லு, இது உன்கிட்ட எப்படி? உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா? இது உங்களோட பதக்கம், எனக்கு அது ஞாபகம் இருக்கு, ஆனா இது எப்படி உன்கிட்ட வந்தது? மறந்துட்டீங்களா? 2 வருஷம் முன்னாடி சில பேர் என்னை கெடுக்க பார்த்தாங்க, அப்ப நீங்க தான் என்னை காப்பாத்துனீங்க, அப்போ உங்க டோக்கனை விட்டுட்டு போயிட்டீங்க. உடனே சஞ்சு வெளியே வந்து, யுவான் இன்னும் கோவமா இருக்கியா? ஆனா உனக்கு தெரியும்ல என்னோட ஆயுதம் ஈஸியா கீழே விழாது, எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு ஒரு கதை சொல்றேன். சிங்கம் எப்படி வேட்டையாடும் தெரியுமா? அதோட கூர்மையான பற்களையும் நகத்தாலையும் தானே? இல்ல, அப்ப கூட்டமா போயா? இல்ல, அது காத்திருக்கும் பொறுமையா. ஆமா, சிங்கம் ஒரு இறைய வேட்டையாட நினைச்சா அது காத்திருந்து அந்த இறைய வேட்டையாடும். ஆனா ஹைனா அப்படி இல்ல, அவசரப்படும். அதனாலதான் ஹைனாவால சிங்கத்தோட இடத்தை பிடிக்க முடியல. சோ நம்ம ஒருத்தருக்கு எதிராக நிக்கணும்னா நாம அவங்களுக்காக வலை விரிச்சு காத்திருக்கணும், அப்பதான் நாம அவங்கள வேட்டையாட முடியும். சரி, நீ உடனே போய் இந்த ஆயுதத்தை செக் பண்ணு, ஏன்னா இதுக்குள்ள இருந்ததை அவங்க எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனா அவனி அவங்க இன்னும் இருக்காங்கன்னு நினைக்கிறியா? ஆமா, ஊஃபங்கோட உளவாளி இன்னும் இங்கதான் இருக்கா. கட் பண்ணா நம்ம ஹீரோ கனவு கண்டுகிட்டு இருக்க. அந்த கனவுல அவன் சின்ன வயசுல யுவான் கிட்ட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்டிருக்கான். ஆனா யுவான் வந்து அவன் தப்பான வழியில பிறந்தான்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்த, கண்ணா ஏன் அழுவுற? அம்மா எல்லாருமே நான் தப்பான வழியில பிறந்தவன் சொல்றாங்க, அவங்க சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அம்மா. இதே நேரத்துல மாயா எங்கேயோ போக, அப்ப ஜோ அவளை பார்த்துட்டு, மாயா இன்னும் தூங்கலையா? இல்ல தூக்கம் வரல, எனக்கும் தான். உங்களுக்கு ஏன் தூக்கம் வரல? கெட்ட கனவு, ஆனா அந்த கனவுல மட்டும்தான் என் அம்மாவை பார்க்க முடியும். நீங்க அவங்கள மிஸ் பண்றீங்களா? ஆமா, ஏன்னா என்னோட அம்மா மட்டும்தான் என்ன மடியில படுக்க வச்சு தாலாட்டு பாடுவாங்க. உங்க அம்மா மாதிரிதான் என் தங்கச்சியும். நான் தூங்கலனா எனக்காக அவ பாட்டு பாடி தூங்க வைப்பா. எனக்கு எல்லாமே அவதான். நீ அவளை ரொம்ப மிஸ் பண்றல? ஆமா, ரொம்ப மிஸ் பண்ற. பாத்தீங்கன்னா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. மாயா, நீ அவனை உண்மையா லவ் பண்ணல, ஆனா அந்த பேக்கு உன்னை உண்மையா லவ் பண்றான். ஒரு நாள் அவனோட குடும்பத்தை நீ கொல்ல வந்தேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு பாக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. இப்ப அடுத்த நாள் அவங்க 2 பேருமே மருத்துவ அறையில மீட் பண்ண, கேள்விப்பட்டேன் உன்னோட ஆளு வெந்தயமலைக்கு போறானாமே. ஆமா. சரி, காங் வீட்டோட மேப்பை நீ வரைஞ்சிட்டியா? இன்னும் இல்ல. உனக்கு தெரியுமா இந்த தீவுல நமக்கு தெரிஞ்ச விஷயம் காங், ஷெங், சு, ஜி, யூ தான். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வெந்தய மலையை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நான் அதை பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஆனா யாருமே பதில் சொல்லல. சோ நாம அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் உன்னோட ரேவன் சந்தோஷமா இருப்பான். நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இதே நேரத்துல நம்ம தலைவன் நண்பன் கிட்ட வெந்தய மலையோட சவாலை பத்தி கேட்க, ஆனா அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு எல்டர் சொன்னதால அவன் சொல்ல மாட்டான். அப்ப மாயா தலைவன் போறதுனால அவனுக்கு சில திங்ஸை கொண்டு வர, இப்ப தலைவன் கிளம்ப, நானும் கூட வரட்டா? இல்ல கூடாது, ஏன்னா வெளியாட்கள் அங்க போக கூடாது. அவங்க கேட்டுக்கார மாயா, நமக்கு சண்டை போட வராதுல, அதனால நாம அங்க போக கூடாது. சரி, நான் போயிட்டு வரேன். உடனே தலைவன் அங்க போக, அவன் போன பிறகு சரி அந்த மலை
மலையோட சவாலை பத்தி இப்பவாது சொல்லு. இல்ல நான் சொல்லக்கூடாது. சரி, வாய் வார்த்தையா தானே சொல்லக்கூடாது. ஆனா நான் கேக்குற கேள்விக்கு தலையாட்டு. அங்க போனா அவனோட உயிருக்கு ஆபத்தா? ஆமா. சரி, அவனோட முதல் சவால் என்ன? அவனோட அறிவை சோதிக்கிறதா? இல்ல அவனோட பவரை சோதிக்கிறதா? இல்ல. அப்படின்னா என்ன? உடனே அவன் தன்னோட உள் வலிமையை காட்ட அவனோட ஷீயை செக் பண்றதா? ஆமா. சரி, நாங்க போக எனக்கு உதவி பண்ணுங்க. இல்ல உன்னால முடியாது. வேணா இஃபான் போலாம். இஃபானுக்கு பதிலா நான் போறேன். அப்படி இல்ல வெளியாட்கள் உள்ள போக கூடாது. நான் அவரோட வருங்கால மனைவி. அப்படி இருந்தாலும் போக முடியாது. ஒருவேளை நான் உன் கூட சண்டை போட்டு வின் பண்ணா நான் போலாமா? உடனே 2 பேரும் சண்டை போட நம்ம மாயா அவனை ஈஸியா வின் பண்றா. உடனே அவன் மாயாவை தாக்க, இஃபான் என்ன பண்ற? அவதான் வின் பண்ணிட்டால. இப்ப இவ யூஸ் பண்ண நுட்பம் கிங்ஃபங்கோட வால் நுட்பம். அந்த கிங்ஃபங் பிரிவு ஊஃபங்கோட ஒரு பகுதி. சொல்லு, நீ யாரு? நீ நினைக்கிற மாதிரி நான் கிங்ஃபங்க சேர்ந்தவ இல்ல. அப்படின்னா உனக்கு எப்படி இந்த நுட்பம் தெரியும்? என்னோட வளர்ப்பு தாய் கிங்ஃபங்க சேர்ந்தவ. அவ பேரு ஜூமை. அவங்க ஒருத்தரை லவ் பண்ணாங்க. ஆனா அவங்களோட கிளானை சேர்ந்தவங்க அவங்கள கொல்ல பார்த்தாங்க. அப்ப தப்பிக்கும் போதுதான் அவங்க என்னோட அப்பாவோட கப்பல்ல வந்து உதவி கேட்டாங்க. என் அப்பாவும் அவங்களை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் என்னோட இன்னொரு அம்மாவா அவங்க இருந்தாங்க. இந்த நுட்பத்தையும் அவங்க தான் சொல்லி தந்தாங்க. இவ சொல்றது உண்மைதான். நானும் அந்த ஷூமைய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என் கூட இருந்த அத்தினா என்கிட்ட இதை சொன்னா. வெந்திய மலையோட முதல் சவால் ரொம்ப கடினமா இருக்குமா, அதுவும் ஜோவுக்காக பிரத்யேகமா அதை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவங்க 2 பேர் பேசிக்கிட்டதா அத்தினா சொன்னா. நீ சொல்றது உண்மையா? ஆமா. கட் பண்ண நம்ம தலைவன் உள்ள போக அப்ப எல்டர் யூ வர, பெரியவரே நீங்க என்ன இங்க? இது உன்னோட முதல் போட்டி. இந்த இடம் உனக்கு ரொம்ப புதுசா இருக்கும். அதனாலதான் நான் உனக்கு உதவி பண்ண வந்தேன். சரி, உன்னோட கண்களை மூடு. உடனே அவன் கண்களை மூட உடனே அவரு தலைவனை கூப்பிட்டு போக, பெரியவரே நம்ம ஒரே இடத்துக்கு திரும்ப வர மாதிரி தெரியுது. எப்படி சொல்ற? நம்ம தொடர்ந்து 3 முறை இடதுபுறமா திரும்பணும். அது மட்டும் இல்ல, படிக்கட்டோட எண்ணிக்கை கூட ஒரே மாதிரி இருக்கு. நீ உண்மையிலே திறமையானவன் தான். ஆனா நீ சொன்னது தப்பு. சரி, நம்ம வந்துட்டோம். இனிமே என்னால உன் கூட வர முடியாது. ஆனா கவனமா இரு. உடனே தலைவன் ஒரு டோர் வழியா வேற ஒரு இடத்துக்கு வர, இந்த இடம் தான் வெந்திய மலை. அந்த மலை நம்ம தலைவர் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அந்த இடம் முழுக்க பனியா இருக்கு. அப்ப தலைவன் அங்க ஒரு பையனை பார்க்க, ஜோ பிரபு உங்களை நான் இப்படியே கூப்பிடலாமா இல்ல வால் தலைவனு கூப்பிடணுமா? நான் இன்னும் போட்டியில வின் பண்ணல. சோ என்ன ஜோனே கூப்பிடுங்க. சரி, உங்க பேரு? என்னோட குடும்ப பேரு சு. நீங்க என்ன மாஸ்டர் சூன்னு கூப்பிடலாம். இல்ல வால் தலைவன் கூட கூப்பிடலாம். ஏன்னா இந்த இடத்தோட வால் தலைவன் நான் தான். அப்படின்னா நீங்க எல்டர் சூவோட வாரிசா? ஆமா. சரி, என்னோட முதல் சவால் என்ன? இன்னைக்கு ரெஸ்ட் எடு. நாளைக்கு என்ன சவால்னு சொல்றேன். இதே நேரத்துல இஃபானோட உதவியால மாயா அந்த மவுண்டனுக்குள்ள போக அந்த இடம் முழுக்க நிறைய வழி இருக்கு. அதுல சில இடத்துலலாம் ட்ராப் கூட இருக்கு. இப்ப அடுத்த நாள் வர உன்னோட முதல் சவாலை ஆரம்பிக்கலாமா? எங்க நாம போகணும்? எங்கேயும் இல்ல, இந்த கதவுக்குள்ள இருக்கிற இடத்துக்கு தான் நீ போக போற. ஆரம்பிக்கலாமா? ஜோ பிரபு, உங்க முதல் சவால் இந்த பனிக்குளம் தான். பனிக்குளமா? உன்னோட பயம் எனக்கு புரியுது. உனக்கு சின்ன வயசுல இருந்தே கோல்டுனா அலர்ஜில எல்லாருக்கும் அதை பத்தி தெரியும். சோ வேணும்னே இதை உருவாக்குனீங்களா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு பிரத்யேகமா உருவாக்க இது வழக்கமா வைக்கிற போட்டி தான். எல்லா தலைவர்களும் இந்த சவாலை தாண்டாதான் லெவல் 2க்குள்ள போக முடியும். சரி, லெவல் 1 பத்தி சொல்றேன். இந்த குளம் ரொம்ப கோல்டா இருக்கும். நீங்க அதை பத்தி கவலைப்படாம இதோட அடிப்பகுதிக்குள்ள போய் ஒரு பெட்டகத்தை கொண்டு வரணும். அந்த பெட்டகத்துல எங்க சூ குடும்பத்தோட ரகசிய நுட்பம் இருக்கு. சோ அதை நீங்க கொண்டு வந்தா நீங்க லெவல் 2க்கு போலாம். ஒருவேளை உன்னால முடியலனா இப்பவே நீ கிளம்பலாம். மாஸ்டர் சூ, என்ன நீங்க குறைச்சி எடை போட்டீங்க. உடனே தலைவன் அந்த லெவலை ஃபேஸ் பண்ண அப்ப அவனுக்கு சில விஷயம் ஞாபகம் வருது. அவன் ஏற்கனவே இங்க வந்திருக்கான். அப்ப யாரோ அவனை காப்பாத்திருக்காங்க. கட் பண்ண அந்த 2 பேருமே லேடி ஊஜிய பார்க்க, நீங்க என்ன பார்க்க வரீங்கன்னு சொல்லவே இல்ல. ஏன் சொல்லிட்டு தான் வரணுமா? அப்படிலாம் இல்ல. சரி, என்ன விஷயம்? காங்ஜோ உண்மையிலே யாரு? அவன் யாருக்கு பிறந்தவன்? அத பத்தி தெரிஞ்சுக்கதான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம். நான் யூ குடும்பத்தை சேர்ந்தவ. நீங்க மறந்துட்டீங்களா? என்னதான் நான் அவனை 10 மாசம் சுமக்கலனாலும் நான் அவனை வளர்த்தவ. அதுக்காக உங்க ஆசைய விட்டு கொடுப்பீங்களா? எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு. எங்க கூட ஜாயின் பண்ணா நாங்க உங்க ஆசையை நிறைவேற்றுவோம். யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக கட் பண்ண மாயாவை காட்ட, அவ வெந்திய மலையில இருக்கா. நான் எங்க இருக்கேன்? எங்க வரக்கூடாதோ அங்க வந்திருக்க. எப்படி உள்ள வந்த? நான் மாயா, காங்ஜோவோட கிரீன் கார்டியன் ஒரு அசாசின் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க. உடனே அவன் மாயாவை தாக்க இதே நேரத்துல தலைவன் ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வர, மாயா இங்க என்ன பண்றா? நீ யூஸ் பண்ற வால் நுட்பம் கார்டியனோட நுட்பம் இல்ல. யார் நீ? அதே நேரத்துல எல்டர் யூவை யாரோ கொன்னு வார்னிங் விட்டுட்டு போறாங்க. அப்படி என்ன எழுதிருக்குன்னா, வால் தலைவன் ஒரு உதவாக்கார. இப்ப அவனால எல்டர் கொல்லப்பட்டான். கொன்னது அனாயமஸ் ஊஃபங்கோட புலி. கட் பண்ணா இந்த பக்கம் யங் மாஸ்டர், இவ என்னோட கார்டியன் தான். நான் ஒரு பொருளை எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா அவ லேட்டா வந்துட்டா. அதனால நான் கிளம்பிட்டேன். அதனாலதான் இவ உள்ள வந்திருப்பா. உன்னோட கார்டியன்
இஃபான் தானே யங் மாஸ்டர், என்னோட கார்டியனா நான் யார வேணா சூஸ் பண்ணலாம். சோ இவ்வளவு சூஸ் பண்றதுல தப்பு இல்லையே. தப்பு இல்ல, ஆனா கிரீன் கார்டியன் பதக்கத்தை நான் பார்க்கலாமா? உடனே மாயா காட்ட அத இஃபான் தான் மாயா கிட்ட தருவான். சரி, இவளுக்கு நான் ரூம் ஏற்பாடு பண்றேன், பரவாயில்ல, இவ என்னோட ரூம்லயே இருக்கட்டும். ஜோ பிரபு, அது விதிமுறைக்கு எதிரானது எனக்கு தெரியும், ஆனா இவ என்னோட வருங்கால மனைவி, சோ என் கூடவே ஸ்டே பண்ணட்டும். இப்ப தலைவர் மாயா கிட்ட எப்படி உள்ள வந்தன்னு கேட்க உடனே அவ நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, உண்மையிலேயே நீ இஃபானை வின் பண்ணியா? ஆமா, ஆனா இஃபான் நான் உங்க மனைவின்னு இறக்கம் காட்டினாரு, அதான் நான் பார்த்தேன். சரி, நான் உங்களுக்கு சூப்பு கொண்டு வரேன். உடனே அவ போய் சமைக்க, மாயா நீ போ, நான் சமைக்கிறேன். இல்ல நானே பண்றேன். பரவாயில்ல, நீ போ, நான் பண்றேன். அப்ப மாயா தலைவன் பண்றத பார்த்ததும் அவளுக்கு அவளோட சிஸ்டரோட ஞாபகம் வருது. அக்கா, உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? எனக்கு அப்படி எதுவும் இல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? சொல்லுக்கா, உன்னோட ஆசை என்ன? என்னோட ஆசை ஒரு நார்மலான லைஃப வாழணும், என்னோட கணவருக்கு சமைச்சு தரணும், ஒரு குடிசை வீட்டுல நாங்க 2 பேர் மட்டும் தனியா வாழணும், அதுவே எனக்கு போதும். அவ சொன்ன மாதிரியே இப்ப நடக்க, அதனால அவளே அறியாம அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. எதுக்கிட்டே சிரிக்கிற? சும்மாதான். இருந்தாலும் உன்னோட ஆசை ரொம்ப நல்லா இருக்குக்கா. மாயா, மாயா, என்ன சாப்பிடு. எப்படி இருக்கு? கசக்குதா? இல்ல மாயா, எதிர்காலத்துல நான் உன்னை நல்லா பாத்துப்பேன். அவன் அப்படி சொன்னதும் அவளே அறியாம அவனை விரும்ப ஆரம்பிக்கிறா. அவளால கண்ணீரை அடக்கவே முடியல. கற்பனா மாஸ்டர் சூவுக்கு எல்டர் யூ இறந்த விஷயம் தெரிய வர உடனே அத தலைவன் கிட்ட சொல்ல, என்ன சொல்றீங்க? அவரை கொன்னுட்டாங்களா? என்ன மரண விளக்கு பறக்குது? யார் செத்தா? இப்ப தலைவன் போக, இவனும் அவனோட அப்பா மாதிரி சென்டிமெண்டல் ஃபூல், ஆனா அப்படி இருக்க கூடாது. என்ன கேட்டா இவன் ஒரு நல்ல தலைவர். யார் இவரை கொன்னது? அவன் பேரு அனாயமஸ், ஊஃபங்கோட புலி. நாம எதிர்பார்த்த மாதிரி இப்ப அந்த புலி ஒண்ணு இல்ல, நிறைய பேர் இருக்காங்கன்னு தோணுது. எல்டரோட கழுத்துல மட்டும்தான் காயம் இருக்கு, மத்தபடி வேற எங்கேயும் இல்ல. மருத்துவரே, இவரோட பாடியை கரெக்டா எக்ஸாமைன் பண்ணுங்க. கண்டிப்பா தலைவரே. உடனே அவங்க அவரோட பாடியை கொண்டு போக, ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? மாஸ்டர் யூ எப்பவுமே இல்லாம இன்னைக்கு மட்டும் காவலர்களை போக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவங்களும் போயிருக்காங்க. ஆனா திரும்ப எதையோ கொடுக்க வந்தப்ப அப்பதான் இவர் இறந்ததை பார்த்திருக்காங்க. சொல்லுமாயா, அவரை நீயா கொன்ன? அவரு சாகும் போது நான் இங்க இல்ல. அப்ப எங்க இருந்த? நான் ஜோவோட இருந்தேன். வெந்திய மலைக்கு போனியா? ஆமா. சரி, அதை விடு. நீதான் அவரை கொன்னியா? கண்டிப்பா அது நான் இல்ல, அது அனாயமஸ், நம்ம ஊஃபாங்கோட முன்னாள் புலியா. அவரு இவ்வளவு நாளா அமைதியா தானே இருந்தாரு. அப்படி இருக்க இப்ப ஏன் அவரு இதை பண்ணாரு? யாரோ அவரை இதை பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் விட்டுட்டு போன வார்னிங் வால் தலைவருக்கு எதிரானது. ஏன்னா இது வரைக்கும் இறந்து போன 3 பேருமே வால் தலைவர் காங்ஜோவோட உறவினர்கள். எல்டர் யூவோட கழுத்துல வாளோட அடையாளம் இருக்கு. அட்டாக் பண்ணவன் ரொம்ப வேகமா செயல்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல, வந்த அட்டாக்கர் எல்டர் யூக்கு நெருக்கமானவன் தெரியுது. சோ நம்ம குடும்பத்துல அவன் ரொம்ப நாளா இருக்கான். சோ நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் வெறும் ஊஃபங்கோட நாய் தான். சோ நாம கவலைப்பட வேணாம். நீ அவனை நாயா பாக்குற, ஆனா அவன் நாய் வேஷம் போட்ட ஒரு ஓநாய். நம்ம கவனமா இல்லனா மாஸ்டர் யூவோட நிலைமை தான் நாளைக்கு உனக்கும். என்ன மிரட்டுறியா? அவன் ஓநாயோ இல்ல நாயோ கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். காங் ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை யூ ஃபேமிலி தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனா ஜோ வெந்தியமலைக்கு போனதால நான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றேன். இதை நீ கண்டுபிடிப்பேன்னு நான் எப்படி நம்புறது? ஜோ, நீ இப்ப இங்க இருக்கனா முதல் சவாலை வின் பண்ணிட்டியா? இன்னும் இல்ல. அப்படின்னா கேமை விட்டு வந்துட்டியா? அப்படின்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். எல்டர் யூ பத்தி கேள்விப்பட்ட, அதான் வந்தேன். நீ என்ன சொன்னாலும் போட்டிக்கு போன நீ அதை விட்டுட்டு வந்தா நீ தோத்துட்டேன்னு தான் அர்த்தம். சோ இனிமே நீ தலைவனா மாற முடியாது. சஞ்சு, மாஸ்டர் சூ சொன்னாரு போட்டி அவரு தற்காலிகமா நிறுத்துறாராம். இந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு மறுபடியும் போட்டி ஆரம்பிக்குமா? என்ன இது போங்காட்டம்? எப்பத்துல இருந்து விதிமுறைய மாத்த ஆரம்பிச்சிங்க? சரி, மாஸ்டர் சூவே சொல்லிட்டாரு, அதனால நான் இதை ஏத்துக்கிறேன். ஆனா அந்த அனாயமஸ நான் 10 நாள்ல பிடிக்கிறேன். ஒருவேளை என்னால அதை பண்ண முடியலனா என்னோட ஜி குடும்பம் தலைவரோட அடிமையா மாறும். அவனையும் நாங்க தலைவனா ஏத்துப்போம். ஒருவேளை நான் சொன்ன மாதிரி 10 நாளுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சிட்டேனா, அதே மாதிரி அந்த 10 நாளுக்குள்ள ஜோ அவனோட முதல் சவாலை முடிக்கலனா இந்த இடத்தோட தலைவனா நான் வருவேன். சஞ்சு, உன்னோட இஷ்டப்படி விதிமுறைய மாத்த முடியாது. அவனுக்காக மாத்துவீங்க, அதையே நான் பண்ணா தப்பா? நான் சொன்ன மாதிரி 10 நாளுக்குள்ள அவன் முதல் சவாலை முடிக்கணும். அதே நேரத்துல நானும் என் சவாலை முடிப்பேன். இப்ப அவங்க 2 பேரும் வெளியே வர, அப்ப ஊஜிமா வர, ஊஜிமா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உங்களுக்கு நான் உதவுறேன். ஏன் திடீர்னு உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்க? அது எதுக்கு? உங்களுக்கு என்னோட உதவி தேவைதானே? கண்டிப்பா. ஜோவோட அப்பா யாருன்னு தெரியாது, ஆனா லேடி யானுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவருக்கு அது தெரியும். அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம இடத்துல தான் இருக்கு. அதுல கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்கும். கட் பண்ண இதே நேரத்துல அத்தினா
வலியால அவஸ்தைப்பட. ஏன்னா அவங்க இங்க வரும்போது ஈ முட்டைய சாப்பிட்டு தான் வருவாங்க. அதனால இப்ப அவ வலியால அவஸ்தைப்படுறா. அதே மாதிரி நம்ம மாயாவும் அவஸ்தைப்படுறா. இந்த பக்கம் தலைவன் அவனோட முதல் சவாலை எப்படியாவது முடிக்கணும்னு நிறைய ஐஸ் கொட்டி அதுல உட்கார. வீடியோ ஓபனிங்கே நம்ம ஜோவை தான் காட்டுறாங்க. அவன் ஏதோ ஒரு கனவு காட்டுறான் போல. அதை பார்த்து அவன் புலம்ப. அப்ப மாயா அவனை எழுப்புறா. உடனே அவன் கேக்குறான், நான் எப்ப தூங்குனேன்? கோல்டால நீங்க தூங்கிட்டீங்க. ஆனா உனக்கு பயமா இல்லையா? நான் மட்டும் சரியான நேரத்துல வரலனா உறைஞ்சி செத்துருப்ப. அப்ப தலைவன் மாயாவோட கைய பிடிக்க, என்ன வெளியே ரொம்ப குளிரா இருக்கு, ஆனா உன்னோட கை இவ்வளவு சூடா இருக்கு. எனக்கு ஒரு பட்ட பேரு இருக்கு தெரியுமா? எல்லாருமே என்ன குட்டி அடுப்புடு கூப்பிடுவாங்க. ஏன்னா குட்டி அடுப்பா? ஏன் உனக்கு இப்படிப்பட்ட செல்ல பேரு அப்படின்னு அவன் கேட்க, அவ அதுக்கு, நான் என்னோட அம்மா வயித்துல இருந்தப்ப எந்த செட்டையும் பண்ண மாட்டேனா, அப்படியே சிலையா ஒரு பொம்மை மாதிரி வயிற்றுக்குள்ளே இருப்பேனா. அடம்பிடிச்சு 10 மாசத்துல பிறக்க வேண்டிய நான் 16வது மாசத்துல பிறந்தேன். அதனாலதான் எனக்கு இந்த செல்ல பேரு. அதை கேட்ட நம்ம ஜோ, உனக்கு தெரியுமா நீ ரொம்ப லேட்டா பிறந்த, அதுவே நான் ரொம்ப சீக்கிரமா பிறந்தேன், அதுவும் 8 மாசத்துலயே நான் பிறந்துட்டேன். அப்படின்னா நீ நெருப்பு, நான் பனி. இப்படிப்பட்ட நம்மள கடவுள் கோத்து விட்டுருக்காரு. அப்ப தலைவனுக்கு அப்ப ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆக, ஏன்னா அவனோட முதுகுல ஒரு டாட்டூ இருக்கும். மாயா, நீ தான் என்ன கடைசியா பார்த்தேன்னு சொன்ன, எப்படி நீ என்ன தூக்கிட்டு வந்தேன்னு அவன் கேட்க, அதுக்கு அவ சொல்றா, நான் தனியா ஒன்னு தூக்கல, கூட உதவிக்கு ஆள் கூப்பிட்டேன். உடனே தலைவன் கேக்குறான், நீ எல்லாத்தையும் பாத்தியா? அதுக்கு அவ சொல்றா, நான் பெருசா எதுவும் பார்க்கல, இருந்தாலும் நான் உன்னோட மனைவி தானே, நீ என்னோட மனைவி தான், ஆனா நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் சொல்ல, அதுக்கு மாயா, இதை கேக்குற நீ ஏன் நான் ஏன் இந்த நேரத்துல உன்னை தேடி வந்தேன்னு கேட்க மாட்டியா? என்ன அதுக்குதான் அப்படின்னு தலைவன் வைக்கப்பட. உடனே மாயா, எதுக்கு வந்தேன்னு நீ நினைக்கிற? நீ சொன்னதானே எனக்கு தெரியும். அதுக்கு தலைவி சொல்றா, உன்னோட முதல் சவால் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியா, எங்க சொல்லு. அதுக்கு நம்ம மாயா சொல்றா, தற்காப்பு உலகத்துல 100கணக்கான மைண்ட் டெக்னிக் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் 5 வகையா பிரிக்கலாம். தங்கம், மரம், நீர், நெருப்பு மற்றும் பூமி. ஆனா அது எல்லாமே இன்யாங்கால செயல்படுது. யாங்க்கு உதாரணமா தங்கத்தையும் நெருப்பையும் சொல்லலாம். அதே மாதிரி இங்குக்கு உதாரணமா நீரையும் மரத்தையும் சொல்லலாம். ஆனா இது 4மே பூமியில இருக்கிறதால இன்யாங் இணைக்கப்படுது. உங்க குடும்பம் யாங்க வளர்க்குறீங்க அப்படின்னா நெருப்பு, அதனாலதான் உன்னால முதல் சவாலை தாண்ட முடியல. உடனே அவன் சொல்றான், இல்ல நீ சொல்ற மாதிரி எங்க குடும்பத்துல யாங் கலையை மட்டும் பயன்படுத்தல, நான் கத்துக்கிட்ட கலை ஸ்னோ யாத்ரா. அதை கேட்ட மாயா ஆச்சரியப்படுறா, நீ சொல்ற இந்த மனக்கலையை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அதுக்கு தலைவன் சொல்றான், இது ஒரு ரகசியமான உக்தி, ஒரு சிலரால மட்டும்தான் இதுல மாஸ்டர் ஆக முடியும். ஆனா அப்பா ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. அதை கேட்ட மாயா நம்ம தலைவனை பார்த்து, உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் என் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னோட அம்மா தான் என்னையும் என்னோட தங்கச்சியும் வளர்த்தாங்க. அம்மாவுக்கு என் மேல பாசம் அதிகம். அதே நேரத்துல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டும் கூட. எங்களை வெளியே அனுப்புனதே இல்ல, கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. ஆனா ஒரு நாள் என்னோட வாழ்க்கை மாறும், அதுவும் உங்க குடும்பத்தால மாறும்னு என்ன இங்க அனுப்புனாங்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு அவ சொல்றா. அதுவும் நம்ம மாயா சொல்ற அம்மா ஹன்சி தான். நீ பேசுறத வச்சு பார்த்தா நீ உலகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டிருக்க என்ன மாதிரி. அப்ப நீயும் வெளி உலகத்துக்கு போனது இல்லையா? எப்பவும் போனதில்லை. அப்படின்னா எதிர்காலத்துல நம்ம 2 பேருமே போலாம். உடனே தலைவன் அந்த டேட்டோவை பத்தி நினைச்சு பார்த்துட்டு, மாயா, நான் ஒரு கூண்டுல அடைக்கப்பட்ட பறவை. அந்த கூண்டு திறக்கப்பட்டாலும் என்னால பறக்க முடியாது. ஏன்னா அந்த பறவைக்கு ரெக்க இல்ல. அந்த நிலைமை தான் எனக்கும். அப்ப தலைவிக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நீ சொன்னல உன்னோடப்பா குளிர்காலத்துல ஸ்னோ யாத்திராவை பயிற்சி பண்ண சொன்னார்னு. ஆமா, அதுக்கு என்ன? என்னோட பாட்டியும் அதை தான் சொல்லுவாங்க. என்ன சொல்ல வரேன்னு புரியல. நம்ம ஐஸை எதிர்க்கணும்னா அதுக்கு ஐஸை பயன்படுத்துறதுதான் ஒரே வழி. சரி, அப்படின்னா நான் மறுபடியும் ஐஸ் தொட்டில போய் பயிற்சி பண்றேன். அதுக்கு அவ சொல்றா, என்ன கேட்டா அது வேலை செய்யாது. ஏன் அப்படி சொல்ற? நம்ம தண்ணியில ஐஸை கொட்டினாலும் அது நம்ம பாடியோட வெளிப்புறத்துக்கு தான் குளிர் தரும், ஆனா உள்ள இல்ல. சோ நம்ம குளிர உடம்பு முழுக்க பரவ வைக்கணும்னா குளிர் விஷத்தை யூஸ் பண்ணணும். நீ சொல்றது சரிமா, ஆனா குளிர் விஷம் ரொம்ப ரேரானது, அது ஈஸியா கிடைக்காது. அதுக்கு அவ சொல்றா, அதை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு அதை செய்ய தெரியும். தலைவி அப்படி சொன்னதும் தலைவன் அவளை சந்தேகப்படுற மாதிரி பார்க்க, உடனே அவ, எனக்கு அதை எப்படி தெரியும்னா என்னோட வளர்ப்பம்மா தான் அதை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா தலைவன் வின் பண்ணணும்லாம் இதை பண்ணல. இப்ப அவங்க 2 பேரும் ஈ மூட்டையால அவஸ்தப்படுறாங்கல்ல, அதை கட்டுப்படுத்தணும்னா அவளுக்கு சில மூலிகை தேவை. அதனாலதான் அவ இதை பண்றா. ஏன்னா அதை இவளால டைரக்டா போய் எடுக்க முடியாது. அதனால தலைவனை பயன்படுத்திக்கிறா. உடனே தலைவி போக பார்க்க அவ ஜோ வந்து அவளை தடுத்து, அரண்மனை முழுக்க இப்ப காவல் பலமா இருக்கும், அதனால நான் சொல்ற வழியில போ, கூட இதையும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு மேப்பை தரான். தலைவன் அதை கொடுத்ததும் அவ ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஏன்னா நம்ம தலைவன் மாயாவை உண்மையாவே லவ்
லவ் பண்றான். ஆனா மாயா அவனை யூஸ் பண்ணிக்கிறா. உடனே மாயா ஒரு லேம்பை எடுத்துட்டு மருத்துவமனைக்கு போக அப்ப சடனா யாரோ அவளை தாக்கி யார் அதுன்னு கேட்க உடனே மாயா சொல்றா, நான் வால் தலைவரோட கிரீன் கார்டியன், அவருக்காக மருந்து எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல உடனே அந்த காவல்காரன் சரி உள்ள போங்க, ஆனா ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல உடனே தலைவி மருத்துவ அறைக்கு போய் சில மூலிகை எல்லாம் எடுத்து அதே நேரத்துல தலைவனுக்கான மருந்தையும் ரெடி பண்றா. இதே சமயத்துல யுவான் வந்து தலைவனோட பிரசவ பதிவை தேடிக்கிட்டு இருக்க இந்த பதிவுல தப்பான குறிப்பு இருக்கு. அப்ப ஏதோ சத்தம் கேட்க உடனே யுவான் போய் அது யாருன்னு பார்க்க இந்த நேரத்துல யாரு இங்க சமைக்கிறாங்க. உடனே அவன் உள்ள போய் மாயாவை வால் முனையில பிடிக்க அப்பதான் யுவானுக்கு தெரிய வருது, ஓ ஜோவோட ஆளா. ஆமா இந்த நேரத்துல இங்க என்னம்மா பண்ற. உடனே அவ தலைவனுக்காக கஷாயம் ரெடி பண்றதா சொல்லி சமாளிக்க இத பார்க்க கஷாயம் மாதிரி தெரியலையே. உடனே யுவான் அதினா ஒரு பூச்சை யூஸ் பண்ணி பயமுறுத்துவால அதே மாதிரி மாயா கையில பூச்சை வச்சு இப்ப நீ என்ன பண்றன்னு சொல்லு, நீ மட்டும் உண்மையை மறைச்சா இந்த பூச்சி உன்னை கொன்னுரும். ஆனா மாயா அதை கீழே போட்டு யுவான் பிரபு இந்த கதையை குழந்தைங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம யுவான் மீராவோட திறமைய பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த அதினாவுக்கு அழகு இருக்கு ஆனா மூளை இல்ல, ஆனா உனக்கு அது ரெண்டும் இருக்கு, இருந்தாலும் நீ செஞ்ச கசாயத்தை ஏன் முன்னாடியே குடிச்சு காட்டு. உடனே மாயா அதை குடிச்சிட்டு அங்க இருந்து போக அப்ப யுவான் வந்து மாயாவை அட்டாக் பண்ண உடனே மாயா அவனை தடுக்க அப்படின்னா உனக்கு சண்டை போட வரும். அப்ப ஜோ வந்து மாயாவை கூப்பிட்டு போறான். அதாவது நம்ம தலைவன் மாயாவுக்கு ஏதோ ஆயிருமோன்னு பயந்து அவனும் அவ பின்னாடியே வந்ததா மாயா கிட்ட சொல்றான். மாயா அதை கேட்டு இன்னும் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. சரி மாயா போன வேலை என்னாச்சு? முடிச்சிட்ட இந்தாங்க. ஆனா என்ன ஆனா இல்ல பாதி கஷாயத்தை என்னை யுவான் குடிக்க சொன்னா அதனால வேற வழி இல்லாம நான் குடிச்சிட்டேன். அதை கேட்ட நம்ம ஜோ வந்து மாயா குளிர் விஷயத்தால கஷ்டப்படக்கூடாதுன்னு அவளுக்கு மாத்த மருந்து தர ஆனா மாயா அந்த மருந்துக்காக தான் வந்தான்னு தலைவனுக்கு தெரியல. நம்ம மாயாவும் தலைவன் அந்த மருந்தை சாப்பிடாம அதை அவளோட பையில வைக்க ஆனா தலைவி சாப்பிட்டதா நினைச்சு தலைவன் அவளை கூப்பிட்டு போக கட்பனா யுவான் வந்து சஞ்சுவை பார்த்து அண்ணா அந்த மாயா மருத்துவமனையில கோல்டு பாய்சன் ரெடி பண்ணா. அதுக்கு சஞ்சு சொல்றான் எனக்கு அந்த பொண்ணு மேல வந்ததுல இருந்தே சந்தேகம் இருக்கு. என்ன அவளுக்கு எதிரா எந்த எவிடன்ஸும் சிக்கல. அது மட்டும் இல்ல அந்த ஜோ அவளை ரொம்ப லவ் பண்றான். கட் பண்ணா தலைவன் மாயா ரெடி பண்ண கஷாயத்தை குடிக்க அதை குடிச்ச உடனே அவன் உறைஞ்சு போக இப்படியே நாட்கள் ஓட கடைசியா தலைவன் மறுபடியும் வெந்தயமலைக்கு போறான். கட் பண்ணா தலைவன் இல்லாத நேரத்துல யுவான் ஹியூமனருக்கு வந்து லேடி லான் பத்தின ரெக்கார்டை பாக்குறான். லேடி லான் வந்து வேற யாரும் இல்ல நம்ம ஜோவோட அம்மா தான். இதே நேரத்துல அந்த வழியில இஃபான் வர அதே நேரத்துல யுவான் ஒரு புக்கை கண்டுபிடிச்சிட்டு அதை வெளியே எடுத்துட்டு வர ஆனா இஃபான் கிட்ட மாட்டிக்கிறான். உடனே ரெண்டு பேருமே சண்டை போட அப்ப யுவான் எடுத்துட்டு வந்த புக்கு கீழே விழ உடனே இஃபான் அதை எடுக்க போக அதை பார்த்து யுவான் அதை போய் எடுக்க அப்ப அந்த புக்கோட ஒரு பகுதி இஃபான் கையிலயும் இன்னொரு பகுதி யுவான் கையிலயும் போக உடனே யுவான் அங்க இருந்து எஸ் ஆயிடுறான். அடுத்த சீன்ல யுவான் நடந்த எல்லாத்தையுமே சஞ்சு கிட்ட சொல்றான். அப்படின்னா அந்த இஃபான் சாதாரண ஆள் இல்ல, அவன் யாருன்னு நான் விசாரிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த பாதி புக்கை நாம இங்க கொண்டு வரணும். அப்ப ஏதோ சத்தம் கேட்க உடனே சஞ்சு கதவு திறந்து பார்த்தா அங்க அதினா நிக்கிறா. கட் பண்ண நம்ம மாயா வந்து உஜிமாவை பார்க்க வர அதாவது ஜோவோட வளர்ப்பம்மாவை பார்க்க வரா. மாயா எதுக்குமா என்ன தேடி வந்த? உஜிமா நீங்க ஏதாவது தொலைச்சிட்டீங்களா? அவ அப்படி சொன்னதும் உஜிமா வந்து மாயாவை தாக்க அவளோட டெக்னிக் வந்து அப்படியே ஊஃபாங்களோட டெக்னிக் மாதிரியே இருக்கு. நான் தொலைச்சதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அத நீயா திருடுன சொல்லு. அப்ப அவ சொல்றா அனாயமஸ். இப்ப என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. அப்ப நீ அதை திருடலனா உனக்கு எப்படி காணாம போனதை பத்தி தெரியும்? நீங்க இல்லாதப்ப யுவான் பிரபு உங்க ரூமுக்கு வந்தாரு. அப்ப இஃபான் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. காணாம போனது உண்மைதான். காணாம போனது ஜோவோட பிறப்பு ரகசியம். அடுத்த சீன்ல நம்ம அதினா வந்து அந்த புக்கை எடுத்துட்டு வரேன்னு சொல்ல நீ எப்படி அதை எடுப்ப? என்ன நம்புங்க. சரி நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ மாட்டிக்கிட்டா எங்களை காட்டி கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல அந்த புக்குல என்ன எழுதிருக்குன்னு நீ பார்க்க கூடாது. எனக்கு புரியுது. சரி நீ கிளம்பு. கட் பண்ணா நம்ம ஜோ வந்து ஐஸ் பூலுக்குள்ள போய் அந்த பெட்டகத்தை எடுக்க அவன் அதை ஈஸியா எடுக்கிறான். பட் அவன் எடுத்துட்டு வரும்போது மயங்கிற. அப்ப சடனா மாயா வந்து அவனோட கையை பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து காப்பாத்த உடனே ஜோ பெட்டகத்தை எடுத்துட்டு வெளியே வர ஆனா மாயா குளிரோட பிரஷர் தாங்காம மயங்கி தண்ணிக்குள்ள போக ஆனா நம்ம மாயா போகும்போது தன்னோட இடுப்புல கயிறை கட்டி வச்சிருக்கா. உடனே ஜோ வந்து அதை இழுத்து மாயாவை வெளியே கொண்டு வரான். என்ன இதுக்குள்ள எதுவும் இல்ல, நான் செத்துருப்பேன் தெரியுமா? அதான் சாவலியே உன்னோட ஆள் காப்பாத்திட்டா. சரி நான் வின் பண்ணனா இல்லையா? பெட்டகத்தை கொண்டு வர சொன்னோம், நீ கொண்டு வந்துட்ட. சோ நீ வின் பண்ணிட்ட. டேய் சூ அது மாயா எனக்கு கொண்டு வந்தா. பரவாயில்ல விடு. சரி எனக்கு கஞ்சமா இருக்கான். சரி மாயா நீ கிளம்பு, நான் ஜோவை நாளைக்கு அனுப்புறேன். கட் பண்ண மாயா ரூமுக்கு வர அங்க அதினா இருக்கா. செல்லக்குட்டி எங்கம்மா போன? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஆமா எனக்கு எதுக்கு? ஆனா இவனை வரைய நேரம் இருக்கு. ஆனா காங் கோட்ரஸோட மேப்பை வரைய உனக்கு நேரம் இல்லையா? நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாத. சரி நான் ஏன் வந்தேன்னு சொல்றேன். எனக்கு இஃபான் கிட்ட இருக்கிற புக்கு வேணும். உனக்கு வேணும்னா
நீ போய் எடு, என்கிட்ட ஏன் சொல்ற? மாயா, நான் உன்னை காப்பாத்தின மறந்துட்டியா? நான் மறக்கல, ஆனா அதுக்காக நான் இதை பண்ணா இஃபான் என்ன கொன்னுருவான். ஏன்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும் செல்லும். இஃபான் இவ்வானையே ஆட்டம் காட்டினவன். அப்படி இருக்க அவனை உன்னால சமாளிக்க முடியாது. இருந்தாலும் என் மிஷினை முடிக்க எனக்கு அந்த புக்கு வேணும். உனக்கு நான் அந்த புக்கை தந்தா என்னால என் மிஷினை முடிக்க முடியாது. செல்லும், உன் மிஷினை விட என் மிஷின் ரொம்ப முக்கியமானது. 2 பேரோட மிஷினும் முக்கியமானதுதான். உடனே மாயாவை அவ தாக்க, செல்லக்குட்டி நீ வெறும் கத்துக்குட்டி தான். சோ நான் சொல்றத பண்ணு, இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல? உடனே மாயா இஃபானுக்கு ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணி பட்லர் கிட்ட தர, இஃபான் அதை சாப்பிட்ட உடனே அவனுக்கு உடம்பு சரியில்லாம போக அதை யூஸ் பண்ணி அசானியாவோட அவனோட ரூமுக்கு போய் அந்த புக்கை எடுக்கிறா. மிஸ் அசானியா, உங்க 2 பேருக்குள்ள நிறைய இருக்கும். சோ நான் வெளியே வெயிட் பண்றேன். சரி போ மாயா. உடனே அவ கிளம்ப கட் பண்ணா அத்தனை ஒரு ரிவர் கிட்ட இருந்து அந்த புக்கை எடுக்கிறா. அதே நேரத்துல புக்கு மிஸ் ஆனது இஃபானுக்கு தெரிய வர, அசானியா என் சட்டையில அது இல்ல. என்னையா சொல்ற? அசானியா, நான் இவன் கூட சண்டை போட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? மாயா தான் சொன்னா. கட் பண்ணா அத்தினா அந்த புக்கை சஞ்சு கிட்ட தர, நீ இதை எடுத்துட்டு வருவனு நான் எதிர்பார்க்கல. ஆமா, நீ எப்படி இதை கொண்டு வந்த? என்னோட மூளையை யூஸ் பண்ணி கொண்டு வந்த. அதான் எப்படி மாயாவனை ஒரு முறை காப்பாத்தின. அதனால அவ எனக்கு இதை எடுத்து கொடுத்தா. மாயா ஜோவோட வருங்கால மனைவி. இத அவ தந்தா ஜோவால தலைவனா மாற முடியாது. அப்படி இருக்கு அவ எப்படி இத தந்தா? அப்படி நீ என்ன உதவி பண்ண? நாங்க இங்க வந்தப்ப, அதுவும் முன்னாள் தலைவர் இறந்தப்ப மாயாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்பாவ என்னை தேடி வந்து உதவி கேட்டா. அப்போ ஒரு காவல்காரன் மாயாவை சந்தேகப்பட்டு அவளை பரிசோதனை பண்ணான். பாவம் மாயா தன்னோட கணவர் பார்க்க வேண்டிய ஒண்ணு அந்த காவல்காரன் பார்த்துட்டான். அது ஜோவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் இதை தந்தா. கட் பண்ணா மாயா தந்த ஃபுட்டால தான் இஃபானுக்கு உடம்பு சரியில்லாம போனது இஃபான் கண்டுபிடிக்கிறான். சொல்லு மாயா, புக்கு எங்க? எந்த புக்கு? சரி, இதை நீ தானே எனக்கு அனுப்புன? ஆமா, என்னோட உணவைய நீ அனுப்புன. இது உடம்புக்கு நல்லது அதான் அனுப்புன. அதெல்லாம் சரி, ஆனா இந்த உணவுல பாவக்காய பயன்படுத்தி இருக்கு. அது யாங் பாடிக்கு எதிரானதுன்னு உனக்கு தெரியும்ல? மிஸ்டர் இஃபான், உங்களோட கல்டிவேஷன் முறை எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. ஜோ வர வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே போக கூடாது. உடனே இஃபான் அவர் ரூமை சீல் பண்றான். கட் பண்ணா தலைவனுக்கு அவங்க 3 ஃபார்மோட ஸ்னோ சேவரை சொல்லி தராங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் இங்க தானே இருக்கீங்க. நாங்க பிறந்ததுல இருந்தே இங்க தான் இருக்கோம். கவலைப்படாதீங்க, 4 லீடரா மாறினா உங்களை என் இடத்துக்கு கொண்டு வரேன். அப்புறம் எனக்கு ஒரு டவுட், உங்க 2 பேர்ல யாரு உண்மையான மாஸ்டர்? இவர் தான், நான் அவரோட வேலைக்காரன். என்னால இதை நம்பவே முடியல. அது மட்டுமா, 4 லீடரா மாறுவன்னு கூட என்னால நம்ப முடியல. ஏன்னா என்னோட அப்பா குவானதான் லீடரா மாத்தணும்னு நினைச்சாரு. அது உண்மை இல்ல. அவர் உண்மையிலே உன்னை ரொம்ப நம்பினாரு. அதனாலதான் இஃபான உன்னோட கார்டியனா மாத்தினாரு. ஜோ பிரபு, எப்போவாது நினைச்சிருக்கியா ஜேட் கார்டியன் லீடருக்கு, எல்டருக்கு இல்ல லார்ட்ஸுக்கு தான் தருவாங்க. ஆனா உனக்கு 5 வயசுல இருக்கும் போதே ஒரு கார்டியன் இருந்தான். ஏன்னா நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன். அதனாலதான் அப்பா இஃபானை கொண்டு வந்தாரு. அதுவும் இஃபான் ஒரு கிரீன் கார்டியன் தானே. இஃபான் சாதாரண கிரீன் கார்டியன் நினைக்கிறியா? அப்படின்னா இஃபானுக்கு எப்படி 3 சவாலை பத்தி தெரியும்? எல்லா கார்டியன்ஸ்க்கும் அது தெரியும்ல. 3 சவாலை பத்தி ரெட் கார்டியனுக்கு மட்டும்தான் தெரியும். இஃபான் ஒரு ரெட் கார்டியன். அவனோட சின்ன வயசுலே உன்னை பாதுகாக்க அவனோட முதல் நிலையை விட்டு கொடுத்து கிரீன் கார்டியனா மாத்தினான். அதுவும் உன் அப்பா சொன்னதுக்காக. இந்த உலகத்துல இஃபான் ஒருத்த மட்டும்தான் ரெட் கார்டியன். ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஆனா அவனை உன்னோட கார்டியனா உன் அப்பா கொண்டு வந்தாரு. எதனால தெரியுமா? அவர் உன்னை நம்பினாரு. சரி, பயிற்சியை தொடங்குவோம். ட்ரீ ஃபார்மோட ஸ்னோ சேவரோட முதல் படி காத்த உள்வாங்கி ஏர் ஃப்ரோஸ்ட உருவாக்குறது. இதனால எதிரி ஒரு ஸ்டெப் பின்வாங்குவான். அடுத்தபடி ஏர் ஃப்ரோஸ்ட் டெக்னிக்கை உன்னோட உள் வலி மேல கண்ட்ரோல் பண்ணி காத்த உரைய வச்சு உன்னோட ஆப்போனண்டோட மூவை ஸ்லோவா உன்னால பார்க்க முடியும். 3ஆம் படி கோல்டு வே. சத்தியமா என்னால இதை பண்ண முடியாது. இப்ப தலைவன் கிளம்ப, மாஸ்டர் சூ, உனக்கு பிடிச்ச கேக்க உன்னோட ரூம்ல வச்சிருக்கேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரியே நான் கண்டிப்பா ஒரு நல்ல தலைவனா மாறி மாற்றம் கொண்டு வருவேன். இதை வச்சுக்கோ. இப்போ உன்னால முடியலனாலும் எதிர்காலத்துல இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நீ மாஸ்டர் ஆவ. உடனே அவன் கிளம்ப, அவன் சின்ன வயசுல இருந்த மாதிரியே இப்பவும் இருக்கான். கண்டிப்பா அவன் ஒரு நாள் ஸ்வாட் மாஸ்டரா மாறுவான். மாற்றத்தையும் கொண்டு வருவான். இப்ப தலைவன் வெளியே வர, அப்ப இஃபான் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, உடனே மாயாவை போய் பார்க்க, ஜோ அது நீயா? மாயா, நான் திரும்ப வந்தப்ப என்ன வரவேற்க நீ இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நான் இதை எதிர்பார்க்கல. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நமக்குள்ள நிறைய நடந்து போச்சு. ஆனா இதை நீ பண்ணிருப்பேன்னு நான் நம்பல. இங்க வந்த உடனே உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னால இதை திறக்க முடியல. ஏன் கதவு பூட்டி இருக்கா? இல்ல மாயா, என்னோட இதயம் மூடப்பட்டிருக்கு. அதுக்கான சாவி உன்கிட்ட இருக்கு. உன்னால அதை ஓபன் பண்ண முடியுமா? இஃபான் சொன்னா, நீயும் ஊஜிமாவும் சேர்ந்து சஞ்சீவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களாமே.
சஞ்சு என்ன சொன்னான்னு தெரியல, ஆனா எனக்கு தெரியும் நீ இங்க இருக்க விரும்பல. உன்னோட அம்மா அப்பா உயிரோட இல்ல, அதே மாதிரி ஊஜிமாவுக்கும் யாரும் இங்க இல்ல. உங்க 2 பேருக்குமே ஃப்ரீடம் வேணும். மாயா நீ என்கிட்ட கேட்டிருந்தா கண்டிப்பா நான் உன்னை இங்க இருந்து அனுப்பியிருப்பேன். சரி மாயா, நான் உனக்கு விடுதலை தரேன், நீ வந்த இடத்துக்கே போ. ஜோ, நான் உனக்கு துரோகம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா? என்ன நம்பு, நான் எந்த தப்பும் பண்ணல. உடனே தலைவன் ஒரு பாக்ஸ வச்சுட்டு கிளம்ப. உடனே மாயா டோரை ஓபன் பண்ணி ஜோ இருக்கானான்னு பார்க்க, ஆனா ஜோ இல்ல, ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு ஐஸ் இருக்கு. அத பனிக்குளத்துல இருந்து தலைவன் கொண்டு வருவான். நம்ம ஒருத்தரை எந்த அளவுக்கு லவ் பண்றோமோ அவங்க நம்மளை விட்டு விலகணும்னு நினைச்சா அது தப்பு இல்ல, ஆனா அது சொல்லிருக்கலாமே. கட் பண்ணா இஃபான் கிட்ட தலைவன் சொல்றான், நீ ஏன் இதை முன்னாடியே சொல்லல? அது பழைய கதை. ஆனா உன்னோட அப்பா உன்னை ரொம்ப நம்பினாரு, அதை நீ காப்பாத்தணும். இப்ப அடுத்த நாள் வர இப்ப ஆல் ஆஃப் ஃபீல்டருக்கு எல்லாருமே வந்திருக்கு. அதாவது நம்ம ஜோவோட அப்பா இருக்காருல்ல, அவருக்கு ஜோ பிறக்கலன்னு ப்ரூவ் பண்றான். அதுக்கு சாட்சியா ஊஜிமாவை கொண்டு வரான். சஞ்சு, இது சாதாரண விஷயம் இல்ல, ஆதாரம் உங்ககிட்ட இருக்கு. 2 ஆதாரம் இருக்கு. ஒன்னு மெடிக்கல் ரிப்போர்ட், அடுத்து ஊஜிமா. அவங்க லேடி லானோட வேலைக்காரியா இருந்தவங்க. லேடி ஊஜி, இது உண்மையா? பெரியவங்களுக்கு என்னோட வணக்கம். நான் இங்க வந்து 20 வருஷம் ஆகுது. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நான் லேடி லானோட தோழியா இருந்தவ. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன இங்க கொண்டு வந்தாங்க. இது எங்களுக்கு தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, சஞ்சு சொல்றது உண்மையா? கடவுள் மீது ஆணையா சொல்றேன், காங்ஜூ கோங்ஹியானுக்கும் லேடி லானுக்கும் பிறந்த குழந்தை தான். அவங்களோட பிரெக்னன்சி டைம்ல அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அதனால அதிகமான மெடிசனை எடுத்தாங்க. அதோட வீரியத்தால தான் காங்ஜூ முன்னாடியே பிறந்தான். சஞ்சு, அவங்க என்ன இப்படி சொல்றாங்க? உங்ககிட்ட வேற எவிடன்ஸ் இருக்கா? ஊஜிமா ஜோவோட வளர்ப்பம்மா, அதனாலதான் அவங்களால உண்மையை சொல்ல முடியல. ஆனா இந்த ரிப்போர்ட்டை பாருங்க, அதுல லேடி லான் இங்க எப்ப வந்தாங்க, அவங்க எப்ப பிரெக்னென்ட் ஆனாங்கன்னு இருக்கு. இதை வச்சு பார்த்தா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவா இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஊஜிமா ரூம்ல இருந்து கொண்டு வந்த. பெரியவரே, நான் அதை பார்க்கலாமா? உடனே அவங்க பார்க்க, பெரியவரே இந்த ரிப்போர்ட் லேடி லானோட ரிப்போர்ட் இல்ல, இது லேடி லின்னோட ரிப்போர்ட். லேடி லின் வந்து சஞ்சுவோட அம்மா. அப்ப சஞ்சுவுக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது. மருத்துவரே, எங்க 2 பேரோட குடும்ப பேரும் ஒரே மாதிரி இருக்கு, ரிப்போர்ட் மாறிற போது கவலைப்படாதீங்க. லேடி லிங், உங்க ரிப்போர்ட்ல ஒரு பூவோட படம் இருக்கு. அட, உங்க பையன் சஞ்சு வந்துட்டான். சஞ்சு, சித்திக்கு ஹாய் சொல்லு. சஞ்சுவோட அம்மா கூட கூசுவை சேர்ந்தவங்க தான். யாரோ வேணும்னே அவங்க ரிப்போர்ட்டோட பாதிய மாத்தி வச்சிருக்காங்க. உஜிமா, நீங்க ஒரு பொம்பளை சகுனி. கட் பண்ண தலைவிய இஃபான் வெளியே கொண்டு போக, ஆனா ஜோ வந்து தடுத்து, என்ன மன்னிச்சிரு, இப்பதான் ஊஜிமா நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. உன்னோட அம்மாவை உன் அப்பா ஒரு காட்டுல தான் பார்த்தாரு. நீ இங்க பார்த்தத யாருக்கிட்டையும் சொல்லாத, கிளம்பு. உன் அம்மாவை காப்பாத்தின பிறகு அவரு கிளம்பிட்டாரு. ஆனா அவருக்கு உன்னோட அம்மாவை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு. ஆனா அந்த சமயத்துல உன்னோட அம்மா வேற ஒருத்தரை விரும்பினா. ஆனா எதிர்பாராம உன்னோட அம்மா திருமண விழால கலந்துகிட்டா. உன்னோட அப்பா உன் அம்மாவை பார்த்த உடனே அவரோட மனைவியா மாத்திக்கிட்டாரு. ஆனா உன்னோட அம்மாவால உன்னோட அப்பாவை ஏத்துக்க முடியல. ஏன்னா அவளோட மனசுல வேற ஒருத்தன் இருந்தான். அவ கஷ்டப்படுறத பார்த்து உன் அப்பா என்ன கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. உன்னோட அம்மாவுக்கு உன் மேல பாசம் இருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. அதனாலதான் உங்க 2 பேர்கிட்ட இருந்து விலகி இருந்தா. ஜோ, இனிமே நீ யாரு முன்னாடியும் அழுவக்கூடாது. ஒருவேளை அழுக வந்தா இதை போட்டு உன்னோட முகத்தை மறைச்சுக்கோ. அதுக்கப்புறம் தான் உன்னோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னோட அப்பா நீ அம்மா இல்லாம கஷ்டப்பட்டேன்னு என்ன கட்டிக்கிட்டாரு. அந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரு, நம்மள ஏமாத்திட்டா. அவளை என்ன பண்றேன்னு பாரு. இந்த முறை நம்ம தப்பு பண்ணோம், ஆனா அவங்க மன்னிச்சு விட்டாங்க. ஆனா மறுபடியும் நம்ம தப்பு பண்ணா அவங்க நம்மள கொன்னுருவாங்க. அப்படின்னு அந்த கிழவியை விட சொல்றியானா? என்ன பண்ண சொல்ற? நாம தோத்துட்டோம், இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. தப்பு நம்ம மேல இருக்கு. நாம பெண்களை நம்பி இருக்க கூடாது. இப்ப அந்த தப்புக்கு நம்மள கொல்ல வந்தாலும் நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? நீ இப்ப வெளியே போ. அண்ணா, அம்மாவோட ரிப்போர்ட்டை பத்தி நீ நினைக்கிறியா? உன்னை போன்னு சொன்ன. உடனே அவன் போக, நான் உள்ள போலாமா? போனா அவன் உன்னை கொன்னுருவான். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நீ கொண்டு வந்த ரிப்போர்ட் ஒரு போலி. உன்னை அந்த மாயா ஏமாத்திட்டா. அப்ப இவான் எதாச்சியா அவன் சஞ்சு கூட பிறந்த தம்பி இல்லைன்னு சொல்ல, ஏன்னா சஞ்சுவோட குடும்பம் சூ குடும்பம், இவானோட குடும்பம் ஜி குடும்பம். ஆனா இவங்க எல்லாருமே காங் ஃபேமிலியில ஒரு அங்கம் தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா இவங்க தாத்தா காங்கு, அவருக்கு மொத்தம் 4 பசங்க. ஆனா சஞ்சுவுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு கேள்விப்பட்ட. அது உண்மைதான், அவருக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் பேரு லான்சு. தம்பினா அவ்வளோ இஷ்டம். ஆனா 10 வருஷம் முன்னாடி ஊஃபங்கால அவரோட அம்மாவும் தம்பியும் கொல்லப்பட்டாங்க. இதனாலதான் என் அண்ணன் ஊஃபங்க ரொம்ப வெறுக்கிறான். கட்பனா அவ சஞ்சுவை போய் பார்க்க, அப்ப தரையில டீ கப் உடைஞ்சிருக்கிறத பார்த்து அவ உடனே அதை கிளீன் பண்ண போக, அப்பா ஒரு சத்தம்
அதை தொடாதன்னு சொல்ல உடனே பயந்து அவ கீழே போட அப்பா அவளுக்கு காயம் ஏற்பட எதுக்கு வந்த ஏதோ உடைஞ்ச சத்தம் கேட்டுது அதான் வந்தேன். உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா? நான் ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? நீங்க ரொம்ப நல்லவரு. அப்படியா? எங்க கிட்டவா அப்படின்னு சொல்லி அவ காயத்துக்கு மருந்து போட ஆனா மருந்து போடுறேன்னு அவளை அவன் கொடுமைப்படுத்த இப்ப சொல்லு உனக்கு நான் நல்லவனா தெரியறேனா? அது பரவாயில்ல விடு. ஆனா உன் கை ஏன் இவ்வளவு சூடா இருக்கு? எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. ஓ அப்படியா? உடம்பு சரியில்லைனா டாக்டரை போய் பார்க்க வேண்டியதானே? நான் போனேன் ஆனா என்ன உள்ள விடல. உடனே அவன் ஒரு டோக்கனை தந்து இதை காட்டு உன்னை அவங்க உள்ள விடுவாங்க. கட்பனா நம்ம தலைவி டாக்டரை பார்க்க வர ஆனா மெடிக்கல்லாம் இவான் கட்டுப்பாட்டுல இருக்கிறதால அவங்க தலைவிய உள்ள விட மாட்டாங்க. அப்ப அத்தினா டோக்கனை காட்டி உள்ள போறா. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவ மருந்து எடுத்துட்டு திரும்ப வர அவளுக்காக மாயா வெயிட் பண்றா. என்ன வேணும் செல்லும்? நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியும். சரி என் கூட வா. உடனே 2 பேரும் மறுபடியும் போய் மருந்து எடுக்க கட்பனா இவான் கிட்ட ஒருத்தன் ரிப்போர்ட் பண்றான். மாஸ்டர் அவங்க மருந்து கடங்குல இருந்து இந்த மருந்தை தான் எடுத்தாங்க. இவான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது எடுத்திருக்காங்களா? அப்படி எதுவும் இல்ல. ஆனா இந்த மருந்து சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மருந்து. அதுவும் 2 பேரோட மருந்தும் ஒரே மாதிரி இருக்கு. கட்பனா நம்ம மாயாவை கூப்பிட்டு ஜோ ரகசிய பாதை வழியா வெளியே போக அத கார்ட்ஸ் பார்க்க இந்த பக்கம் இவான் அந்த மருந்து சீட்டை செக் பண்றான். இந்த 2 மருந்தும் சாதாரண மருந்து தான். ஆனா இதே எதுக்கு அவங்க எடுத்தாங்க? ஓ மை காட், இந்த மூலிகையை தனியா பயன்படுத்தினா அது விஷமாச்சு. அப்படின்னா அவ என் அண்ணனை கொல்ல போறாளா? கட்பனா இந்த பக்கம் தலைவன் எதுக்கு வெளியே வந்தானா மருத்துவமனையில மருந்தை எரிக்கிறத பாப்பாங்கல்ல, அத பத்தி விசாரிக்க தான் இவங்க வெளியே வந்திருக்காங்க. உடனே தலைவன் ஜிஃபானை போய் விசாரிக்க சொல்ல இந்த பக்கம் சஞ்சு அத்தினா ரெடி பண்ண சூப்பை குடிக்க போக அப்ப இவான் அவனோட இடன் வெப்பனால அதை உடைக்க ஆனா சஞ்சு யாரோ அவனை கொல்ல பாக்குறதா நினைச்சு அந்த கப்போட பீஸை எடுத்து இவான் தெரியாம தாக்கிடுறான். தாக்குன பிறகுதான் அது இவான் அவனுக்கு தெரிய வர உடனே இவானை காப்பாத்த அவங்க ட்ரை பண்றாங்க. இதே நேரத்துல ஜோ அரண்மனையை விட்டு வெளியே போன விஷயம் தெரிய வர அவன் தனியால தான் போனானா இல்ல கூட அந்த பொண்ணும் போனா. சரி அந்த மாயாவை கண்காணிங்க. அப்ப வால் தலைவரை அவனை கண்காணிக்க வேணாம், ஆனா அந்த பொண்ணு கண்காணி. கட்பனா தலைவனும் தலைவியும் அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது ஒருத்தன் தலைவியோட நெக்லஸை திருட அது அவளோட சிஸ்டரோடது. அதனால அது வேணும்னு சொல்ல உடனே தலைவன் அந்த திருடனை பிடிக்க ஓடுறான். தலைவன் போன உடனே ஒரு சத்தம் வர உடனே மாயா அங்கிருந்து கிளம்புறா. இதே நேரத்துல தலைவன் அந்த திருடனை பிடிச்சி நெக்லஸ் வாங்கிட்டு திரும்ப மாயா கிட்ட போனா அவ இன்ப விடுதிக்குள்ள போறா. உடனே தலைவன் பின்னாடியே போக அப்பா அவனை கார்ட்ஸ் ஃபாலோ பண்றத பாத்துறான். நீங்க என்ன இங்க? உங்களோட சேஃப்டிக்காக தான் நாங்க வந்தோம், நான் வர சொல்லலையே. சரி இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி தலைவன் உள்ள போக கட்பனா தலைவன் எபிசோடு 1ல ஒரு பொண்ணு கூட இருப்பாள, அவ பேரு ராணி. இப்ப அவளோட ரூமுக்கு தான் மாயா வந்திருக்கா. அங்க அன்சி இருக்கான். அன்சி ஞாபகம் இருக்கா? மாயாவை இவன் தான் இங்க அனுப்புவான். இவன் நம்பாளா? அப்படிதான் வச்சுக்கோயேன். சரி நாங்க கேட்டதை கொண்டு வந்தியா? மாத்து மருந்து எங்க? இந்தா. உடனே அவ 2 பொட்டலத்தை தர அதுல ஒண்ணு காங்க இடத்தோட வரைபடமும் இன்னொன்னு அதினா இவனோட பிளேட்ல இருந்து ஒன்னு எடுப்பால அதோட சாம்பிளும் இருக்கு. கட்பனா தலைவன் ஹோட்டலுக்குள்ள வந்த உடனே அவங்க ஒரு கயிறு இழுக்க அது ராணி ரூம்ல இருக்கிற பெல் அடிக்க அவங்க வந்துட்டாங்க. நீ உடனே கிளம்பு. உடனே ஹன்ஷி கிளம்ப நானும் போறேன், நீ போகாத, அவன் உன்னை தேடிதான் இங்க வந்திருக்கான். மாயா ராணி ரூம்ல என்ன பண்ற? அப்ப ராணி டீ கப் எடுத்து ஏதாவது தப்பா நடந்தா ஜோவுக்குள்ள சிக்னல் தரா. அதாவது டீயை குடிச்சிட்டு கப்பை கவுத்திட்டா ஹன்சி ஜோவை கொன்னுருவான். அதுவே டீயை கீழே ஊத்திட்டா அன்சி அமைதியா கிளம்பிடுவான். மாயாவுக்கு அந்த சிக்னல் ஞாபகம் வர உடனே அவ சமாளிக்க பாக்குறா. சொல்லு மாயா, ராணியை ஏன் பார்க்க வந்த? அவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, ஆனா நீங்க தினமும் இங்க வருவீங்கன்னு கேள்விப்பட்ட, அதுவும் ராணிய பார்க்க. அசானியா சொன்னா, அதான் ராணி யாருன்னு பார்க்க வந்த. மாயா ராணிய பார்க்க வர்றது உண்மைதான், ஆனா நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. உடனே ராணி டீயை கீழே ஊத்த உடனே ஹன்சி அங்க இருந்து கிளம்பிடுறான். இதே நேரத்துல உள்ள போன மாயாவும் தலைவனும் இன்னும் வெளியே வரலன்னு காவலர்கள் சிக்னல் அனுப்ப கட் பண்ணா சஞ்சு ஹில்டர் ஹாலுக்கு வரான். அப்ப ரத்தத்தோட ஸ்மெல் வரத ஃபீல் பண்ணி அவன் போய் பார்த்தா அங்க ஒரு மாஸ்க் உடைஞ்சி லேடி பூஜிய யாரோ தாக்குன மாதிரி இருக்கு. அதே சமயத்துல அங்க ஒரு மெசேஜையும் அவன் பாக்குறான். இந்த பக்கம் அத்தினா வர அப்ப எல்லோ கார்டியன் கிட்ட மாட்டிக்கிறா. உடனே 2 பேரும் சண்டை போட யார் நீ? காங் ஃபேமிலில எந்த ஒரு பொண்ணுக்கும் இவ்வளவு பவர் இல்லையே, சொல்லு யார் நீ? உடனே அவனை தள்ளிவிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி அவளோட ரூமுக்கு போக ரூமுக்கு போன உடனே அவ ரத்த வாந்தி எடுத்து வாங்கி கீழே விழுந்துடுறா. இப்ப எல்லா இடத்துலயும் அவங்க ஒரு பெண்ணை தேட நீ சத்தினா கதவை தரங்க. என்ன விஷயம்? லார்ட் சஞ்சு லேடி ஊஜிய யாரோ கொல்ல பார்த்தாங்க, ஆனா அது ஒரு பொண்ணுன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. அதனால எல்டர் யூ எல்லா பெண்களோட ரூமையும் செக் பண்ண சொன்னாரு. அத்தினா கதவை தர, ஆனா எவ்வளவு தட்டியும் அவ திறக்கவே மாட்டா. உடனே கதவை உடைக்க பார்க்க ஆனா அத்தினா கதவை திறந்துடுறா. உடனே கார்ட்ஸ் உள்ள போய் தேட ஏன் கதவை திறக்க இவ்வளவு நேரம்? இல்ல தூங்கிட்டேன். சரி எப்பவும் ஊதுவத்திய இரவு நேரத்துல யூஸ் பண்ணுவியா? ஆமா அப்பதான் எனக்கு தூக்கம் வரும். அப்ப சஞ்சீவ் அது கிட்ட போக அப்பா அவன் ரத்தத்தை பாக்குறான். அத்தினா இது யாரோட ரத்தம்? உன்னோடது தானே? சஞ்சு அப்படி கேட்டதும் அவ பயத்துல வளர அப்ப கார்ட்ஸ் அத்தினா செருப்புல ரத்த கரை இருக்குன்னு கொண்டு வர உடனே அவளை கைது பண்ணிடுறாங்க.
அப்படின்னா அந்த பொண்ணு தான் அனாயம்சா? கண்டிப்பா அவ இல்ல. ஏன்னா நான் ஊஜிமா ரூமுக்குள்ள போனப்ப அவங்க தாக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, ஒரு மெசேஜும் இருந்தது. ஆனா அவ அதை முழுசா எழுதி முடிக்கல. ஏன்னா நான் வர சத்தம் கேட்ட உடனே அவன் கிளம்பிட்டான். சோ நம்ம தேடுறவன் ரொம்ப வேகமானவன். அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்மளை விட பவர்ஃபுல்லானது. ஆனா அத்தேனாவோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது இல்ல. சோ லேடி ஊஜி தான் அனாயமஸா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வாள் எடுத்து அவங்களே தாக்குன மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்ல, லேடி ஊஜியோட வாள் இடுப்பு வாள் அது ஊஃபேங்கோட வாள் மாதிரியே இருக்கு. நீ சொல்றது கரெக்டா இருந்தாலும் ஆனா லேடி ஊஜியை அவன் பின்னாடி இருந்து தாக்கியிருக்கான். அப்படி வச்சு பார்த்தா அது லேடி ஊஜியா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அத்தேனா ரூம்ல இருந்து கருப்பு உடைய கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அவ எதுக்கு அந்த உடைய போட்டு ஊஜிமா ரூமுக்கு போனா? அது அவகிட்டதான் நாம கேட்கணும். அடுத்த சீன்ல நம்ம சஞ்சு வந்து அத்தேனாவை போய் பார்க்க ஏற்கனவே உன்னை சித்திரவதை பண்ணிருக்க மாதிரி தெரியுது. சரி, இப்ப நான் உன்னை சித்திரவதை பண்றேன், சொல்லு எதுக்கு அங்க போன? நான் உண்மையை சொன்னா என்ன நீ உயிரோட விடுவியா? முதல்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் விடலாமா வேணாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். எனக்கு தெரியும் நீ ஷாங் குடும்பத்தோட தத்து பொண்ணு. அப்படி இருக்க நீ உண்மையிலே எந்த குடும்பத்தை சேர்ந்தவ? உண்மையிலே நான் கூஷான சேர்ந்தவ. கூஷான் பிரிவா? அந்த பிரிவை சேர்ந்த எல்லாரையும் ஊஃபேங் கொன்னுட்டாங்களே. அப்படி இருக்க நீ எப்படி கூஷானா இருக்க முடியும்? நான் கூஷான் பிரிவை சேர்ந்தவதான். என் குடும்பம் அழிக்கப்பட்டப்ப என்ன ஷான் குடும்பம் தத்து எடுத்தாங்க. அவங்கதான் என்னை இங்க அனுப்புனாங்க. உன்னை தத்தெடுத்தது எனக்கு தெரியும். ஆனா நீ கூஷான்னு நான் எப்படி நம்புறது? நீயே அவங்கள கொல்ல போன. இன்னைக்கு காலையில நீங்களும் யுவானும் லேடி ஊஜி தான் அனாயமஸா இருக்கும்னு பேசிக்கிட்டீங்க. அதை நான் கேட்டேன். அனாயமஸ் ஊஃபேங்கோட உளவாளி. என்னோட குடும்பத்தை கொன்னது ஊஃபேங் தான். அதனாலதான் அவளை கொல்ல நான் போனேன். ஆனா அவ என்ன பார்த்ததும் அவ இடுப்புல இருந்த வாளை எடுத்து என்ன தாக்குனா. ஆனா யாரோ ஒரு சத்தம் கேட்ட அவ உடனே அந்த வாளை யூஸ் பண்ணி அவளையே குத்திக்கிட்டா. நான் இதை நம்புறேன். ஆனா நீ கூஷான சேர்ந்தவனு நான் எப்படி நம்புறது? உடனே அவ கழுத்துல ஒரு அடையாளத்தை காட்ட அதை பார்த்ததும் சஞ்சு வந்து அவ கூஷான்னு நம்பிடுறான். அண்ணா அவ ஒத்துக்கிட்டாளா? நாம நினைச்சது தப்பு. அவ ரொம்ப நல்லவ. நாடு சஞ்சு லேடி ஊஜி கண் முழிச்சிட்டாங்க. உடனே சஞ்சு அவங்கள போய் பார்க்க அங்க தலைவனும் இருக்கான். நேத்து அத்தினா என்னோட ரூமுக்கு வந்து என்னோட வாளை எடுத்து அவ என்ன குத்திட்டா. ஆனா அத்தினா அப்படி சொல்லலையே. சோ உங்க ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மை? இப்ப அத்தினாவை அவங்க மனுஷி விட, ஆனா இப்படியே விட்டா ஊஃபேங் நிறைய பேரை கொன்னுகிட்டு இருப்பாங்க. அதனால நாம உடனே எல்லையற்ற நெருப்பை பயன்படுத்தவும். அதுக்கு அவசியம் இல்ல. எல்டர் ஃபேங் எல்லையற்ற நெருப்புனா என்ன? நீ வாழ் தலைவரா மாறினா அது என்னன்னு நான் சொல்றேன். இப்ப நீ உன்னோட 2வது சவாலை போய் முடி. கட் பண்ணா தலைவி அத்தினாவை போய் பார்த்து அந்த மாத்து மருந்த தரா. நீ எதுக்கு அவளை தேடி போன? அவதான் அனாயமஸா? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ எப்பவும் அவ கூட தானே இருக்க. சோ உனக்கு தெரியாதா அவ யாருன்னு? இந்த பவன் ஜோ வந்து கேக்குறான். நான் ஒருத்தர் விசாரிக்க சொன்னேன். என்னாச்சு? குவாஞ்சிக்கு ஒரு பையன் இருக்கான். ஆனா அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கடுமையான நோயால தாக்கப்பட்டான். அவனை காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. ஆனா காங் குடும்பத்தை சேர்ந்த மருத்துவர் அந்த பையனோட நோயை குணப்படுத்தி அவனை பொழைக்க வச்சாரு. அந்த மருத்துவர் யாரு? அப்புறம் அந்த பையன் இப்ப எங்க இருக்கான்? அத பத்தி எதுவும் தெரியல. ஆனா விசாரிச்சு பாக்குறேன். இப்ப அடுத்த நாள் தலைவனும் தலைவியும் வெந்தியமலையோட 2வது சவாலை முடிக்க எல்டர் யூவோட குடும்பத்துக்கு போக, அங்க போன உடனே எல்டர் யூ வந்து அவங்கள தாக்கி மாயாவுக்கு ஒரு மருந்து தர, எல்டர் யூ மாயாவுக்கு என்ன தந்தீங்க? பயப்பட வேணாம், அது விஷம்தான். யோ அது பாய்சனா இல்ல பாயாசமா? இவ்வளவு கூலா சொல்ற? லார்ட் ஜோ உன்னோட செகண்ட் ட்ரையல் இதுதான். இவ உடம்புல இருக்கிற விஷத்துக்கு மாத்து மருந்த கண்டுபிடிச்சு இவளை நீ காப்பாத்தணும். இந்த பாய்சனோட பேரு ஹார்ட் மூன். மத்தபடி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் இங்க நிறைய புக் இருக்கு. அதுல ஏதோ ஒரு புக்ல தான் மாத்து மருந்த பத்தி தகவல் இருக்கு. கட் பண்ணா லேடி ஊஜியை காட்ட, அப்பா அவங்க அத்தினாவை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க. நீயா? அப்படின்னா அனாயமஸ் நீதானா? நீ கிளவரான பொண்ணுதான். உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட, அப்ப ஊஜிமா வேணும்னே கத்தி குத்த வாங்கிக்கிற மாதிரி நடிக்க, அதாவது ஊஜிமா வாளை எடுத்து அத்தினா தாக்க, உடனே ஊஜிமா சண்டை போடுற மாதிரி கத்தி குத்த வாங்கிக்க. கட் பண்ண தலைவன் ஹார்ட் மூனுக்காக மாத்து மருந்த கண்டுபிடிக்கிறான். என்ன ஜோ எப்படி போகுது? எல்டர் யூ நீங்க சொன்ன மாதிரி இது ஹார்ட் மூன் தானே? ஏன் அப்படி கேக்குற? ஏன்னா இது ஹார்ட் மூன் இல்ல, நைட் ஃபிளை. என்ன நைட் ஃபிளையா? ஆமா, நைட் ஃபிளை வேற எதுவும் இல்ல. இவ ஸ்பையா வரும்போது ஈ மூட்டைய சாப்பிடுவல, அதுதான் நைட் ஃபிளை. இங்க பார், இதுதான் நைட் ஃபிளை. இத மெழுகால சீல் பண்ண மாதிரி தெரியுது. ஆமா கரெக்டா தான் சொல்ற. சரி நீ ஊஜியாங்க பத்தி என்ன நினைக்கிற? அது ஒரு இருமல் மருந்து. அப்படின்னா ஜீமோ பத்தி என்ன? அது வயிற்று புண்ணை சரி பண்ணக்கூடிய மருந்து. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? சும்மா தான் கேட்டேன். ஏன்னா உனக்கு மூலிகையை பத்தி தெரியுமான்னு செக் பண்ண. சரி மாத்து மருந்த கண்டுபிடி. கட் பண்ணா தலைவன் எல்லா விதமான மாத்து மருந்தையும் ட்ரை பண்ண. ஆனா அது வேலை செய்யுமான்னு அவனுக்கு தெரியல. உடனே அவன் என்ன பண்றானா, ஹார்ட் மூன் அவன் சாப்பிட, அதனால விஷம் அவனுக்குள்ள போகுது. அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டு பாக்குறான். பட் எதுவுமே வேலை செய்யல. ஏன் இப்படி பண்ண? கோவப்படாத. இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணதான் நான் இதை பண்ண. பொய் சொல்லாத. நீ எனக்காக இதை பண்ண. இதுக்கு நான் தகுதியானவளான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா. ஏன்னா இந்த உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிற பொண்ணு நீதான். அதை கேட்டதா ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. அப்ப தலைவன் சொல்றான், இனிமே நான் உன்கிட்ட எதையும்
மறைக்க மாட்டேன். ஆனா நீ எப்படி என்கிட்ட ஏதாவது மறைச்சிருக்கியா? தலைவன் அப்படி கேட்டதும் அவ கொஞ்சம் தயங்கி, நான் உன்கிட்ட எதுவும் மறைச்சதில்ல. கட் பண்ண தலைவன் ஹார்மோனுக்கு மாத்து மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு அவன் சாப்பிடுவல, அதனால எல்டரியோ ஏதோ சொல்ல வராரு. அப்ப சஞ்சு வரான். அவன் மாயாவை பார்த்த உடனே சடனா அவளை தாக்க பார்க்க உடனே ஜோ தடுத்து, என்ன பண்ற? இவ ஹார்மோனை சாப்பிட்டா தானே? ஆமா, அதுக்கு என்ன? இவ ஹார்மோனை சாப்பிட்டு இருந்தா இந்நேரத்துக்கு இவளோட கையோ இல்ல காலோ வேலை செய்யாம போயிருக்கும். ஆனா எதுவும் நடக்கல. இவ கண்டிப்பா தடுப்பு மருந்த சாப்பிட்டு இருப்பா. அப்படின்னா இவ ஊஃபங்கோட உளவாளி. உடனே சஞ்சு மாயாவை கைது பண்ண பார்க்க அப்ப ஜோ வந்து அவனை தடுத்து, ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த ட்ரையல் பினிஷ் ஆனதும் நான் அவளை விசாரிப்பேன். இப்ப நீ கிளம்பலாம். என்ன போக சொல்ல உனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. அப்ப எல்டரியோ தடுத்து, லார்ட் சஞ்சு, மாயா மேல இருக்கிற சந்தேகம் போகணும்னா எனக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. அதை யாராவது எடுத்துக்கிட்டா அவங்களால உண்மையை மட்டும்தான் பேச முடியும். நாம வேணா அதை மாயாவுக்கு தந்து அவளை செக் பண்ணுவோம். உடனே மாயா அதை குடிக்க இப்ப சஞ்சு கேள்வி கேட்கறான். இல்ல நான் கேட்கறேன். சரி கேளு. மாயா, என்ன நீ காயப்படுத்துவியா? கண்டிப்பா இல்ல, என் குடும்பத்தை காயப்படுத்த மாட்டேன். என்னடா லூசு மாதிரி கேக்குற? மாயா, நீ ஊஃபங்கோட உளவாளியா? இல்ல. அப்ப நீ யாரு? யுன் குடும்பத்தோட மாயா. உடனே சஞ்சு கிளம்ப, மருந்து இன்னும் 10 நிமிஷம் வேலை செய்யும். நீ ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேளு. அவ தலைவன் கேட்கறான், மாயா உனக்கு என்ன பிடிக்குமா? அதாவது நீ என்ன காதலிக்கிறியா? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது. அவ அப்படி சொன்னதும் அவனால அதை ஏத்துக்கவே முடியல. ஆனாலும் தலைவன் ஹார்மோனோட மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு தலைவியை காப்பாத்த நினைக்கிறான். உடனே தலைவன் சில புக்கெல்லாம் தேடி பார்த்துட்டு எல்டரியோ மாயாவுக்கு தந்தார்ல அந்த மருந்தை உருவாக்கி அதை எல்டரியோவை குடிக்க வச்சு அவன் ஹார்மோனோட மாத்து மருந்தை கேட்கிறான். உடனே அவரும் சொல்ல, இப்ப அவங்க அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர இந்த 2 கிண்ணத்துல ஒன்னு லார்ட் ஜோக்கான மருந்து, இன்னொன்னு மாயாவுக்கானது அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டு போக அப்ப தலைவன் ரெடி பண்ண மாத்து மருந்தை காட்ட, உனக்கு பியானோலாம் வாசிக்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மலையோரத்துல மரங்கள் கானம் பாடி ஆட்டம் போடும். அதை பார்த்த மண் மரத்தை காதலிக்குமா? ஆனா மரத்துக்கு அது தெரியாது. ஏன்னா மரத்துக்கு தேவை வாழ்றதுக்கு ஒரு இடம், அதுவும் நிம்மதியா. என் தங்கச்சி எப்பவும் சொல்லுவா, நாம ஒண்ணு காட்டு விலங்கா இருக்கணும் இல்ல வீட்டு விலங்கா இருக்கணும்னு. ஏன்னா ஒரு காட்டு விலங்கால சுதந்திரமா வாழ முடியும். அதுக்கு வீடு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த பரந்த உலகமே அதோட வீடுதான். ஆனா வீட்டு விலங்கு அப்படி இல்ல, அதுக்கு ஒரு வீடு இருக்கும். ஆனா அந்த வீட்டுல ஒருத்தரோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அவங்க சொல்றதுதான் அது கேட்கணும். அப்பதான் அதால வாழ முடியும். ஆனா அது ஒரு அடிமை. சோ இந்த மருந்து எனக்கு வேணாம். மாயா, நான் இங்க வந்தப்ப உன்னை பாதுகாப்புன்னு சொன்னேன். அதை என்ன மீற சொல்றியா? நீ என்கிட்ட சொன்ன இங்க வந்தாதான் உன்னால பாதுகாப்பா இருக்க முடியும்னு. அதை நான் நிறைவேற்ற வேணாமா? உன்னோட கணவனா உன்னை பாதுகாக்கிறது என் கடமை. இதை சாப்பிடு. சரி கொடு. உடனே மாயா அதை வாங்கி அவனை குடிக்க வைக்க, ஏன் இப்படி பண்ண? நீ சாகணும்னு ஆசைப்படுறியா? எனக்காக நீ எவ்வளவோ பண்ற, ஆனா இதுக்கு நான் தகுதியானவ இல்ல. உடனே அந்த கப்பை எடுத்து அவ குடிக்க, எனக்கு தெரியும் என்ன கடவுள்கிட்ட பந்தயம் கட்டின, நீ என்ன விரும்புறேன்னு. சோ நீ என்னை காப்பாத்த மாத்து மருந்து எனக்கு தருவேன்னு தெரியும். அதே மாதிரி தந்து உன்னோட காதல எனக்கு புரிய வச்சு. ஆனா உனக்கு தெரியுமா, அந்த கிண்ணத்துலதான் உண்மையான மாத்து மருந்து இருக்கு. உடனே அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வர உடனே அவனை முட்டாள்னு சொல்லி கட்டி பிடிச்சு அழுவுறா. அப்ப சடனா மாயா ரத்த வாந்தி எடுத்து மாயங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மாயா கண் முழிக்க அப்ப தலைவன் வின் பண்ணதா எல்டரியோ சொல்ல அவளுக்கு எதுவும் புரியல. என்ன நடக்குது? எப்படி அவன் வின் பண்ணா? நீங்க சாப்பிட்ட ஹார்மோனை குணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. என்ன அதை குணப்படுத்த தேவையில்லையா? ஆமா, அதை குணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. அதை நாம சாப்பிட்டா கொஞ்ச நேரத்துக்கு வலி தரும் தான். பட் அதனால பிரச்சனை இல்ல. இந்த சவால் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு முக்கியம் இல்ல. உன்னால இத புரிஞ்சிக்க முடியுமா? அதுதான் முக்கியம். அப்படின்னா இந்த நைட் ஃபிளை அதாவது ஹார்மோன் விஷம் இல்லையா? அது விஷம் இல்ல, அது ஒரு எனர்ஜி டானிக். சிம்பிளா சொல்லணும்னா அதை நாம எடுத்தா நமக்கு பயங்கரமான வலி தரும் அந்த நேரத்துக்கு மட்டும்தான். ஆனா அதனால நம்ம உயிருக்கு ஆபத்து இல்ல. ஏன்னா இந்த மருந்து நம்ம உள் வலிமையை ஸ்ட்ராங் ஆக்கும். ஆனா என்ன, 15 நாளைக்கு ஒரு முறை இந்த மருந்தை எடுத்தவங்களுக்கு பயங்கரமான வலி இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை சாப்பிட்டவன் 15 நாளைக்கு பிறகு குறிப்பா 4 மணி நேரம் அவனோட சக்தியை இழந்துருவான். அந்த நேரத்துல நாம ஒரு பொணம் மாறி, சரியா சொல்லணும்னா சந்திர கிரகணம் அப்ப நம்ம சக்தி இழந்து நம்ம பலவீனமா மாறிடுவோம். அப்படின்னா அந்த நாள்ல நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்ல? ஆமா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அப்படின்னா நீங்க சொல்றீங்க 15 நாளைக்கு ஒரு முறை தான் நமக்கு வலி வரும், ஆனா 4 மணி நேரம் மட்டும்தான் அது இருக்கும். அதை நம்ம தாங்கிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆமா, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் இன்னொரு கேள்வி, அந்த உண்மை மருந்து உண்மையிலே வேலை செஞ்சுதா? உனக்கு தெரியுமே அது உண்மைன்னு. அப்படின்னா இவன் என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஆயிருமோன்னு அவன் மாத்து மருந்தை கொடுத்து என்னை காப்பாத்தினா. காதல் எப்ப வேணாலும் மலருமாச்சே. இங்க வந்தப்ப மாயாவோட இதயம் கல்லா இருந்தது, ஆனா அவளுக்காக
நீ சாக போறன்னு தெரிஞ்ச பிறகு அவ மனசு மாறி இருக்கலாம்ல. காதலை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? காதல் ஒரு நல்ல விஷயம், ஆனா என் வாழ்க்கையில அது வந்ததில்ல. தனிமை மட்டும்தான் என்னோட காதலே. அது ஒரு மிகப்பெரிய வழி. இப்ப எல்டர் யூ வந்து தலைவனுக்கு மூன் ஸ்னாப்பரை சொல்லி தர, அப்ப மாயா கீழே கடந்து ஒரு வளையல எடுக்கிறா. உடனே எல்டர் யூ அதை வாங்கி, இது என்னோடதுதான், சரி இப்ப நீங்க போலாம். மாயா ஏன் அழுவுற? ஒண்ணும் இல்ல, காதல் ஒரு இருண்ட நதியை போல, எப்ப வெளிச்சம் வரும்னு தெரியாது. என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல, நான் உனக்காக என்னோட ரூம்ல வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்கிருந்து கிளம்ப, அவன் போன பிறகு தலைவன் வந்து எல்டர் யூவோட ரூமுக்கு போறான். அப்ப அங்க ஒரு ரகசிய அறையா பாக்குறான். உடனே உள்ள போனா அங்க ஒரு லேடிஸோட ட்ரெஸ்ஸ பாக்குறான். கட் பண்ணா இஃபான் கிட்ட போதையில ஒரு காவலாளி சொல்றான், அன்னைக்கு நைட்டு வால் வீல்டரும் லார்ட் குவானும் கொல்லப்பட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பெண்ணு எல்டர் யூ வந்து பார்த்து பேசினாரு. என்ன சொல்ற? அப்பயே இத நீ முன்னாடியே சொல்லல? அது எல்டர் யூவானு எனக்கு கன்ஃபார்மா தெரியல, அதனாலதான் நான் சொல்லல. அப்ப இப்ப எப்படி சொல்ற? ஏன்னா இப்ப அவரோட ட்ரெஸ்ஸ நான் பார்த்தேன், அதே இரவு அந்த ட்ரெஸ்ஸ தான் அவர் போட்டிருந்தாரு. நீ சொல்றது உண்மையா? என்னால இதை உறுதியா சொல்ல முடியல. சரி, நீ சொன்னது உண்மையா? இந்த உலகத்துல அப்படிப்பட்ட மருந்து இருக்கா என்ன? அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா மாயா அந்த மருந்தை சாப்பிட்டப்ப என்ன லவ் பண்ணலன்னு சொன்னா, ஆனா அதுக்கப்புறம் நடந்ததை வச்சு பார்த்தா அவ என்ன லவ் பண்றான்னு தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, எல்டர் யூ கிட்ட மாத்து மருந்தை பத்தி கேட்டேன். ஆனா உண்மையிலேயே மருந்து வேலை செஞ்சிருந்தா அவரு இதுக்கு மாத்து மருந்து தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு பதிலா அவரு சில மருந்தை பத்தி சொன்னாரு. சோ இந்த மருந்தை நீ குடி. உடனே இஃபான் அதை குடிக்க, சொல்லு, நீ அசானியாவை லவ் பண்றியா? சத்தியமா இல்ல. உண்மையாவா? டேய், இந்த மருந்து வேலை செய்யல. ஓ, அப்ப நீ அக்காவை லவ் பண்றியா? டேய், அவகிட்ட இதை பத்தி சொல்லாத. ஒரு நிமிஷம், இந்த மருந்து ஒரு போலி அப்படின்னா ஏன் எல்டர் யூ மாயாவை சஞ்சு கிட்ட இருந்து காப்பாத்தினாரு? சஞ்சு கேட்டப்ப அவ உளவாளி இல்லைன்னு சொன்னா. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்தேன், அதுல யுன்னுங்கிற பேரு எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா அந்த பிரேஸ்லெட் யுன் குடும்பத்துக்கு சொந்தமானது. அது மட்டும் இல்ல, மாயா அந்த வழியில பார்த்த பிறகு புரியாத மாதிரி பேசினா. இப்பதான் எனக்கு புரிய வருது, அவ எல்டர் யூவை பார்க்க போறதா சொன்னா, அதுவும் தனியா. அப்படின்னா மாயா உண்மையிலே யாரு? ஏன் எல்டர் யூ அவளை காப்பாத்தணும்? உடனே தலைவன் மாயா ரூமுக்கு போக, அப்ப எல்டர் யூ மாயா ரூமுக்கு போறத அவன் பாக்குறான். உங்களுக்கு சாயாவை தெரியுமா? நல்லாவே தெரியும். அப்படின்னா நான் ஊஃபங்க சேர்ந்தவனு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். அதை கேட்ட உடனே தலைவன் ஷாக்காக உடனே உள்ள போறான். கட் பண்ண சஞ்சுவை காட்ட, அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அத்தினா வரா, உங்களுக்கு மாத்து மருந்த கொண்டு வந்திருக்கேன், இதை வேலைக்காரங்க கிட்ட தர வேண்டிதானே? நீ ஏன் இதை கொண்டு வந்த? நான் உங்களோட வருங்கால மனைவி, சோ உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னல, இந்த வெந்நீர்ல குளிச்சா எல்லா வலியும் பறந்துரும். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு, நீ எதுவும் பேசாத. எல்டர் யூ இவ ஒரு உளவாளின்னு தெரிஞ்சும் நீங்க ஏன் இவளை காப்பாத்துறீங்க? இப்ப அத்தினா சஞ்சு கிட்ட ஒரு உதவி கேக்குறா. அது வேற எதுவும் இல்ல, கிங்ஃபங் பெரியோட தலைவருக்குள்ள உதவி கேட்கிறா. உடனே சஞ்சு ஏன்னு கேட்க, அதுக்கு அவ சொல்றா, அவங்க தான் என் ஃபேமிலியை அழிச்சவங்க, நீ பழி வாங்கணும்னா ஏன் இங்க வந்து அவளை போய் கொல்ல வேண்டியதானே? அதுக்கு அவ சொல்றா, என்னன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவளை கொல்ல பார்த்திருக்கா, அதுவும் ரொம்ப வீரியமான விஷத்தால. ஆனா அவளை யாரும் காப்பாத்தினதா அவ சொல்ல. உடனே சஞ்சு சொல்றான், ஷிண்டுவை காப்பாத்தினது ஊஃபங் தான், ஆனா அவங்க பயன்படுத்தின மருந்து காங் குடும்பத்தோட சஞ்சீவினி. உடனே அவ கேக்குறா, எப்படி உங்க மருந்து ஊஃபங்க்கு கிடைச்சது? 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு ஊஃபங்க சேர்ந்த ஒரு பொண்ணு வந்தா. கட் பண்ண ஜோ வந்து எல்டர் யூ கிட்ட ஏன் மாயாவுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்க, அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. அதாவது மாயாவோட வளர்ப்பு சகோதரி சாயா தான் அந்த உளவாளி. அவ டிவைன் ஹெர்பை எடுக்க காங் கான்டினென்ட்டுக்கு வருவா. அவ மெடிக்கல் ஹால்ல டிவைன் ஹெர்பை தேடும் போது யுவான் கிட்ட மாட்டிக்கிறா. உடனே யுவான் அவளை தாக்க, அப்பாவை தப்பிக்கும் போதுதான் எல்டர் யூ கிட்ட மாட்டிக்கிறா. அவ மாட்டினதும் அவளுக்குள்ள முடிவு எடுக்கிறாங்க. ஆனா நான் அவங்கள தடுத்து என்னோட பரிசோதனைக்காக அவளை பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னேன். ஆனா நாளடைவுல அவங்க 2 பேரும் காதல்ல விழ. அப்ப சாயா சொல்றா, என்னால உங்க கூட வர முடியாது. ஏன் முடியாது? நான் ஒரு மிஷினுக்காக இங்க வந்தேன், என்னால அதை கம்ப்ளீட் பண்ண முடியலனா கூட நான் உங்களுக்கு தகவல் அனுப்பணும். ஒருவேளை நான் தகவல் அனுப்பலனா நான் உயிரோடு இருக்கேனா இல்ல இறந்துட்டேனான்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அவங்க ஆட்களை அனுப்புவாங்க. அதை கேட்ட எல்டர் யூ வந்து அவங்க உருவாக்கின மருந்தை யூஸ் பண்ணி அவளை இறந்த மாதிரி நடிக்க சொல்றான். இந்த மருந்தை நீ எடுத்துக்கிட்டா 3 நாள் நீ இறந்து போன மாதிரி தெரியுவ. ஆனா கவலைப்படாத, 3 நாளைக்கு பிறகு உன்னோட பாடியை புதைக்கும் போது நான் உன்னை காப்பாத்திடுவேன். அவங்க 2 பேரோட பிளான் படி சாயா அந்த மருந்தை சாப்பிட்டு இறந்து போக, அதனால அவளோட உடம்பு அரண்மனையோட வாசல்ல தொங்க விடுறாங்க. ஆனா 3 நாளைக்கு பிறகு எல்டர் யூ போய் பார்த்தா சாயாவோட பாடி அங்க இல்ல. ஏன்னா அவளோட பாடியை ஊஃபங் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. உன்னை நாங்க கொண்டு வந்தப்ப நீ இறந்து போயிட்டேன்னு நினைச்சோம், ஆனா நீ எங்களை ஏமாத்துவன்னு எதிர்பார்க்கல. அப்ப ஊஃபங்கோட லீடர் வந்து சாயா மண்டையிலே ஓங்கி அடிக்க அவ இறந்து போயிடுறா. ஆனா நம்ம மாயா கிட்ட காங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் சாயாவை கொண்டதா அவங்க சொல்லி அவளை நம்ப வச்சு
வச்சு இங்க அனுப்பியிருக்காங்க. சாயா தான் இறந்துட்டால, அப்படி இருக்க அவங்களுக்கு எப்படி மருந்து கிடைச்சது? சாயா அந்த மருந்தை அவ உடம்பு வழியா கொண்டு போனா. ஊஃபங் அவ உடம்பை எடுத்துட்டு போனதால அந்த மருந்து ஷிண்டோவுக்கு கிடைச்சிருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் யுவானும் எல்டர் யூவை பார்த்திருக்கான் போல. உடனே ரூமுக்குள்ள போக பார்க்க ஆனா இஃபான் கிட்ட மாட்டிக்கிறான். உடனே ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஆனா இவானால இஃபானை தடுக்க முடியல. உடனே சஞ்சீவுக்கு சிக்னல் அனுப்புறான். இவன் என்ன இங்க பண்றான்? இவன் இங்க பேசுறத ஒட்டி கேட்டான். ஜோ வசமா மாட்டிக்கிட்டியா? அப்ப சஞ்சீவோட வாய்ஸ் கேட்க உடனே மாயா வந்து அக்கோ பாயிண்ட யூஸ் பண்ணி யுவானை சிலையா மாத்தி கபோர்டுக்குள்ள வைக்கிறா. இப்ப சஞ்சு உள்ள வரா. என் தம்பி இங்க வந்தானா அப்படின்னு சஞ்சு கேட்க ஆனா ஜோ வந்து வரலன்னு சொல்ல, சரி எல்டர் யூ நீங்க இங்க என்ன பண்றீங்க? அவரு சொல்லி கொடுத்த 3 ஸ்னாப்பர்ல எனக்கு ஒரு டவுட், அதான் அவரை கூப்பிட்டேன். தலைவன் அப்படி சொன்னதும் சஞ்சு கிளம்ப. அப்ப யுவான் என்ன பண்றானா அவனோட உதட்ட கடிச்சு ரத்தத்தை வர வைக்க நம்ம சஞ்சுவால தான் பிளட்டோட ஸ்மெல்ல உணர முடியும்ல. அதை வச்சு இவனை கண்டுபிடிக்கிறான். இவன் ஏன் அசைய மாட்டான்? உடனே இவனோட அக்கு பாயிண்ட ரிமூவ் பண்ணுங்க. 3 எண்ணுவ நீங்க ரிமூவ் பண்ணல இந்த இடத்தையே அழிச்சிருவேன். உடனே மாயா அதை ரிமூவ் பண்ண இப்ப நீ பண்ண டெக்னிக் கிங் ஃபேங்கோட டெக்னிக். அப்ப நீ ஊஃபேங்கோட ஸ்பை தானே? உடனே அவங்க மாயாவை பிடிக்க பார்க்க ஆனா ஜோ தடுத்து சஞ்சு கூட ஃபைட் பண்றான். அதே மாதிரி இஃபான் வந்து இவான் கூட ஃபைட் பண்ண அப்ப தலைவன் மாயாவை உடனே வெந்தய மலைக்கு கிளம்ப சொல்றான். உடனே மாயா எஸ்ஸாக பார்க்க அப்ப இவான் வந்து அவனோட ஹிடன் வெப்பனால அவளை தாக்கிடுறான். கட் பண்ண எல்லாருமே இருக்க எல்டர் இவன் தான் என்னோட அரண்மனைக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்ன தாக்கணும். அவன் சொல்றது உண்மை இல்ல, நான் அந்த மாயாவை பிடிக்கதான் வந்தேன். ஏன்னா அவ ஊஃபெங்கோட உளவாளி. இவன் சொல்றது உண்மை இல்ல. அந்த நேரத்துல மாயா அரண்மனையிலே இல்ல. அப்படியா? அப்ப அவ எங்க இருந்தா? அந்த நேரத்துல அவ வெந்திய மலையில இருந்தா. நம்மளனா நாம வேணா லார்ட் சூவை கூப்பிட்டு கேட்கலாமே. சஞ்சு உன்கிட்ட வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அப்ப யுவான் சொல்றான் அவ இங்கதான் இருந்தான்னு ப்ரூவ் பண்ண என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? அவ தப்பிக்கும் போது நான் ஹிடன் வெப்பனால அவளை தாக்குனேன். அது மட்டும் இல்ல இந்த ஜோ அவ ஊஃபங்க சேர்ந்தவன் தெரிஞ்சு கூட அவளை தப்பிக்க விட்டான். எல்டர் இவ அநியாயத்துக்கு போய் சொல்றான். அது மட்டும் இல்ல இவங்களுக்கு நான் தலைவனா இருக்கிறது பிடிக்கல, அதான் இப்படி பண்றாங்க. நீனும் தலைவனா மாறல தம்பி. அது மட்டும் இல்ல எல்டர் யூ கிட்ட உண்மை மருந்துன்னு ஒண்ணு இருக்கு. அதை எங்க மேல யூஸ் பண்ணி கேள்வி கேளுங்க, அப்ப தெரிய வரும் நாங்க சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. எல்டர் யூ அதை உடனே கொண்டு வாங்க. பெரியவரே அது ரொம்ப ரேரான மூலிகை, என்கிட்ட அது ஒண்ணுதான் இருந்தது. அதையும் நான் மாயா மேல யூஸ் பண்ணிட்டேன். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, நம்ம மாயாவை இங்க கூப்பிட்டு வரணும். உங்களுக்கே தெரியும்ல என்னோட ஹிடன் வெப்பன்ல பயங்கரமான ஒரு விஷம் இருக்கு. அதோட மாத்து மருந்த என்ன தவிர வேற யாராலையும் உருவாக்க முடியாது. இப்ப மாயா லார்ட் சூவோட பேலஸ்ல இருந்தா அவ என்னோட விஷத்தால இந்நேரத்துக்கு இழந்துகிட்டு இருப்பா. உடனே எல்லாருமே வெந்திய மலைக்கு போக அப்ப தலைவன் மாஸ்டர் சூ கிட்ட மாத்த மருந்த போய் அசானியா கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறான். உடனே அவரு ஒரு சாவியை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இந்த பக்கம் யுவான் வந்து டோரை ஓபன் பண்ண சொல்ல அப்ப ஜோ வந்து ஓபன் பண்ற மாதிரி உள்ள போய் கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். லார்ட் சூ உடனே கதவை ஓபன் பண்ணுங்க, என்கிட்ட ஒரு சாவி தான் இருந்தது, அதுவும் லார்ட் ஜோ எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னா வேற வழி இல்ல, இந்த கதவை உடைச்சிட வேண்டிதான். கட்பான மாஸ்டர் சூ வந்து ஹசானியா போய் பார்த்து ஜோ அனுப்புனதா சொல்லி தகவல் அறையில இருக்கிற யுவானோட ஹிடன் வெப்பனோட புக்கை எடுத்து கேட்க உடனே அவ தரா நீ கேட்ட புக்கு. ஆனா இந்த புக்ல மொத்தம் 4 விதமான ஹிடன் வெப்பன் இருக்கு. அதுல யுவானோடது எதுன்னு தெரியல. உடனே மாயா புக்கை வாங்கி பார்க்க அதுல ஒரு வெப்பனை சூஸ் பண்றா. ஏன்னா அவளுக்கு யுவானோட ஹிடன் வெப்பன் எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா அத்தேனா வந்து அதோட ஃபார்முலாவை ஏற்கனவே தலைவி கிட்ட தந்திருப்பா. அதை வச்சு கரெக்டான விஷயத்தை கண்டுபிடிச்சு மாத்த மருந்து அவங்க உருவாக்க கட் பண்ண யுவான் வந்து டோரை உடைக்க பார்க்க அப்ப மாஸ்டர் சூ வந்து அதை உடைக்க வேணாம்னு சொல்லி என்கிட்ட ஒரு சாவி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே யுவான் வந்து அதை வாங்கிட்டு டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா தலைவி பார்க்க நார்மலா இருக்கா. உடனே யுவான் வந்து அவளோட கையை செக் பண்ணி பார்த்தா எப்படி இவ்வளவுதான் நான் தாக்குனேன்னு. உடனே அவளை எல்டர் ஆளுக்கு கூப்பிட்டு போக எல்டர் இவன் சொன்ன மாதிரி இவன் உடம்புல விஷம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் வேணும்னே அவ மேல பழி போட பாக்குறான். பெரியவரே விஷத்தை உடனே குணப்படுத்த முடியும், ஆனா காயத்தை குணப்படுத்த முடியாது. நாம இவளோட காயத்தை செக் பண்ணி பார்ப்போம். இவ அதிகாரப்பூர்வமா என்னோட மனைவி ஆகலனாலும் இவ தான் என்னோட மனைவி. அப்படி இருக்க நீங்க எப்படி எல்லாரும் முன்னாடியும் அவளை செக் பண்ணுவீங்க? கவலைப்படாத, மாயா உள்ள கூப்பிட்டு போய் அத்தேனா செக் பண்ணுவா. அத்தேனா உன்னோட மனைவியா வர போறவ, அவளை நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா உன்னோட வளர்ப்பு அம்மாவை அனுப்பலாமா? உடனே 2 பேரும் அவளை கூப்பிட்டு போக நீ அதிர்ஷ்டசாலி, நாங்க உன்னை செக் பண்றோம். இதுவே வேற யாராவது இருந்தா நீ மாட்டிருப்ப. சரி வா போலாம். உடனே வெளியே வந்து அத்தேனா காயம் இல்லைன்னு சொல்ல ஆனா சடனா ஊஜிமா காயம் இருக்குன்னு சொல்லி அவளை மாட்டி விட உடனே அவங்க மாயாவை கைது பண்ணி கூப்பிட்டு போறாங்க. யோ நீ என்ன இங்க? நீ பிரச்சனையில இருக்கிறதா இவன் சொன்னா. அதான் நாங்க வந்தோம். சரி வாங்க நம்ம மாயாவை போய் காப்பாத்தலாம். இந்த பக்கம் சஞ்சு மாயாவை இன்ட்ராகேட் பண்ண அப்ப யாரோ ஒருத்தன் அவனை பார்க்க வரான். அடுத்த சீன்ல நம்ம டீம் எல்லாருமே பிரிசனை வெடிக்க வச்சு மாயாவை காப்பாத்த போக அவ ஒத்துக்கிட்டலானா இன்னும் இல்ல. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க உடனே அங்க போய் பார்த்தா மாயா அங்க இல்ல. பார்த்தா நம்ம டீம் வந்து மாயாவை தூக்கிட்டு போக ஆனா சஞ்சு வந்து அவங்களை தடுத்து சண்டை போடுறான்.
அந்த சண்டையில எல்லாருமே சேர்ந்து சஞ்சு அடிக்க கட் பண்ண அத்தினாவை காட்ட யுவான் வெளியே என்ன சத்தம், அண்ணன் ரொம்ப சீரியஸா இருக்கான், உடனே மருத்துவரை கூப்பிட்டு வா, உன் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவராச்சு, எப்படி அவங்க இவரு இந்த அளவுக்கு அடிச்சாங்க, அதுவும் அந்த ஜோ எப்படி இவர் அடிச்சான், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ கிளம்பு. உடனே அவன் கிளம்ப அப்பாவை நோட் பண்றா. வழக்கமா இருக்கிற ஆட்கள் அங்க யாருமே இல்ல. உடனே ஒரு வேலைக்காரி கிட்ட அவ கேட்க அவரு எப்பவுமே மாசத்துல 15 தேதி வந்துட்டா எல்லாரையுமே இங்க இருந்து அனுப்பிடுவாரு. ஓ அப்படியா? உடனே அத்தினா லேடி ஊஜி கிட்ட அதை பத்தி கேட்க சஞ்சு வெந்தயமலையோட 2வது சவாலுக்கு பிறகுதான் இப்படி மாறிட்டான். சில வதந்தி இருக்கு, 15 நாளுக்கு ஒரு முறை அவன் தன்னோட சக்தியை 4 மணி நேரம் இழந்துருவான். ஒருவேளை அதனாலதான் ஜோ அவனை அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, இப்ப ஜோ எங்க? அவன் இப்ப 3வது ட்ரையலுக்கு போயிருக்கான். 3வது ட்ரையல் எல்டர் ஹிவாவோட ஃபேமிலி தான் நடத்துறாங்க. இந்த ட்ரையல் எப்படின்னு இவன் சொல்லுவான். இந்த ட்ரையல் ரொம்ப சிம்பிள். 1000 ஆண்டு பழமையான இரும்பை வச்சு நீ ஒரு வாளை உருவாக்கணும். அதுக்கப்புறம் பிரபலமான 6 வாள்ல ஏதோ ஒரு வாளை நீ உடைக்கணும். ஆனா இந்த கேம்ல இங்க கூட இஃபானும் வருவான். கட் பண்ண அசானியா அவளோட அப்பாவனை காங்ஷாங்க பார்க்க போறா. நீ என் பொண்ணுன்னு சொல்லாத, எனக்கு அசிங்கமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் அந்த யூ குடும்பத்தோட நீ இருக்க. எனக்கு தெரியும் நீ அந்த இஃபானுக்காக தானே அங்க போற. ஆனா இந்த 3வது போட்டி வாளை மட்டும் உருவாக்குறது இல்ல, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தனை தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். உடனே அசானியாக்கு இஃபான் தான் அந்த தியாகம்னு புரிய வர உடனே அவ கிளம்பி போறா. கட் பண்ண தலைவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வர என்னால இதை பண்ண முடியாது, வேற வழி இல்ல, நீ இதை பண்ணிதான் ஆகணும். கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன், ஆனா நீ இதை பண்ணாதான் உன்னால் தலைவனா மாற முடியும். இந்த வழியில தான் நான் தலைவனா மாறணும்னா அப்படிப்பட்ட பதவி எனக்கு தேவையே இல்ல. இதே நேரத்துல அசானியா இஃபானை தடுக்க வர அப்ப லேடி ஊஜிய பாக்குறா. அவங்க யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்க. திடீர்னு அவன் அவங்களோட கழுத்தை பிடிச்சி கொல்ல அப்ப அசானியா அங்க இருந்து ஓடி மாஸ்டர் ஹிவாவை கூப்பிட்டு வரா. அப்ப ஏதோ சத்தம் கேட்க உடனே அவங்க உள்ள போய் பார்த்தா லார்ட் குவான் அதாவது நம்ம ஜோவோட அண்ணன் இன்னும் உயிரோட இருக்கான். இப்ப தலைவன் ஸ்வாட ரெடி பண்ண அப்ப மாஸ்டர் வே கூப்பிட உடனே தலைவன் அவனோட பிரதரை போய் பாக்குறான். அண்ணா உன்னை யாரு இப்படி பண்ணா? வேற யாரு? ஊஜிமா தான். ஏன்னா அவங்கதான் அனாயமஸ். என்னால இதை நம்பவே முடியல, நான் கூட இதை நம்பல. அப்ப ஒருத்த ஊஜிமா இறந்துட்டாங்கன்னு சொல்றான். அவங்க சாகும்போது ஒரு லெட்டர் எழுதினதா அவன் சொல்ல உடனே அது என்னன்னு பார்த்தா எங்க காட்டு இதுல யுன்னு எழுதிருக்கு. யுன்னா அப்படின்னா அது மாயாவோட குடும்ப பேரு. இப்ப அவ கன்ஃபார்மா ஒரு ஸ்பைன்னு தெரிஞ்சு போச்சு. கட் பண்ண அத்தினா யாருக்குமே தெரியாம அரண்மனையை விட்டு வெளியே வர அனாயமஸ் இறந்துட்டா. இத சொல்லதான் வந்தியா? நான் சஞ்சுவோட பலவீனம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வேற என்னவா இருக்கும்? அவன் தம்பிதான், தம்பியும் வீக்னஸ் தான். ஆனா அதை விட பெரிய விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன தெரியுமா? ஒவ்வொரு மாசத்துலயும் கரெக்டா 15 நாள் ஆன பிறகு அவன் தன்னோட சக்தியை இழந்துருவான். அதுவும் 4 மணி நேரத்துக்கு அவன் ஒரு செத்த பாம்பு. இந்த இன்ஃபர்மேஷன் போதும்ல. உடனே அவன் ஆன்டிடோட்டை தர சரி டைம் என்ன 1ல இருந்து 5 மணிக்குள்ள அவன் சக்தியை இழந்துருவான். அப்புறம் எல்லையற்ற நெருப்பு வெந்தய மலையோட ஐஸ் வேலிக்குள்ள இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்ச? நிறைய விலை கொடுத்த. அப்படின்னா நம்ம வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. கட் பண்ண அசானியா தலைவனை பார்க்க வர அப்ப தலைவன் பிரதரோட பேசிட்டு இருக்கான். அடியை பார்த்து வாடி, இது அதே மச்சம் தானே? என்ன சனியா? ஒண்ணும் இல்லன்னா இஃபானை தேடி வந்தேன், ஆனா அவன் இங்க இல்ல போல. சரி நான் கிளம்புறேன். உடனே அவன் கிளம்ப அதாவது இந்த மச்சம் லேடி ஊஜிய ஒருத்த கொல்லுவால அவனோட உடம்புல அசனியா இதை பாத்திருப்பா. அடுத்த சீன்ல நம்ம தலைவி அந்த இடத்த விட்டு வெளியே போக பார்க்க ஆனா அவளுக்கு போக விருப்பமே இல்ல. தலைவனோட ஞாபகமாவே இருக்கு. ஆனா இங்க இருந்தா அவளால தலைவனுக்கு பிரச்சனை வரும்னு அவ போக. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா நம்ம யுவான் இருக்கால அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹே செல்லம் எங்க போற? என்ன நடக்குது? எதுக்கு இவளை பிடிச்சு வச்சிருக்கீங்க? இத பாரு, இவன் நம்ம இடத்தோட மேப்பை வரைஞ்சு வச்சிருக்கா. நான் இதை வரைஞ்சது உண்மைதான், என்னால வழியை கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் வரைஞ்சேன். அப்படின்னா இது எதுக்கு? இங்க எத்தனை மணிக்கு எத்தனை ஷிஃப்ட் எத்தனை பேர் காவல்ல இருக்காங்கன்னு எழுதி வச்சிருக்க. இது கூட டைரக்ஷனுக்காகவா? நான் சொல்லவா? இது ஊஃபங்க்கு அனுப்ப நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள நீ மாட்டிக்கிட்ட. உடனே எல்டர் வே தலைவியோட தலைய வெட்ட போக உடனே தலைவன் அவரு தடுத்து மாயா என்னை விட்டு போக போறியா? அப்ப மறுபடியும் எல்டர் தலைவியை தாக பார்க்க உடனே தலைவர் அவரோட ஃபைட் பண்ணி அவரோட வாளை உடைச்சிடுறான். எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆக அப்ப தலைவி டோரை ஓபன் பண்றா. மாயா என்ன பண்ற? எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. எதனால? இவங்களாலயா? இங்க பாரு, இனிமே யாரும் உனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட அன்னைக்கு என்னோட ஆசை என்னன்னு கேட்டல, இப்ப சொல்ற. எனக்கு விடுதலை வேணும். உனக்கு தெரியுமா, ஊஃபங்கோ இல்ல காங் ஃபேமிலியோ 2 இடமும் எனக்கு ஒரு ஜெயில் தான். என்ன மன்னிச்சிரு, உன்னோட லவ்வுக்கு நான் தகுதியானவ இல்ல அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து போக ஆனா அவளால ஜோவை மறக்க முடியல. பயங்கரமா அழுவுடா. இந்த பக்கம் சஞ்சு மாயாவை பிடிக்க சொல்லி சோல்ஜர்ஸ் அனுப்ப எவனாவது அவளை தொட்டிங்க ஒருத்தனையும் விட மாட்டேன். ஆமா எங்களுக்கு ஆர்டர் போட நீ யாரு? தலைவனா? நான் 3 ட்ரையலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு காமெடி பண்றியா? எல்டர் வேவோட சாபரை நான் உடைச்சிட்டேன். அது புகழ்பெற்ற 6 வாள்ல ஒரு வாள். அப்படி பார்த்தா நான் இப்ப அதிகாரப்பூர்வமா இந்த இடத்தோட தலைவனா மாறிட்டேன். இது என்னோட கட்டளை. யாருமே மாயாவை தேடி போக கூடாது. இப்பவும் சரி எப்பவும் சரி யாரும் அவளை காயப்படுத்த கூடாது. இது உங்க வால் தலைவனோட
ஆன உடனே எல்லாரும் மண்டியிட நீ எப்படிப்பா? உடனே சஞ்சீவும் யுவானும் மண்டியிட கட் பண்ண தலைவி சிட்டியை விட்டு வெளியே போக அப்ப எல்லாருமே அவளை நோட் பண்றத பாக்குறா. அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஊஃபங்கோட வீரர்களை 4 பிரிக்கலாம். ஷி, மெய், வாங், லியாங். இதுல ஷியும் மெய்யும் நீ இப்ப என்ன பண்றியோ அந்த வேலையை பண்ணுவாங்க. ஆனா வாங் இருக்காங்களே அவங்க அப்படி இல்ல. அவங்களுக்கு ஒரு அரசருக்கு உண்டான சக்தி இருக்கு. அதனால அவங்கள 4 கிங்ஸ்னு கூப்பிடுவோம். அப்ப லியாங் யாரு? லியாங் லெவல்ல 2 பேர் இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவங்கள நான் பார்த்ததில்ல. இங்க பாரு, இவங்க 4 பேர் தான் வாங். ஆமா, இதுல மட்டும் ஏன் உருவம் இல்ல? அந்த பொண்ணு இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. அவளோட பேரு சிட்டு. ரொம்ப டேஞ்சரானவ. இவங்க பார்க்க அந்த படத்துல இருந்த மாதிரி இருக்காங்களே. ஹலோ கண்ணம்மா, எங்களுக்கு வழிகாட்டுறியா? எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே நான் யாருன்னு உனக்கு தெரியும், என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியும். இதுதான் நம்ம பிளான். 15 நாளுக்கு பிறகு வால் தலைவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதுக்காக மணமகளை தேர்ந்தெடுப்பான். அவன் ஏற்கனவே உன்னை லவ் பண்ணிருக்கான். அதனால மறுபடியும் நீ மணமகளா அங்க போற. அதே நேரத்துல நாங்களும் உள்ள வருவோம். இப்ப நம்ம ஜோ தலைவனா மாறினதால அவனுக்கு எல்லையற்ற நெருப்பை பத்தி சொல்றாங்க. எப்படி கழுகு மலையில 4 ஃபேமிலி இருக்கோ அதே மாதிரி வெந்தய மலையில கூட 4 ஃபேமிலி இருந்தது. வே, ஷூ, யூ, அப்புறம் வாங். ஆனா எதிர்பாராம வாங் பிரிவை சேர்ந்தவங்க காரணமா போயிட்டாங்க. இப்ப அது முக்கியம் இல்ல. வால் தலைவரா மாறினா ஒரு ரகசியத்தை சொல்லணும். நம்ம காங்மேனுக்கு பின்னாடி இருக்கிற வெந்தய மலையில அந்த 4 குடும்பத்தை தவிர புதுசா ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க நமக்கு நிறைய பிரச்சனைய கொண்டு வந்தாங்க. அதனால அவங்களை தடுக்க எல்லையற்ற நெருப்பை உருவாக்கணும். எல்லையற்ற நெருப்பு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. நம்ம குடும்பம் ஆபத்துல இருந்தா மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஆனா மத்தபடி அதை பயன்படுத்த கூடாது. அதனால நம்ம முன்னோர்கள் எல்லையற்ற நெருப்பை மறைச்சு வச்சாங்க. அதோட மேப்பை 2 பாகமா பிரிச்சு ஒன்னு வால் கல்லறையையும் இன்னொன்னு உன்னோட முதுகுக்கு பின்னாடி ஒரு டாட்டூ இருக்குல்ல அதுல எழுதி வச்சாங்க. இந்த எல்லையற்ற நெருப்பு வேற எதுவும் இல்ல, நியூக்ளியர் பாம் தான். அப்ப சடனா பாம் அடிக்கிற சத்தம் கேட்க உடனே எல்லாரும் போய் பார்த்தா யாரோ அசானியாவை கொல்ல பார்த்திருக்காங்க. பட் அசானியா எப்படியோ பொழைச்சுக்கிறா. இப்ப 15 நாள் ஓடி போக நம்ம ஜோவுக்கு கல்யாணம் ஆக அதுக்காக மணப்பெண்கள் அங்க வராங்க. இப்ப விழா ஸ்டார்ட் ஆக ஆமா சஞ்சுவோ யுவானும் ஏன் வரல? அவங்களுக்கு இவன் தலைவனா மாறது பிடிக்கல, அதான் வரல. இப்ப தலைவனுக்கு எல்டர் சூ அரச முத்திரையை தந்து ஜோவை தலைவனா மாத்த அதுக்கப்புறம் மணப்பெண்கள் வர அதுல நம்ம மாயாவும் இருக்கா. இந்த பக்கம் ஸ்னோ வேலியில இருக்கிற எல்லையற்ற நெருப்போட மேப்பை வாங்கோட புலி எடுக்க போக இந்த பக்கம் தலைவன் பிரைடை சூஸ் பண்றான். ராணி நீயா? நம்ம மாயாவை நம்ப முடியாது. அப்படின்னா சிட்டுவை அனுப்பலாம். அவங்க வாங்க தானே. ஆனா அவங்கள யாருமே பார்த்தது இல்லையே. உன் பின்னாடி ஒருத்தர் இருக்காளே அவதான் சிட்டு. என் பேரு ராணி இல்ல, நான் சிட்டு, ஊஃபங்கோட வாங்க. உடனே அவ தலைவனை தாக்க உடனே மாயா அவனை காப்பாத்துறா. நினைச்சேண்டி நீ இவனை காப்பாத்துவனு, அதனாலதான் நானே வந்து. உடனே ஒரு பெரிய சண்டை நடக்க கட் பண்ண ஸ்னோ வேலியில இருக்கிற நம்ம லார்ட் சூவையும் மாஸ்டர் சூவையும் வாங்க தாக்க இவன் ஹன்கியா இல்ல, அவன் வெப்பனை பார்த்தா தெரியல, இவன் ஊஃபங்கோட மோஜா வாங் லெவல்ல சேர்ந்தவன். இந்த பக்கம் சிட்டுவை எல்லாருமே சுத்தி வளைக்க அப்படின்னா நாங்க வரப்போறது முன்னாடியே தெரியும். ஆக்சுவலா நம்ம மாயா தான் இவங்க வரத பத்தி சொல்லிருப்பா. அவ வெளியே போனதும் தலைவனோட பிளான் தான். கட் பண்ண சஞ்சு இடத்துலயோ ஒரு வாங் வரான். நீயா? யார்னா இவ? என் அம்மாவையும் தம்பியையும் இவன் தான் கொன்னான், ஊஃபங்கோட கார்கோடைய. அன்னைக்கு உன்னை கொள்ளலன்னு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு அதையும் நிறைவேற்றிடுறேன். உடனே 2 பேருமே அவங்க கூட ஃபைட் பண்ண அதே நேரத்துல அத்தினா அந்த மேப் எடுக்க எல்டர் யூவோட இடத்துக்கு போறா. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது. மாயா நீ என்ன நம்புறல? இந்த உலகத்துல உன்னை தவிர வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னா நீ உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போ. ஊஃபங்க இந்த இடத்துக்குள்ள கூப்பிட்டு வா. அதே மாதிரி சஞ்சு மாயா விசாரிப்பான்ல. அப்போ ஒருத்த வருவானே அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் தான். நீயா? இன்னைக்கு நீ பார்த்தல மாயாவோட காயம் லேடி ஊஜி சொன்னாங்க. ஆனா அத்தினா சொல்லவே இல்லை. அது ஏன்னு யோசிச்சியா? ஏன்னா அவ ஊஃபங்க சேர்ந்தவ. அவளை அவசரப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் மாயாவை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறேன். அப்ப நீ அவளை பிடிக்கவா? அப்ப நாங்க உன்னை அடிச்சு போட்டுறோம். ஆனா அத்தினா கிட்ட உனக்கு 15 நாளைக்கு ஒரு முறை உன்னோட பவரை இழந்துருவனு சொல்லி நம்பவி. அதனால நமக்கு என்ன லாபம்? அத்தினா 15 நாளைக்கு ஒரு முறை நைட் பிளைக்கு மாத்து மருந்து வாங்கணும். இப்ப மாயாவோட ஐடென்டிட்டி வெளிப்பட்டதால அத்தினா தான் கண்டிப்பா போவா. அதனால அவகிட்ட இதை பத்தி சொல்லு. அது மட்டும் இல்ல, மாயா மூலம் நான் எல்லையற்ற நெருப்பை பத்தி அத்தினாவுக்கு தெரியப்படுத்துறேன். அப்ப கண்டிப்பா ஊஃபங்க அதை எடுக்க உள்ள வருவாங்க. அப்படின்னா நீ எங்களை ஏமாத்திட்ட. உண்மையிலே நல்ல பிளான் தான். உடனே அவங்கள தாக்க இந்த பக்கம் சிட்டு அவங்க 2 பேரை போட்டு செம்மையா அடிக்கிறா. அப்ப அன்ஷி மாயாவுக்கு உதவி பண்றான். என்னடா உன்னால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறியா? என்னால முடியாது, ஆனா இதுவால முடியும். உடனே அவன் ஒரு கன் எடுத்து அவளை ஷூட் பண்ணி அவளை கொன்னுறான். அதே நேரத்துல ஹன்சியும் இறந்துடுறான். கட் பண்ண இன்னொரு வாங்க வால் கலரைக்கு போக அப்ப வேவோட அப்பா அவங்க கூட ஃபைட் பண்ண ஆனா அவரை அவன் கொன்னுறான். அப்ப வே அவங்க கூட போய் சண்டை போட ஆனா அவனால அவனை தடுக்க முடியல. உடனே வே அந்த இடத்த வெடிக்க வச்சு அவனை கொன்னுறான். அதே நேரத்துல வேவும் இறந்து போயிடுறான். இதே நேரத்துல இந்த பக்கம் மோஜா மாஸ்டர் சூவை கொன்னுறான். உடனே லார்ட் சூ அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மோஜாவை கொன்னுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் சஞ்சுவும் யுவானும் சேர்ந்து அந்த மொட்டையை கொன்னுற. இப்ப
எல்லாருமே ஸ்னோ வேலியில இருக்கிற மேப் எடுக்க போறாங்க. ஆனா மேப் அங்க இல்ல. அது எங்க போயிருக்கும்? நான் நினைச்சது சரிதான். என்ன சொல்ற? அந்த மேப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப குவானை காட்ட, ஜோ நீயா வந்திருக்க? நான் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்திருக்கும். அப்பா சொல்லுவாரு, எப்பவும் இருட்டுலதான் வெளிச்சம் வெளிப்படும் உன் கையில இருக்கிற மாதிரி. ஆனா நீ மறந்துட்ட போல. அந்த மேப் இருந்த பெட்டியில நான் மரகதத்தூள கலந்த. சோ அதை தொட்டா உன் கை இருட்டுல கூட பிரகாசமா ஜொலிக்கும். லால் சூவோட கை மாதிரி. சோ மேப் உன்கிட்ட தானே இருக்கு. பரவாயில்லைய தம்பி, நீ புத்திசாலிதான். ஆனா அது நானு எப்படி கண்டுபிடிச்ச? லேடி ஊஜி இறந்தப்ப யுன்னு சொன்னாங்க. ஆனா அது யுன்னு இல்ல, யூ குடும்பத்துல 2 பேர் தான் உயிரோட இருக்கும். ஒன்னு நான், இன்னொன்னு நீ. அது மட்டும் இல்ல, அசானியா எல்லாத்தையுமே சொல்லிட்டா. ஏன் இப்படி பண்ண? உனக்கு தெரியுமா, நான் கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தேன். ஆனா அப்பா எனக்கு பதிலா சஞ்சுவை தேர்ந்தெடுத்தாரு. அதனால நான் ஜெனியை யூஸ் பண்ணி அப்பாவை கொன்னேன். அப்புறம் ஜெனியையும் கொன்னேன். ஆனா ஊஜிமா அது தெரியாம என்னை காப்பாத்தினாங்க. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நான் இறந்ததா நினைச்சாங்க. ஆனா ஊஜிமா என்ன நம்பி இந்த பிளான்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் என்னோட பாடியை நில வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஆனா நானும் அப்பாவும் இறந்த பிறகு கண்டிப்பா சஞ்சு தான் தலைவனா மாறுவான். அதனால பிளான் பண்ணி சஞ்சுவை வெளியே அனுப்பினேன். அதனாலதான் நீ தலைவனா மாறின. கடைசியா ஊஜிமா நீ 3வது ட்ரைல கம்ப்ளீட் பண்ண போறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஊஜிமாவை கொண்டு நான் இருக்கிற விஷயத்த வெளிப்படுத்தினேன். ஆனா அசன்யா அதை பார்த்துட்டா. அதனால வேற வழி இல்லாம அசன்யாவை கொல்ல பார்த்தேன். ஆனா அவ பொழைச்சுக்கிட்டா. உடனே குவான் வந்து எல்லாரையும் தாக்க. ஆனா எல்லாருமே சேர்ந்து குவானை டிஃபீட் பண்ணிடுறாங்க. இவன் கிட்ட மேப் இல்ல, அது இப்ப அதினா கிட்ட இருக்கு. என்ன புரியலையா? அவ என்னோட ஆளு. உடனே சஞ்சு வந்து அதினாவை தேடி போக, அப்பாவை ரகசிய கிட்ட போக, ஆனா சஞ்சு தடுத்துறான். ஒழுங்கா அதை தந்துரு. சஞ்சு என்ன கொல்ல போறியா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன? நான் உன்னோட குழந்தைய என் வயித்துல சுமக்கிறேன். என்ன? உடனே அதை யூஸ் பண்ணி அவ எஸ் ஆக. ஆனா எங்க அவ போயிட்டாடா. ஏன் அவளை விட்ட? பரவாயில்ல விடு. ஆனா மேப்ப நான் எடுத்துட்டேன். இப்ப 3 மாசம் ஓடி போக வான் இப்ப ஜெயில இருக்கான். நம்ம லார்ட்ஸு வந்து இப்ப பார்க்க வேற மாதிரி இருக்காரு. ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்து தன்னோட தசைநார சுருக்கி சின்ன பையனா மாறி இருப்பாரு. ஆனா இதுதான் அவரோட உண்மையான உருவமே. நண்பா, நீ இல்லாத இந்த இடத்துல என்னால வாழவே முடியல. கட் பண்ண மாயாவை காட்ட, ஹன்ஷி என்னோட ஃபேமிலியை கண்டுபிடிச்சிட்டான். என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் என்னோட உண்மையான ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கா. அதனாலதான் சஞ்சு என்னை பத்தி விசாரிச்சப்ப நான் மாட்டிக்கல. நான் அவங்கள போய் பாத்துட்டு வரேன். சரி போயிட்டு வா. ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்காத, சீக்கிரமா வந்துடு. இப்ப மாயா வந்து அவ ஃபேமிலியை பார்க்க போக, சியா மாயா நீ இங்க வந்து ஏன் பயப்படுற? அங்க பாரு எப்படி இருக்க மாயா. நான் யாருன்னு தெரியல. ஷிண்டு ஊஃபங்கோட தலைவி. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுவ? அவ நாளைக்கு தானே வரேன்னு சொன்னா. இப்படியே 1 மாசம் ஓடி போக, ஆனா தலைவி திரும்ப வரவே இல்ல. அவளுக்காக நம்ம தலைவன் வெயிட் பண்ண இந்த டார்க் கிளவோட சீசன் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. சீசன் 2 வந்தாதான் பல கேள்விக்கான விடை தெரிய வரும். யார் இந்த ஷிண்டு? மாயா மாதிரி இருக்கிற சியா யாரு? அவளும் ஊஃபங்கோட உளவாளியா? அதினா என்னன்னா ஊஃபங்கோட உண்மையான நோக்கம் என்ன? இது எல்லாமே சீசன் 2 வந்தாதான் நமக்கு தெரிய வரும். அடுத்து ஒரு சூப்பரான டிராமால உங்களை வந்து மீட் பண்றேன்.